மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோகோ லூசர் ரேஞ்சர்ஸில் சீசன் 1 தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணி இந்த சீரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக இருந்துச்சு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவரை பார்த்ததுலேயே ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, ரொம்ப பேசாமல் டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே இங்க இருந்தோ திடீர்னு வானத்துல ஒரு போர்ட்ரஸ் தோன்றுச்சு, அதுவும் 10,000 மீட்டர் உயரத்துல. அதோட அப்பியரன்ஸ் வச்சு பாக்குறப்ப மனுஷங்களுக்கும் மாஸ்டர்ஸுக்கும் முடிவில்லாத வார் இருக்க போகுதுன்னு நினைச்சாங்க. இப்ப கீப்பர்ஸ் யாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் இப்ப நமக்கு காமிக்கிறானுங்க. இவங்க தான் டிவைன் டிராகன் ரேஞ்சர்ஸ், டிராகன் கீப்பர்ஸ். இப்ப டிராகன் கீப்பர்ஸுக்கும் நெஃபேரியன் மாஸ்டர் ஆர்மிக்கும் சண்டை நடக்க போகுது. 13 வருஷமா இந்த பேட்டில் நடந்துட்டு இருக்கு. இந்த 13 வருஷத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கிற பேட்டில பாக்குறதுக்காக மட்டும் நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இதுல வேற இன்னைக்கு மாஸ்டர் ஆர்மி அவங்களோட சீக்ரெட் வெப்பனை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு ஓடுது. ரெட் கீப்பர் ஆளா அந்த இடத்துக்கு வந்தாரா. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் அவங்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க ஆரம்பிச்சாரானுங்க. எல்லாரும் பாருங்களேன், ரெட் கீப்பர் அவரோட ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிறாரு. இவங்க கிட்ட டிராகன் ஸ்லாஷ்ங்கிற ஒரு அல்டிமேட் டெக்னிக் இருக்கு. அதை இன்னைக்கு இவங்க யூஸ் பண்ணுவாங்களா, அதை பொறுத்து பார்க்கணும்னு டிவில சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன்னா தம்பி, சண்டை போறத பாக்குறதுக்கு வந்திருக்கியா? இந்த தடவை சீக்கிரமா ஒரு பேட்டில் ஃபீல்டா மாற போகுது. ஆனாலும் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்து நாங்க உங்களை சேஃப்டியா பார்த்துப்போம். சுத்தி முத்தி பார்த்துட்டு பல வருஷமா இந்த சிட்டில ஏதாச்சும் ஆபத்தான விஷயம் நடந்திருக்கா, உயிரிழப்பு இருக்கா? இல்ல அவங்க இதே அவங்களோட வேலையை பார்த்துட்டு போனா என்னவா? இல்ல தம்பி, இது எங்களோட புரோட்டோகால்ல இருக்கு, அதனால நாங்க இதை சொல்லிதான் ஆகணும். ஐயோ, எவ்வளவு பெரிய விஷயம்! சின்ன வயசுலயே அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸ்ல வேற இருக்கீங்க. அப்ப நீயும் எங்க கூட வந்து சேர்ந்துக்கிறியா? நாங்களும் புது ஆளுங்களை ஹையர் பண்றோம். என்னாலையும் ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியுமா? அவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது. அவங்கள மாதிரி இருப்பியான்னு தெரியாது, ஆனா பேலன்ஸ நீ தான் பாத்துக்கணும். இவன் இப்படி சொல்லவோ இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது. சரி, ஓகே, இந்த பக்கம் போங்கன்னு இவன் வழி காட்டுறான். இப்ப வந்திருக்க இடம் அமானோமா சிட்டில இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். சோ இவங்க தான் ஃபைட்டர் அக்காட்டஸ்டர்ஸ். அவங்க கூடியே புல்டாரா டைகர். பாக்குற ஆடியன்ஸ் எல்லாரும் நீங்களா லோசர்ஸ்ரா சொல்லி கத்துறது மட்டும் இல்லாம குடிச்சிட்டு இருந்த ஜூஸ் எல்லாம் தூக்கி வீசுறானுங்க. ஓ மாஸ்டர்ஸ், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை நாங்க இங்க வர விட மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் மனுஷங்களுக்கானது. உங்களை மாதிரி வருத்தங்கள்ட்ட இருந்து இந்த உலகத்தை நாங்க பாதுகாப்போம். ஏன்னா நாங்க தான் டிராகன் கீப்பர். அதே மாதிரி இந்த டைகர் மாஸ்டரும் சும்மா இல்ல, அதோட பங்குக்கு 4-5 பஞ்சு டயலாக் எல்லாம் எடுத்து விடுது. உன்னால இதை மட்டும் தான் பண்ண முடியுமான்னு ரெட் கீப்பர் கேக்குறான். அதுக்கு இந்த டைகர் மாஸ்டரும் என்னடா பாத்துட்டு சும்மா இருக்கீங்க, போய் எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்கன்னு டஸ்டர்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறான். இதை நான் பாத்துக்கிறேன், பாக்குறவங்களையும் பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிட்டு போயிடு சாக்குறாமா. ஓகே சுசுகி, இதை நான் பாத்துக்கிறேன்னு அவன் சொல்றான். டிராகன் கீப்பர்ஸ், உங்களால இவ்வளவு தான் முடியுமான்னு அந்த டைகர் மாஸ்டர் கேக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டதை விட இந்த மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ரெட் கீப்பர் சொல்றான். நான் கிரீன் கீப்பர், இப்போ உன்னோட ஆப்போனன்ட் நான் தான். இந்த வாங்கிக்கன்னு ஒரு பெரிய கல்லா தூக்கி வீசுறான். இல்ல வேணாம், இது ரொம்ப பெருசா இருக்கு. மாஸ்டர், நான் பண்ணது எப்படி இருந்துச்சு? கல்ல தூக்கி போட்டோம், டைகர் மாஸ்டர் அழியிற மாதிரி தெரியல, திரும்பி வருது. பாக்குற ஆடியன்ஸ் எல்லாரும் இந்த மாஸ்டர் கொல்றதுக்கு டிவைன் ஆக்டிவேட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றானுங்க. நான் ஒரு இம்மார்ட்டலா இருக்கிறதுனால உங்களால என்ன கொல்ல முடியாது. இதுதான் என்னோட டோரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். 5 பேர் சேர்ந்தாலும் அந்த டைகர் மாஸ்டர் சமாளிக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாக்குற ஆடியன்ஸ் எல்லாரும் அந்த மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இவங்களால சமாளிக்க முடியுமான்னு பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ட்ரெயின் கீப்பர்ஸ், விட்டு கொடுத்துறாதீங்க, உங்களால முடியும்னு ஒரு குட்டி பையன் சொல்றான். கீப்பர்ஸும் அவளை சீக்கிரத்துல நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாம் கேளுங்கடா, இவங்க டிவைன் ஆக்டிவேட்டை யூஸ் பண்ண போறானுங்க. உயிர் போயிட்ட டெஸ்டர்ஸ் எல்லாரும் இப்ப ஒண்ணு கொடுங்க. இந்த வாட்டி கிளாசிக்கா தான் நடக்க போகுது, என்ன பண்ணுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. சரி, இப்ப நான் என்ன பண்றதுன்னு அந்த டைகர் கேக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல, கொஞ்சம் அமைதியாரா டி டெஸ்டர். உன்னதான் நாங்க கூப்பிடவே இல்லை, எப்படி நீங்க வந்த? டி டெஸ்டரும் எனக்கு இது ரொம்ப அழுத்து போச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். வேணாண்டா, அப்படி மட்டும் பண்ணாதுன்னு மத்த டெஸ்டர்ஸ் தான் சொல்றானுங்க. இந்த ஒரு நாடகத்தை நான் முழுசா முடிச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சி. இப்ப விளம்பரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எனக்கு எந்த யோசனையும் வர மாட்டேங்குதுன்னு ஒரு டஸ்டர் புலம்புறான். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் புது மாஸ்டர்ஸ் கொண்டு வர சொன்னா எப்படி எங்களுக்கு ஐடியா வரும்? யோசிங்க, எனக்கு எந்த கவலையும் இல்ல, நான் போய் தூங்க போறேன். இந்த நேரத்துல தான் ரேஞ்சர்ஸுக்கும் மாஸ்டர்ஸுக்கும் சண்டை நடக்க போகுதுங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. என்னடா இவனுங்க பக்கமா பேசிட்டு இருக்கானுங்க. கேட்டில 13 வருஷம் ஏதாச்சும் நம்ப முடியுதா? அதுக்கு மத்தவனுங்களோ ஆமா என்ன பண்றது, வந்த ஒரே விஷயத்துல நமக்கு மேல இருந்தவனுங்களால போய் சேர்ந்துட்டானுங்க. வெறும் டஸ்டர்ஸா இருக்கிற நம்மளால என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நம்மளோட பாஸ் எல்லாத்தையும் அவனுக்கு கொண்டதுக்கு அப்புறம் கூட நம்மள எதுக்கு உயிரோட
விட்டுருக்கானுங்க. ஒருவேளை நம்ம கொஞ்சம் அதிக பேர் இருக்கிறதுனால நம்மள பார்த்து அவனுக்கு பயந்து விட்டுருக்கலாம். ஜி டெஸ்டரும் எப்படி இது சூப்பர் ஸ்ட்ராங்கஸ்ட் மாஸ்டர் செமையா இருக்கா, பாக்குறதுக்கு இது சூப்பரா இருக்குன்னு மத்தவனுங்களாம் சொல்ல நான் இதை ரிஜெக்ட் பண்றேன். ஏன்னா எனக்கு இது பிடிக்கல. பக்கமா பேசுற மாதிரி இருந்தாலும் அது பக்காவா இருக்கணும், அப்பதான் அது நல்லா இருக்கும். அதுக்கு நீ எப்படா பண்ண முடியும், எனக்கு தான் எந்த ஐடியாவும் இல்லையே இவன் புலம்புறான். இவங்க கூட்டத்துல இருக்கிற ஒரு ஃபீமேல் டெஸ்டரும் வேணா இந்த மாதிரி பண்ணலாமா சொல்லிட்டு அது ஒரு டிசைனை வரைஞ்சு காமிக்குது. பாத்தீங்களா, இதா கியூட்டான கேட் மாஸ்டர். இது எல்லாருக்கும் நடுவுல கண்டிப்பா பாப்புலர் ஆகும். நம்ம சின்ன குழந்தைங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்கிற ஒரு பேடாஸான மாஸ்டர் தான் கிரியேட் பண்ணணும். நீ என்ன சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்க, வேற ஏதாச்சும் சொல்லு. வேணா அதை லைனா மத்திலமா. ஏய், அதை 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணியாச்சு. டைகர் பண்ணா எப்படி, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதே கிடையாதுன்னு நான் அடித்து சொல்லுவேன். இவன் தான் ஃபைட்டர் டி டெஸ்டர். நான் தான் சொல்றேன்ல, இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா இது நல்லா இருக்கும். டிராகனுக்கும் டைகருக்கும் நடுவுல சண்டை நடக்கிற மாதிரி தானே எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. எல்லா வாரமும் இப்படி தானே போயிட்டு இருக்குன்னு சொல்லவும் என்னடா அதுக்குள்ள விட்டு கொடுக்குறீங்க, நம்மளா மாஸ்டர்ஸ்ரா, நம்பிக்கை தளர விடாதீங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் டிராகன் கீப்ஸை தோக்கடிச்சு நம்ம எல்லாரும் ஜெயிப்போம் இப்படின்னு வீரவசனம் பேசினாலும் டே டி டெஸ்டர் கொஞ்சம் அமைதியாரா, ரேடியோல பேசுறது கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லவும் என்னடா பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளோட மிஷின் என்ன தெரியுமில உங்களுக்குலாம். மிஷினா என்ன மிஷின், நம்மளோட பாஸ் அழிஞ்சு போயிருந்தாலும் அவங்களோட மிஷின் இன்னும் முடிக்கப்படாம இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த உலகத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோம். ஆனா மத்த டெஸ்டர்ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி டி டெஸ்டர் பார்த்து சிரிக்கிறானுங்க. கடப்பானா இவனோ மத்தவங்களை போட்டு மிதிச்சு எடுத்தலாம் நினைக்கிறா, ஆனா கடைசியில இவனை தான் போட்டு எல்லாரும் மிதிச்சு எடுத்துறானுங்க. ஏ டி கொஞ்சம் அமைதியாரு, ஏன்னா நமக்குள்ள சண்டை போட்டு என்ன ஆயிட போகுது. எஃப் ஏன் நீ கோவமே பட மாட்டற, ஏன்னா இருக்கிறத வச்சுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் தான் ஆகணும். கடந்த 13 வருஷத்துல நம்ம 1000 வாட்டி ரேஞ்சர்ஸ் கூட சண்டை போட்டுருக்கோம். இதுவரை 998 வரைக்கும் நம்ம சண்டை போட்டுருக்கோம். அந்த டீடைல்ஸ் எல்லாம் எதுக்கு இப்ப, நம்மளோட பாசலா அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம வார சண்டை நம்ம அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு இதெல்லாம் வெளில தெரிய போறதே கிடையாது. ஏன்னா அன்னைக்கே நம்ம அவங்க கூட ஒப்பந்தப்பட்டு அவங்களுக்கு கீழே வந்துட்டோம். இப்ப நம்மள மாஸ்டர்ஸா கூட யாரும் மதிக்கிறது கிடையாது. இத நீயும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சி டெஸ்டரும் டைகர் விஷயம் போறதுக்கு யார் வரீங்கன்னு கேக்குறான். நான் வரேன்னு இசட் சொல்றான். இதுல இருக்கிறத பார்த்து மறிக்கேன். சரி ஓகே, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். மாறுற கொஞ்சம் பயங்கரமான ஆளா இருக்கிற மாதிரி மாறு. ஃபேக்கான பாஸை இப்போ இவங்க கிரியேட் பண்ணிட்டானுங்க. அவனை விட நான் நல்லாவே உருமாறுவேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். இன்னைக்கு ஷிஃப்ட் எனக்கு கிடையாது. பாஸா இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா தேவையில்லாம எதுக்கு அடி வாங்கிக்கிட்டு. ஏடி உனக்கு தெரியுமா, போன வாரம் நடந்த ஒரு சண்டையில ஒரு சின்ன பையன் என்ன பார்த்து உங்களோட பெஸ்ட் நீங்க கொடுங்கன்னு சொன்னான். அவ ஏன் என்ன பார்த்து அப்படி சொன்னான்னு தெரியல. ஆனா உனக்கு தெரியும் சில காரணத்தினால நம்மளோட பாதை கொஞ்சம் மோசமாயிடுச்சுன்னு. உண்மை என்னங்கிறது தெரியாம இருக்கிறவங்களுக்காக என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். ரேஞ்சஸை தனித்துவமா காமிக்கிறோம், மக்களை எல்லாத்தையும் என்டர்டைன்மெண்ட் பண்றோம். ஒரு பர்ஃபெக்டான மாஸ்டர் நடிக்கிறதுக்கு என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேன். அல்டிமேட் அட்டாக்கான டிராகன் பிரத்தை யூஸ் பண்ணி இந்த வாரம் டிராகன் கீப்பர்ஸ் இந்த உலகத்தை காப்பாத்திட்டாங்க. நாங்க இம்மார்டல், எங்களை எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுமா, எங்களாலையும் பெயினை ஃபீல் பண்ண முடியும். என்னைக்காச்சும் ஒரு நாள் மாஸ்டர்ஸும் ஜெயிச்சிராதான்னு இவன் நினைக்கிறான். ஓ நம்ம உன்னை மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்குன்னு ரெட் கீப்பர் சொல்றான். பிங்க் கீப்பரும் மரியாதை திரும்பி உன்னோட போட்டோஸ்க்கு போயிடுன்னு சொல்றான். உண்மையான ஃபைட்னா என்னங்கிறத இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். பார்த்தா ரொம்ப ஸ்லோவா ஓடி வரான். அது சரி, இவனை நான் தான் சமாளிச்சாகணுமா? ஆமா நீ தான் ரெட்டு, உனக்கு தான் முன்னுரிமை. மாஸ்டர் உங்களால முடியும், உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. நான்லாம் இதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல நீ பெரிய ஆள் மாதிரி தெரியணும்னு ஆசைப்படாத. உன்னால முடியாது. மரியாதையை விட்டு கொடுத்துட்டு திரும்பி போயிடு. வரதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். 999 பேட்டில் 999 வாட்டி தோத்துருக்கோம். ஆமா டி அங்க அவன் இன்னும் திரும்பி வரலையா? அவனை மாதிரி நிறைய பேர் இது எல்லாத்தையும் தாங்க முடியாம ஓடியே போயிட்டானுங்க. இங்க இந்த டி டெஸ்டரும் ஒரு பில்டிங்கோட டாப்புக்கு வரான். எங்களுக்கு தெரியும் நாங்க வில்லன்களா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு. இதே நிலைமை தொடர்ந்து போனுச்சுன்னா நாங்க அவங்களுக்கு ஸ்லேவ்ஸா தான் இருப்போம். அட காலையில பார்த்த வந்தானே நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு இவ கேக்குறா. ஓ அதுவா, பேட்டில் ஃபீல்ட உயரமான இடத்துல இருந்து பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓ அப்படியா, எனக்கும் இந்த இடம் பிடிக்கும். அதே மாதிரி இந்த சண்டே ஷோ டவுனை பத்தி நீ என்ன நினைக்கிற? அமேசிங்கா தான் இருந்துச்சு டிராகன் கீப்பர்ஸ பக்கத்துல பாக்குறதுக்கு. அவனுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தானுங்க. அவனுங்கள மாதிரியே நானும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்பனா நீ ரேஞ்சர்ஸ்ல சேர்றதுக்கு ஆர்வமா இருக்கியா? ஆமா, என்னோட எல்லா எனிமீஸையும் நான் டிஃபீட் பண்ண போறேன்னு அந்த பேனரை பார்த்து இவன் சொல்றான். மாஸ்டர்ஸ் எல்லாம் இமார்டலா இருக்கிறதுனால அதுங்களா சேர்ந்து மனுஷங்களை அட்டாக் பண்ணி கொல்ல ஆரம்பிச்சிச்சுங்க. ஈவன்ஸும் விட்டு கொடுக்காம அதை அழிக்கிறதுக்காக டிவைன் வெப்பனை கிரியேட் பண்ண நினைச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வெப்பனையை அவங்க உருவாக்கிட்டாங்க. இப்ப பார்த்தா இந்த டி டெஸ்டர் இருக்கால, இவங்களோட இடத்துக்குள்ளே ட்ரைனிங்காக வந்திருக்கான். இங்க இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நடக்கிறது எல்லாமே ஒரு நாடகம்னு. நான் எதுக்காக எதிரிங்களோட இடத்துக்குள்ளே வந்திருக்கேங்கிறத நான் மறந்துடக்கூடாது. நான் ஃபாலோ பண்றது அந்த 5 பேர் தான். என்னோட பாச கொல்லும் போது இருந்த அதே 5 பேர் டிராகன் கீப்பர்ஸ். டி டெஸ்டரும் டிராகன் கீப்பரோட ஹெட் குவார்டர்ஸ் பத்தி கேட்கிறான். ஆனா அந்த பொண்ணு எதுவும் சொல்ல மாட்டா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்பனா நீ எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கியா? என்ன நீ என்ன மறந்துட்டியா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாள் மீட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி நான் தான் சக்கரமா கிட்ட உன்னை பத்தி சொன்னேன். அவ ரொம்ப உற்சாகமாயிட்டான். அதே மாதிரி நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏய் அவ சொல்றதெல்லாம் கேட்காத, நான் சொல்றத கேளு. கண்டிப்பா நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவே அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பாடி லைட்டா தொடவும் லைட்டா தெரிய ஆரம்பிக்குது. இதுல இவ வேற இதை பார்த்துட்டான்னு இவன் பயப்பட ஆரம்பிச்சாரான். ஆனா அவளோ மத்தியானம் லஞ்ச் சாப்பிட போலாம்ங்கிற மாதிரி கேக்குறா. டி டெஸ்டரோ நான் ஒரு மாஸ்டர் அப்படிங்கிறது கூட இவனுங்களுக்கு தெரியல. அது வரை சந்தோஷம் தான். ஃபைனலி நான் ஒரு ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸ்ல சேர்ந்துட்டேன். இருந்தாலும் சர்வீஸ்ல இருக்கிற
இருக்கிறவனுங்க எல்லாருமே ஏமாத்துறவானுங்க. சோ நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். என்ன அங்கேயே நிக்கிற, வா போகலாம். டெஸ்டர்ஸும் டைம் பாஸ் பண்றதுக்காக இருக்கிற சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாத்தையும் விளையாடிட்டு இருக்கானுங்க. கேளுங்கயா, இப்போ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது. அது என்னன்னு பார்த்தா இவங்களோட இடத்துக்குள்ளேயே ரெட் கேப்பரும் ப்ளூ கேப்பரும் வரானுங்க. எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? நீ பயப்படலாம் வேணாம், ஏன்னா நாங்க சண்டை போறதுக்காக வரல. ஏன்னா நம்ம தான் போற நேரத்தை ஒப்பந்தம் போட்டிருக்கோம்ல. இருந்தாலும் உன்னோட ஃப்ரெண்டு இது எல்லாத்தையும் மீறி சண்டை போட்டிருக்கான். இது எல்லாத்துக்கும் நீங்களும் உடந்தையா? கண்டிப்பா இல்ல, ஃபைட் எட்டி தான் அவனே முடிவு எடுத்து எல்லாத்தையும் பண்ணா. நல்லது, பாக்குறதுக்கு வேணா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, ஆனா ஒரே மாதிரி யாரும் யோசிக்க மாட்டீங்களே. சரி, ஏமாத்தின அந்த துரோகி எங்கன்னு இவன் கேக்குறான். எங்களுக்கு தெரியாது, நேற்று நடந்த சண்டைக்கு அப்புறம் அவன் இங்க வரவே இல்ல. ப்ளூ, அவனுங்களை விட்டுரு, ஏன்னா நம்மள மாதிரி தான் அவனுங்களும் இப்ப ஏமாத்தப்பட்டிருக்கானுங்க. இப்ப பிரச்சனை இருக்கிறது அந்த ஃபைட் டி மட்டும் தான். அதை முடிச்சு கட்டினா மட்டும் போதும். டி இங்க வந்தானா அதை நீங்க எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அப்கோர்ஸ், கண்டிப்பா நாங்க அதை பண்றோம். உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஏன்னா நம்ம தான் 10 வருஷத்துக்கு மேல கூட்டாளிகளா இருக்குமே. ஆனாலும் திரும்ப இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்காக 2 பேரை நான் நியமிச்சிருக்கேன். இவங்க 2 பேரும் எப்பயுமே உங்க கூடயே இருப்பானுங்க. இப்ப நான் பண்ணதுக்கு நீங்க சந்தோஷப்படணும். இவங்க 2 பேரோட மேற்பார்வையில தான் இதுக்கப்புறம் நீங்க வாழ போறீங்க. அவங்களும் நடக்க போறதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் நீங்க கேட்டு நடந்துக்கணும். இப்படி இவங்க பண்றது ஒரு டெஸ்டருக்கு பிடிக்கல. எங்களோட இடத்துக்குள்ள வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு முதல்ல எங்கிட்ட நீங்க கேட்கணும். கேட்காம எல்லாத்தையும் பண்றீங்க. இதுக்கு மேல பேசுன உன்னை நான் கொன்னுடுவேன்னு ப்ளூ சொல்றான். நாங்க சண்டை போட மாட்டோம், நீங்க சொல்றதை நாங்க கேட்கிறோம். நல்லது, இதுக்கப்புறமும் நம்ம நல்ல பார்ட்னர்ஷிப்போட தான் இருக்க போறோம். ஏன்னா வீக்கா இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு தான் ஆகணும். யாராச்சும் ஒருத்தங்க அவங்க இருக்கிற இடத்த மறந்து நடந்துக்கிட்டாங்கன்னா நமக்குள்ள மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். நம்மளை ஏமாத்தி நம்மளுக்கு பழி வாங்க நினைக்கிறவங்கள சும்மா விடவே கூடாது. துரோகம் பண்றவங்கள நான் கொல்லுவேன். உங்க பாஸ் எப்படி கொண்டனோ அதே மாதிரி என்னால ஒன்ன மாதிரி இருக்க முடியாது. எல்லாத்தையும் விட்டு ரேஞ்சர் சொல்றத நான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பண்ண நினைக்கிறது எல்லாத்தையும் என்னால பண்ணவே முடியாது. நீ டிராகன் கேம்ஸை பத்தி கேட்டில, அவங்க யாருமே எப்பயுமே ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கவே மாட்டாங்க. ரேஞ்சர்ஸோட டியூட்டி வந்து மாஸ்டர்ஸ் அழிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு இருக்கு. ஆனாலும் பப்ளிக்கோட பங்களிப்பு இல்லாம எங்களால இது பண்ணிட முடியாது. மாஸ்டர்ஸ் கூட சண்டை போறது எல்லாமே ஒரு நடிப்புன்னு வெளில தெரிஞ்சுச்சுன்னா எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஐயோ, நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேனே. ஆக்சுவலி நானும் அந்த வீடியோ பார்த்தேன். ரேஞ்சர்ஸ் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு. ஆமா, நானும் அதுதான் சொல்ல வந்தேன்னு சொல்லி சமாளிச்சாரான். உண்மையிலேயே இவங்க 2 பேருக்கும் என்னதான் நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியாது போல இருக்கு. மிஸ்டர் ரேஞ்சர், நீங்க தானே எங்களை காப்பாத்துனது, அதுக்கு ரொம்ப நன்றி. உங்க கூட நான் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாமா? இது வீட்ல செஞ்சது உங்களுக்கு வேணுமா? கொடுங்க. ஆக்சுவலி பெருசா யாரும் எங்களை மதிக்க மாட்டாங்க, ஆனாலும் ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிறது ஒரு தனி மரியாதை தெரியுமா? ஆமா, நீங்க பண்ற வேலைக்கு எல்லாத்துக்கும் நல்லா பாராட்டு வாங்கி நல்லா சாப்பிடுறீங்க. நானா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்தது கூட கிடையாது. சரி, எங்களுக்கு ஆஃப்டர்நூன் டியூட்டி இருக்கு, நாங்க அதை பார்க்க போறோம்னு இவ சொல்றா. சரி, இப்ப நீ எங்க போறேன்னு சாக்கிரமா கேக்குறான். நான் ரெட் கரெக்ஷனுக்கு போறேன்னு இவ சொல்லவும் எப்படியாச்சும் நானும் அந்த இடத்துக்கு போகணும்னு இவ யோசிக்க ஆரம்பிச்சாரான். தம்பி, நீ ரெட் கீப்பரோட பெரிய ஃபேன் தெரியுது. அந்த போட்டோ எனக்கு கொஞ்சம் காமிக்கிறியா? ரெட் கீப்பர் பேசினது எல்லாத்தையும் இவன் கொஞ்சம் நினைச்சு பார்க்கவும் அப்படியே சாக்குறமா மாதிரி இவன் மாறிடுறான். மிஸ்டர் ரேஞ்சர், நீங்க இன்னும் போகலையா? எனக்கு இப்ப வேலை வந்துருச்சு, நான் போக தான் போறேன். சாக்கரமா, நீயும் என் கூட வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, நானும் தான் எதிர்பார்க்கலன்னு இவனும் சொல்றான். இந்த ஏரியால என்னென்ன இருக்குங்கிறது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டானு. நீ ரெட் கீப்பர் கிட்ட லெட்டர் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதை நான் கொடுக்கட்டான்னு இவன் கேக்குறான். இவ்வளவு கொடுக்க அதை இவன் பாக்கெட்ல வாங்கி வச்சுக்கிறான். டு யூ நோட்டீஸ்? இவன் அவளோட பேரை கொடுத்து எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டோரை ஓபன் ஆகுது. ரெட் கீப்பரை சண்டை போடும் போது நான் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, அவன் வெளில இருக்கும் போது கூட மாஸ்க் போட்டிருப்பானா? நிறைய பேர் இருக்கவும் இதுல யார் தான் ரெட்டுங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான். சுதுக்கிரி இங்க வந்திருக்கா, ஓகே, நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு இவனை பார்த்து கேக்குறான். எனக்கு ரெட் கீப்பர் கூட ஒரு பிசினஸ் இருக்கு, நான் தான் ரெட் கீப்பர் அப்படின்னு இவனை பார்த்து சொல்லவும் நான் வசமா மாட்டிக்கிட்டேன்னு இவன் நினைக்கிறான். இது ஒன்னும் அந்த அளவுக்கு காமெடி இல்ல. ரெட் சீனியர் தேர்ட் ரேங்கர் ஃபியூச்சர்ல ரெட்டா மாற போற விஷயத்தை நான் இப்பயே சொன்னேன், அவ்வளவுதான். இப்ப நீ என்ன பண்ண போறங்கிற மாதிரி இவன் கேக்குறான். அது வந்து ரெட் கீப்பருக்கு நான் தனிப்பட்ட முறையில ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டியது இருக்கு. என்னாச்சு ஹிப்பிக்கு, இன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிற? ஐயோ, இவனுக்கு சாக்ரோமா பத்தி தெரியும் நினைக்கிறேன். அது வந்து என்னன்னா டோக்கிரா, எதுக்கு நீ நான் டோக்கிரான்னு சொல்லி கூப்பிட்டேன்னு இவன் கேக்குறான். வசமா மாட்டிக்கிட்டா அப்படின்னு நினைக்கிறப்பதான் குறுக்க வந்து இவ டாபிக்கே மாத்தி விடுறா. இவன் அந்த லெட்டரை வாங்கி ஃபியூச்சர்ல ரெட் ரேஞ்சர் ஆக போற உனக்கு இதை நான் கொடுக்குறேன், நீயே பாத்துக்குங்கிற மாதிரி சொல்றா. எல்லா ஸ்குவாட்ரீன்ல இருக்கிற உனக்கு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேணா இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? சொன்னதுக்கு தேங்க்ஸ், ஆனா என்னோட இடத்துல எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறானுங்க, எனக்கு அதுவே போதும். மாஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்காகவே ரெட்கோல ஸ்பெஷலிஸ்டான ஒரு டீம் இருக்கு. ஒவ்வொரு ரேஞ்சர்ஸும் மாஸ்டர்ஸ் அழிக்கிறது தான் அவங்களோட கனவாவே வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையுமே நான் பேட்டில் ஃபீல்ட்ல பாத்துருக்கேன்னு இவன் நினைக்கிறான். சாக்கிரமா, என்ன பாத்துட்டு இருக்க, வா போகலான்னு இவ கூட்டிட்டு போகிறா. அப்படி போகும்போது இவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், எனக்கு தெரியும் என்னை விட அவனுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்கன்னு. நான் ஒன்னும் இப்ப ஓடி போகல, பின் வாங்கியிருக்கேன் அவ்வளவுதான். ஆனா இது கூட அதே மாதிரி தான் இருக்கு, எப்பயும் நான் அதை தான் பண்றேன்னு நினைக்கிறேன். போஸ்டர்ல இருக்கிற பேரை பார்த்தோன்னே அப்படா இவன் தான் அந்த ரெட் கீப்பரா? எஸ், நான் தான். இந்த நேரத்துல இப்ப என்ன பண்றதுங்கிற மாதிரி இவன் யோசிக்கவே ஆரம்பிச்சாரான். யார பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அவனே இப்ப இவன் முன்னாடி நிக்கிறான். சாக்கரமா, அவரை பார்த்து நீ பூரி போயிட்டேன்னு தெரியுது, அதுக்குன்னு இந்த அளவு செல மாதிரி நிக்க கூடாது, வா போகலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், லாஸ்ட் சண்டேல நீங்க ஜெயிச்சதுக்கு. ரொம்ப நன்றி. ஒன்னு மாதிரி ஒரு ஜூனியர் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
உன்னோட பாக்கெட்ல ஒரு கத்தி இருக்குல்ல, அத என்கிட்ட கொடுன்னு இவ கேக்குறா. கடைசி வரையும் இதை என்னால யூஸ் பண்ண முடியல. ஆனா இது என்கிட்ட இருக்குன்னு அவன்கிட்ட சொல்லவே இல்லையா? ஏய் நீ ரொம்ப வீக்கா இருக்க. அதுக்கேத்த மாதிரி நீ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு ஃபுல்லாவும் நான் உன்னை எத்தனை வாட்டி காப்பாத்திருக்கேன் தெரியுமா? நீ அந்த இடத்துல சில மாதிரி வரைஞ்சது மட்டும் இல்லாம அந்த ரெட்டு கிட்ட பேசியிருக்க. கொஞ்சம் போயிருந்தா அது பிரச்சனையிலேயே போய் முடிஞ்சிருக்கும். ஆமா நீ யாருங்கிற மாதிரி இவன் கேட்க, நான் உன்னோட எதிரிங்கிற மாதிரி சொல்றா. இந்த மாதிரி இடத்துல நான் தோத்து பார்க்க மாட்டேன்னு பல வாட்டி ட்ரை பண்றான். ஆனா கடைசியில கெஞ்சவே ஆரம்பிச்சாரா என்னை விட்டுடுன்னு. ஆனா அவளோ உன்னால எனக்கு ஒரு காரியமாக வேண்டியது இருக்கு, அதை நீ தான் முடிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்றா. அப்படி அதை நீ முடிச்சு கொடுத்தீனா ரேஞ்சர்ஸை தோக்கடிக்கிறது எப்படிங்கறத நான் உனக்கு சொல்லித்தரேன். அதை வச்சு நம்ம ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸையே அழிச்சிடலாம். சாகராமா அந்த இடத்துக்கு வந்து பக்கத்திலே ஒரு மாஸ்டர் அப்பியர் ஆயிருக்குன்னு சொல்றான். டி டெஸ்டரும் இதுக்கு வாய்ப்பு இல்லை, இது ஒன்னும் ஞாயிற்றுக்கிழமை கிடையாதுங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான். இவ்வளவு திரும்பி பார்க்க ஆளக்கானோ எங்க போனான்னு தெரியல. இங்க ஃபைட்டர் போய் இவனுங்க கையில மாட்டிக்காம இருக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறான். ஏ எஃப் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏ மாஸ்டர் என்ன கடுப்பேத்தாத, ஏன்னா நீலாம் எனக்கு ஒரு பூச்சி மாதிரி. நான் திரும்பி பார்க்க தான் போறேன், ஏன்னா என்னால அவனை கண்டுபிடிக்க முடியல. யாரு சொன்னாங்க இப்போ உன்னால திரும்பி போக முடியும்னு? சூசி ஆக்குபேன் டிரான்ஸ்ஃபார்ம். இப்ப நான் உன்னோட ஆப்பனண்டா இருக்க போறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் வார்னிங் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இவன் அவனோட டிவைன் வெப்பனை எடுக்கிறான். நான் பண்றது தப்பே கிடையாது, ஏன்னா வில்லன்ஸ் எப்பயுமே வில்லன்ஸா தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீ நிறைய வாட்டி செத்துருக்கலாம், ஆனா இப்ப உண்மையான மரணம்னா என்னங்கிறத நீ பார்க்க போற. இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஜஸ்ட் நான் ஒரு ஃபைட்டர், என்னால எங்க போக முடியும், என்ன பண்ண முடியும்? அவன் சொன்னபடி சிவிலியன்ஸ் எல்லாம் எங்களால ஹாப்பியா தான் இருக்கிறானுங்க. என்ன நடந்தாலும் வில்லன்ஸ்ங்கிற பேர் மட்டும் எங்களுக்கு மாறாது. இதுதான் அல்டிமேட் டெக்னிக். எமாடானோ உறவச்சு ஃபைட் பண்றது லூஸ் பண்றது கடந்த 13 வருஷமா இதே தான் எனக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கான நாள் எனக்கு நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த ஆக்டிவ் ஃபைட் மாதிரி இது இல்லன்னு சாக்குரமா சொல்றான். பாஸ் எல்லாரையும் கொண்டதுக்கு அப்புறம் ஃபைட்டர்ஸ்க்கு 2 சாய்ஸ் கொடுத்துருப்பானுங்க. ஒன்னு தொடர்ந்து சண்டை போட்டு கடைசி வரை யார் உயிரோட இருக்கான்னு பார்த்தலாம். ரெண்டாவது ஆப்ஷன் தான் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு வேலை பாக்குறது. நினைச்சு பார்த்தா இவனும் கடுப்பாயிடுறான். உனக்கு அந்த மாஸ்டரை பத்தி தெரியுமான்னு சாக்குராமா கேக்குறான். இப்ப நீ என்ன சொல்ல வர? இப்ப நீ போட்டிருக்க ஈவில் பிளான் எல்லாத்தையுமே நீ நிறுத்திடுற, ஏன்னா சசுகிரி கூட நீ பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்னு இவன் சொல்றான். நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஜஸ்டிஸ் தான் எப்பயுமே ஜெயிக்கும் பாத்துக்க. இன்னும் ஜஸ்டிஸா? கடந்த 12 வருஷமா நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்தே போச்சு. இது எல்லாத்துக்கு காரணம் உங்களோட ஆர்கனைசேஷன் தான். அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்டா. இந்த எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணிட்ட, நீயும் எங்க கூட சேர்ந்து ஒரு ரேஞ்சர் ஆகலாம். இந்த மாதிரி நேரத்துல எதுக்காக இந்த மாதிரி பேசுறேன்னு கேக்குறப்பதான் தெரியுது மாஸ்டர்ஸும் ஹியூமன்ஸும் ஒன்னா வாழ்ற மாதிரி இருக்கிற ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறானா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நம்ம 2 பேரும் எனிமிஸ், அது இன்னைக்கு மாறாது. நீ ரேஞ்சரா இருக்கிறது கூட தகுதி இல்லாதவன். நெக்ஸ்ட் டைரக்டா இவளை வந்து மீட் பண்றான். எனக்கு தெரியும் நீங்க வருவேன்னு. ரேஞ்சர்ஸை முடிச்சு கட்டுறது எப்படிங்கிறது எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒன்னு முடிச்சு கட்டிடுறேன், ஏன்னா நான் ஒரு மாஸ்டர். அப்பனா இப்படிதான் நீ ஒரு மனுஷனா மிமிக் பண்ணிட்டு இருக்க. எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஒரு மாஸ்டர் சுத்தி அழியும் சொன்னா மக்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு. இப்போ உன்னோட நிலைமை என்னங்கிறது புரியுதா? இவனுக்கும் இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ ரேஞ்சர்ஸை முடிச்சு கட்டணும் தானே பாக்குற. டிவைன் வெப்பன்ல அதுக்கான கீ லைன்ஸ் இருக்கு. இதுல 5 வகையான டிவைன் வெப்பன்ஸ் இருக்கு. அதுங்களாம் மாஸ்டர்ஸை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. ஆல்சோ இதெல்லாமே யூசருக்கு டிவைன் பவர் கொடுக்கிற ஒரு சீட் ஐட்டம்ஸ். டிவைன் வெப்பன்ஸ்ல இமார்டலா இருக்கிற மாஸ்டர்ஸை கூட அழிக்க முடியும். அப்பனா நீ அந்த டிவைன் வெப்பனை வச்சு ஏதாச்சும் பண்ண போறியா? ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா அது ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு ஆர்கனைசேஷன். அந்த 5 பேரை நம்பிதான் எல்லாருமே இருக்கிறானுங்க. ஜஸ்ட் ஒரு இடத்துல குத்துனா மட்டும் போதும், நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவனுக்கு உடஞ்சு போயிடுவானுங்க. நான் வேணா அவனுக்கு தூங்கிட்டு இருக்கும் போது நைஸா போய் அதை லெவட்டி எடுட்டா வாய்ப்புல ராஜா, அதுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும், அப்பதான் நம்மளால அதை எடுக்க முடியும். சண்டே ஷோ அப்ப அவனுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வர மாட்டானுங்க, ஏன்னா ஃபேக்கான பேட்டிலுக்கு அதுக்கு தேவைப்படாது. ஒரு நாள் ஒரு செகண்ட்ல ரெட்டு மாதிரியே மாற முடியும்னா உன்னை குறைச்சி எடை போட முடியாது போல இருக்கு. கொஞ்சம் அமைதியே இரு, ஏன்னா எனக்கு முன்ன பின்ன தெரியாத பேசுக்கலாம் என்னால உடனே எல்லாம் மாற முடியாது. ஒரு நாள் ஹியூமன்ஸ் இமிக் பண்ண முடியும்னா இதுக்கு நீ அதை சாதகமா உனக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இரு மிமிக் பண்றதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நீ ரொம்ப நேரம் எடுத்துக்கிற, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. நீ வேணா ஒரு நாற்காலியில மாறா, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிற. சர்ஃபேஸ்ல இருக்கிறவங்கள மாதிரி என்னால மிமிக் பண்ண முடியும். உன்னோட வெசல் ஸ்கில்லால பேட்டிலேயே உன்னால மாத்த முடியும். இப்ப நான் உள்ள வந்துட்டு அடுத்தது என்ன பண்றதுன்னு இவன் கேக்குறான். வேற என்ன, டைரக்டா போய் அந்த ஆட்டியை போட்டுரு. இந்த பொண்ணு வந்து எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காள். ஏன்னா நான் கேட்கிற ரொம்ப முக்கியமான கேள்விக்கு எல்லாத்துக்கும் அவ பதில் சொல்லவே மாட்டான். சுசுகிரி, நீ ஒரு ரேஞ்சரா இருந்துகிட்டு எதுக்காக ஒரு மாஸ்டர் ஹீல் பண்ணிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி நீ டீனேஜ் டிராமாஸ் எல்லாம் பாத்திருக்கியா? மொக்கையா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அழகா இருக்கிற ஒரு பையன் கிடைப்பான்ல, அந்த மாதிரி. நீ சொல்றதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கான்னு இவன் கேக்குறான். எப்பயுமே மெயின் கேரக்டர் தான் கடைசியில ஜெயிப்பானுங்க. அவங்களை பாராட்டினாலும் ஒரு பிரச்சனை கிடைக்க போறது இல்ல. அதனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிற ஃபைட்டர். பாக்குறதுக்கு ரெட்டு மாதிரி இருக்கிறதுனால மத்தவனுங்க எல்லாரும் உனக்கு மரியாதை கொடுக்குறானுங்க. கீழே இறங்கி போய் டிவைன் வெப்பன் எங்க வச்சிருக்கானுங்கிறத தேடி கண்டுபிடிங்கிற மாதிரி இவ சொல்றா. ரேட், நீங்க திரும்பி வந்துட்டீங்களா? இப்ப இவன் ஓடுறதுக்கும் வாய்ப்பு இல்ல, அதனால டிவைன் வெப்பனை எடுத்து உருமாறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லிடுறான். ஒவ்வொரு வாரமும் அந்த 1க்கு குப்பைகளை சமாளிக்கிறதுக்காக நீங்க தயாரா இருக்கீங்க பாத்தீங்களா? அதை பார்க்கும்போது நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இந்த நேரத்துல எதுவும் பண்ணி மாட்டிக்காத. இப்ப நமக்கு நம்மளோட வேலை தான் முக்கியம். மேபி அதுங்க எல்லாம் வீக்கா இருக்கலாம், ஆனா அதுங்க எல்லாமே மாஸ்டர்ஸ். நம்ம அதை குறைச்சு இடப்படக்கூடாது. ரெட் கீப்பரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ ரொம்ப ஆட்டிடியூடா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் உள்ள வந்துடுறான். டிவைன் வெப்பன் எங்க இருக்குன்னு தேடி பார்க்க அது ஒரு ஓரமா கிடக்கு. ஒருவேளை இது டிராப் ஆனு இவ
யோசிக்க ஆரம்பிக்கிறான். சுசுகிரி சொன்னபடி ரேஞ்சர்ஸ் எல்லாமே இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கானுங்க போல இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு பிரச்சனையா வருவோம்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஃபைனலி இது எங்களோட கைக்கு வந்துருச்சு. எத்தனை வருஷமா இது எங்களை கஷ்டப்படுத்திருக்கு தெரியுமா? வழக்கத்தை விட வித்தியாசமா உன் மேல இந்த ஸ்மெல் வந்துச்சா, அதனால தான் உன் மேல நான் சந்தேகப்பட்டேன். ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சியா? ஏய், ரியலான ரெட் இந்த இடத்துல இருந்தானா கண்டிப்பா செத்துருப்பான். என்ன முட்டாள் மாதிரி பேசுற? அவனால இந்த மாதிரி அட்டாக்லாம் ஒண்ணும் பண்ணாது. இப்போ எனக்கு வேற வழி இல்ல, நான் உன் கூட சண்டை போட்டு தான் ஆகணும். என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு பாப்போம். உன்னை எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ சாக மாட்டேங்கிறதுக்காக நீ அலட்சியமா இருக்க கூடாதுடா. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நீ ஜெயிப்ப நினைச்சிட்டு இருக்கல, அதெல்லாம் ஒரு நாள் முடியவே முடியாது. ஏன்னா நீ வீக்கா இருக்கடா. மனுஷங்க ஒரு நாள் இறப்பாங்க. அந்த ஒரு மரணம் பயம் தான் அவங்கள வளர வைக்குது. இதை நான் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு எத்தனை நாள் ஆசைப்பட்டிருக்குன்னு தெரியுமா? அப்பனா டிராகன் கீப்பரா இல்லாதவங்களால கூட இதை யூஸ் பண்ண முடியுமான்னு இவன் கேக்குறான். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கற. ஒரு இமாட்டலா இருக்கிற மாஸ்டர் கொல்ல முடியுதானே? இல்ல வேற வெயிட் பண்ணு, நான் சாகறதுக்கு விரும்பல. ஆனா இவனும் அதெல்லாம் கேட்காம நான் உன்னை கொல்ல தான் போறேங்கிற மாதிரி சொல்றான். குஞ்சரு, இப்போ உன் கையில இருக்கிறது டைனமைட் தானே? நான் சொல்றத நீ கேட்க மாட்டே, நீ சொல்றத மட்டும் நான் கேட்கணுமாக்கும். ஜஸ்ட் நீ அட்டாக் பண்ணு, மொத்த இடத்தை சேர்த்து தரமட்டமாக்கலாம். சரி ஓகே, இதை நம்ம பேசி தீர்த்துக்கலாமான்னு இவன் கேட்கறான். என்ன மறந்துட்டீங்களா? இந்த உலகத்தை டாமினேட் பண்றதா எங்களோட ஒரே குறிக்கோள். அதுக்காக நாங்க என்ன வேணா பண்ணுவோம். சின்ன கேப்பு கிடைக்கவும் வண்டி எடுத்து உடச்சு விட்டாரா? எத்தனை வாட்டி என்னோட தலையை சதற விட்டுருப்ப, இந்த வாட்டி நான் உன்னை சதற விடுறேன்டா. பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன்னு சுசுகிரி சொல்றா. நான் உனக்கு இந்த வேலையை கொடுத்ததை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் தெரியுமா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீ பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு. மேபி நான் உனக்கு ரிவார்டு தரலான் இருக்கேன். எனக்கு எந்த ரிவார்டு வேணாம். உன்கிட்ட நான் அப்புறம் பேசுறேன். ஏன்னா இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். மாஸ்டர்ஸ் டீல் பண்றதை விட்டுட்டு எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ரெட்டுக்கு இவன் யாருங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனால மரியாதையா அந்த டிவைன் ஆக்டிவேட்டை எங்ககிட்ட கொடுத்துருன்னு கேக்குறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ரெட் கீப்பர்னு இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனாலும் இந்த இடத்துல ரெட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். டி டெஸ்டரும் அவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த வாட்டர் டேங்கை இவன் பக்கத்துக்கு வீசுறான். எனக்கு இப்ப பேஸ்பால் கிளப்ல இருந்த ஞாபகம் வருது. ஆகா, ஆக்டிவேட் கையை விட்டு போகுதேன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஜம்ப் பண்ணிடுறான். உன்னோட கையை விட என்னோட டிவைன் ஆக்டிவேட் தான் ரொம்ப முக்கியமா உனக்கு தெரியுதுல. இதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, அதுக்கு நான் உன்னை பாராட்டுறேன். ஆனாலும் வில்லன்ஸுக்குன்னு ஒரு ஸ்டேஜே கிடையாது. அதனால நீங்களாம் ஒண்ணு இல்லாத லூசர்ஸ். என்னடா சொன்ன? நான் வீக்கான ஆளா இருந்தாலும் என்ன பொறுத்தவரை நான் தான்டா பவர்ஃபுல். ஆடியன்ஸ் இல்லாம உன்னை தோக்கடிக்கிறது ஒன்றும் எனக்கு எந்த பிரோஜனமும் கொடுக்காது. உனக்குன்னு எப்பயும் ஒரு ரோல் இருக்கும். சண்டை போட்டுட்டு இருந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடின ஒரு மாஸ்டரை ரெட் கீப்பர் வடக்கி பிடிச்சிட்டாரு. பாத்தில பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீ லூஸ் பண்றதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நீ சாகுறதுனால இந்த உலகத்துக்கு ஒரு நல்லது நடக்க போது பாத்துக்க. கேவலப்படுத்தாதன்னு டி டெஸ்டர் கடுப்பாக்குறான். போன வாரம் டைகர் கூட சண்டை போட்டதுல எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. பூச்சி, என் கூட மட்டும் தான் சண்டை போட முடியும்னு நினைச்சியா? அடுத்த நொடியே ப்ளூ வந்து அட்டாக் பண்றான். என்ன நடக்குது ரெட்? எல்லாமே ஆக்டிங் தான். என்னோட தோழர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பிளானட்ல இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் நாங்க பாதுகாப்போம். சரியா சொன்னீங்க. இது ஒரு லெஜெண்டரி பேட்டிலா இருக்க போதுன்னு மத்தவங்க எல்லாரும் பேசிக்கிறானுங்க. போன வாரம் நம்ம கூட சண்டை போட்ட ஃபைட்டர் மாதிரி தானே இதுவும் இருக்குன்னு பிங்க் சொல்லவும், ஆமா எனக்கும் இது நான் வந்துருச்சு. ப்ளூ டிவைன் ஆக்டிவேட்டை யூஸ் பண்ணி அந்த துரோகியை நம்ம கொண்டாடலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெட் டிவைன் ஆக்டிவேட்டை ஒரு மாஸ்டர் கிட்ட யூஸ் பண்ணா. இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டமா சண்டை போட்டுட்டு இருந்தாலும் நம்ம பண்ற வேலையை தானே தெரிவி பண்ணிட்டு இருந்தோம். ரெட் இப்படி பண்ணா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கும் இது நல்ல ஐடியாவா தான் தோணுது. நீ மத்தவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால உனக்கு நாங்க ஒரு ஆஃபர் பண்றோம். நீ எங்க கூட வந்து சேர்ந்துக்க. உன்னோட சேஃப்டிக்கு நாங்க கேரண்டி. இல்ல எனக்கு அது வேணாம். ஓகே, அவனை கொன்னுடு. நான் சாகிறதுனாலலாம் இது முடிய போறது கிடையாது. வேற யாராச்சும் இதை தொடர்ந்து பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். தோத்து போக போறவனு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். நீ என்ன ஞாபகம் வச்சுப்பியா? கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ட்ரெயின் கீப்பர்ஸுக்கு மறுபடியும் வெற்றி கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடறானுங்க. எல்லோ, உன்னோட கை வந்து என்னோட முகத்தை மறைச்சிருது தெரியுமா? அடுத்த வாட்டியாச்சும் கரெக்டான ஒரு போஸை கொடுக்க கத்துக்க. எதனாலதான் நம்ம கொஞ்சம் கூலா இருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம தனித்துவமா தெரியும். ஃபேக்டை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா 100 வருஷத்துக்கு அப்புறம் பண்ண போற பிரச்சனை எல்லாத்தையும் இப்பயே அவனுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. தொட்ட உடனே ஆக்டிவேட் காத்தோட காத்த கரைஞ்சிருது. ஏன்னா டி டெஸ்டர் தான் அவனோட கையவே ஆக்டிவேட் மாதிரி இமிக் பண்ணி மாத்திருக்கான். என்னோட டிவைன் ஆக்டிவேட் இப்ப எங்க போச்சு? நீ செத்து இருந்தாலும் எனக்கு நீ உதவி செஞ்சிருக்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபைட்டர். நீ பண்ண சாக்ரிஃபைஸை நான் வீணாக்க மாட்டேன். பேலன்ஸ் இன்னும் 4 தான் இருக்கு. புதுசா ஒரு மாஸ்டர் வந்திருக்காதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ப்ளூ ஸ்கால் இருக்கிறவங்க யாராச்சும் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. ரேஞ்சர்ஸோட ஹெட்குவார்டர்ஸ்ல இவங்களுக்குன்னு தனியா ஒரு சீக்ரெட்டான ரூம் இருக்கு. கடைசியா நம்ம இந்த இடத்துக்கு எப்போ வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமான்னு பிங்க் ரேஞ்சர் கேக்குறா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. கடைசியா தான் அந்த இடத்துக்கு சுசுகரி வரா. ப்ளூ, உன்னோட மிஸ்டர்ஸ்க்கு நீ எதுவுமே சொல்லி கொடுக்கலையா? மணி தெரியா? ஏன்னா அந்த பொண்ணு எப்பயுமே அவளோட போக்குல தான் போவாளே. டிராகன் கீப்பருக்கும் அவளோட படிஸுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். நீங்க மிடில் ஸ்கூல் படிக்கிற சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளூ சண்டை போறதுக்கு நினைச்சாலும் கூட இருக்கிற பொண்ணு அதுக்கு விட மாட்டா. ப்ளூ, நீங்க பேசுற விதத்துல இருந்து எல்லாமே கொஞ்சம் கொடூரமா இருக்கு. அது முதல்ல நீங்க மாத்திக்க பாருங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க சட்டை போட்டுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன்னு நசுக்கி எடுக்கிறான். அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பாப்போமா? இல்ல ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க், ஏதாச்சும் தப்பு பண்ணி இருந்தா என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. இவ்வளோ இப்ப வேற வழி இல்லாம மன்னிப்பு கேட்டாரா? சரி ஓகே, எல்லாரும் சாப்பிடும் போது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஐ திங்க் இப்ப என்னோட டிவைன் ஆக்டிவேட் திருடப்பட்டுடுச்சு. ஆமா, இது ரொம்ப மோசம் சொல்லிட்டு இவனோட சாப்பாடு எடுத்து இவ சாப்பிட ஆரம்பிச்சாரா? அது உண்மையாவே நடந்துச்சான்னு கேட்க, ஆமா அந்த சம்பவம் காலையில தான் நடந்துச்சுன்னு இவனும் சொல்றான். ஒரு ஃபைட்டரால இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? என்னால நம்ப முடியல.
இல்ல. இது வர 12 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா யாராச்சும் நம்மள காட்டி கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? அது இருக்கட்டும், அந்த திருடன் ஆட்டி போயிட்டு அவன் என்ன பண்ணா? எடுத்துட்டு போன மாதிரி தெரியல. எங்காச்சும் மறைச்சு வச்சிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதை வேற யார்ட்டையாச்சும் கொடுத்துருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதை நான் மன்னிக்க போறது இல்ல. ஜஸ்டிஸ் எல்லாம் அவனுக்கு தண்டனை கொடுக்க போறேன்னு ரெட்டு சொல்றான். நம்ம போட்ட ஒப்பந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் கிடையாது. அதனால மறுபடியும் அந்த மாஸ்டர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளோட ஆக்டிங் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நடந்தது கிளாத்துக்கு சேர்த்து நீங்க பொறுப்பேத்துக்கிட்டாகணும். கிரேட், நீங்க ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இதனால நீங்க ஃபர்ஸ்டா இருக்கிற ரேங்கும் குறைய போகுது. கொஞ்சம் அமைதியா இருன்னு பிங்கும் சொல்லி பாக்குறா. ஹியூமன்ஸோட பாதுகாப்புக்கு இருக்கிற டிவைன் வெப்பனை இப்ப திருடு போயிருக்கு. இதுக்கு நீங்க தான் பொறுப்பேத்துக்கிட்டாகணும். டிராகன் கீப்பர் பொசிஷன்ல இருந்து ரிசைன் பண்ணிடுங்க. இவளும் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ சொன்னபடி ரெட் கீப்பரோட பொசிஷன்ல இருந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும் மத்தவங்களை விட நீ ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு. ரேங்க் படி பதிவு கொடுக்கணும்னு எந்த ரூல்ஸும் இல்ல. இதுக்கப்புறம் நீ என்னோட இடத்துல இருக்க போறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதை கிட்ட இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது இவனோட சின்ன வயசு கனவு. இதுக்காக தான் இவன் இந்த ரேஞ்சர் ஃபோர்ஸ்லயே சேர்ந்தான். இனிமே ஒன்ன மாதிரி இல்லாம என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும். என்னது என்னை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியல. அப்பனா அது நடக்காது. நீ என்ன ஏமாத்திட்ட. சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா சாப்பிடும் போது எது பேசினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னன்னு தெரியல, எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது. சம்திங் ஏதோ ஒண்ணு எனக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதை ஒரு கேம்பிளிங்கா மாத்த போறேன். இக்கிரு, ஒரு ஒஸ்ட் செனாரியோ உன்கிட்ட ஒன்னு சொல்லிட்டா. ஒரு ஃபைட்டர் லாவாகமா ரெட்டோட டிவைன் வெப்பனை தூக்கிட்டு ஓடிட்டான். அந்த ஃபைட்டருக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு அவனோட இடத்துக்கு ஓடி போகணும், இல்லையா காத்தடிக்கிற திசையில அவன் போயிருக்கணும். அதனால நீ காத்தடிக்கிற திசையை கண்டுபிடிச்சு அவன் எங்க போயிருப்பான்ங்கிற ஒரு லொகேஷனை கண்டுபிடிக்கிற. ஃபாரஸ்ட்குள்ள டி டெஸ்டரும் பெரிய லெவல்ல காயம் இல்லாம எப்படியோ உயிர் பழைச்சாரான். ரேஞ்சர்ஸ் அழிச்சு இந்த உலகத்தை டாமினேட் பண்ணணும். எனக்கு தெரியும் நீ உயிர் பழைச்சிருவேன்னு. மாஸ்டரா இருக்கிற நீ அவளை சிக்கத்துல சாக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கு உதவி செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன். டஸ்டரும் சண்டை போடலான்னு பாக்குறான். ஆனா இவனோட வயித்துல இருக்கிற ஓட்டையால இவனால சரியா கூட நகர முடியல. உன்னோட அடிப்பட்ட காயத்துக்கு இது யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஆனாலும் ட்ரை பண்ணி பாரு. அடே, ஒரு ரேஞ்சர் வந்து என் மேல பரிதாபம்லாம் பட தேவையில்ல. நீ ஒரு மாஸ்டரா இருக்கிறதுனால உன்னோட காயத்தை நீயே அடைக்க வேண்டியதானே. உன்னால உன்னோட முகத்தை மாத்த முடியுதுன்னா உன்னால உன்னோட காயத்தை சரி பண்ண முடியும்ல. ஏன்னா என்னால இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுல்ல. அதனாலதான் சொல்றேன். என்னோட கையில இருக்கிற ஒரு பாட்டை எடுத்து அதை சரி பண்ண முடியும்னு சொல்றான். அடே, என்னடா பாக்குறேங்க, என்ன மன்னிச்சிரு. என்னால என்னோட ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மாதிரி பவர் இருக்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம் தெரியுமான்னு இவனுக்கு ஐஸ் வைக்கிறான். டஸ்டரும் இவனால என்னென்ன பண்ண முடியுங்கிறது எல்லாத்தையுமே இவனுக்கு செஞ்சு காமிக்கிறான். இந்த மாதிரி உன்னால மாற முடியும்னா உன்ன மாதிரி இருக்கிற ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ண. இன்னையில இருந்து நானும் ஒரு ஃபைட்டருங்கோ. எங்க எல்லாம் ஒரு ஆளாகிறதுக்கெல்லாம் உன்னால முடியாது. என்னால முடியல. என்னோட வயிறு ரொம்ப வலிக்குது. இதுக்கு மேல என்கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும்? நான் உன்னை பத்தி இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அதே மாதிரி நீ என்னை பத்தி இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு சரி என்னன்படுதோ நான் அதுதான் செய்வேன். நல்ல வேலை சரியான இடத்துல வந்து உன்னை காப்பாத்திட்டேன். இபிகி, நீ பண்றது சரி கிடையாது. கிரௌஸும் சாப்பிடணும், இல்லனா அதுங்களும் இறந்துரும். எல்லா உயிர்களுக்கும் வாழ்றதுக்கு சம உரிமை இருக்கு. அதுக்குன்னு மனுஷங்க குறுக்க போந்து அதை மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேட்டை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே 13 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது. அந்த நேரத்துல தான் இவங்க எல்லாரும் படையெடுத்திருப்பாங்க பூமிக்கு. கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிறதுனால கடவுளை இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. இந்த ஃபேமிலியிலேயே கொஞ்சம் தெளிவா இருக்கிறது இவனோட அக்கா மட்டும்தான். எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர? ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்காக்கா. கெட்ட பண்ண மாறிடக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். நான் ஒன்னும் அவ்வளவு வீக்கான ஆள்லாம் கிடையாது. என்ன பாதுகாக்கிறதுக்கு ஒரு குழந்தைலாம் தேவையில்லை. அக்கா, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களை நான் எப்படியாச்சும் பாதுகாப்பேன். இது வந்து ரெட் கீப்பரோட லைன் தானே? உனக்கு அது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நமக்கு பாக்குறதுக்கு அவ்வளோட கிடையாது. ஏன்னா அது வைலன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப நம்மள பார்க்க விடல. இருந்தாலும் அது நல்லா இருக்குல்ல. எப்பயுமே நீ பேரண்ட்ஸ் சொல்ற கேட்டுதான் நடந்துக்கிற. ஆனா உன்கிட்ட இருந்து இந்த மாதிரி வார்த்தையை கேட்கறத நினைச்சு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உனக்கு டிராகன் கீப்பர் பிடிக்கணுங்கிறதுக்காக உன்னோட அப்பாவே நீ தப்பா நினைக்கிறியா? உன்ன மாதிரி சின்ன குழந்தைங்களெல்லாம் இது எல்லாத்தையும் அவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சுக்க முடியாது. அப்ப கூட என்னோட பேரண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப மோசமானவங்க நினைச்சது கூட கிடையாதுன்னு சொல்றான். டிவி பார்த்ததுக்காக டிவி ரிமோட்டே உடைச்சிடுறாரு. நீ இந்த மாதிரிலாம் வைலன்ஸ் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு. அப்ப கூட அப்பா அம்மா சொல்றது ஒன்னும் தப்பா இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி கடவுள் வர போறாருன்னு இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்க. நீ பண்றது எல்லாத்தையும் நிறுத்திட்டு முதல்ல சுயமா சிந்திக்கிறதுக்கு கத்துக்கடான்னு இவளோட அக்கா திட்டுறா. அடுத்த நொடி அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் ஆகுது. இவங்க 2 பேரும் என்ன ஆச்சுன்னு வந்து பாக்குறாங்க. ஹலோ, நான் தான் கடவுள். நீங்களும் என்னோட பிலீவர்ஸா? அப்படின்னா நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றான். அந்த ஒரு அட்டாக்ல தம்பி தப்பிச்சறா, அக்கா மாட்டிக்கிறா. ஹிபிகி, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல, நீ சேஃபா இருக்க. உங்களுக்கு அந்த பெயினை கொடுத்ததுக்கு மடிச்சிருங்க. சீக்கிரமா நான் இதை முடிச்சிடுறேன். ஹிபிகி, இங்க நிக்காத, இங்க இருந்து ஓடிடுன்னு இவ சொன்னாலும் அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்ப என்னோட அக்காவையும் அழைக்கிறதுக்கு நான் விரும்பல. எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். என்னோட எதிரி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி. அப்பதான் நான் முடிவு பண்ண ரேஞ்சர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ஃபைட் பண்ணணும்னு. ஆனாலும் அந்த இடத்துல கூட எனக்கு இப்ப நம்பிக்கை இல்ல. அரே, எனக்கு மட்டும் அடிபடாம இருந்துச்சு, நீ சொல்றது எதுவுமே கேட்டுட்டு இருந்திருக்க மாட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உன்னோட பேர் என்ன? ஏன்னா நீ எக்ஸாம்ல ஃபேக்கான நேம் கொடுத்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பயே ஓடிடு. ஏன்னா அந்த பாண்டா பைப்லோட மண்டையை அடிச்சு உடைக்க முடிஞ்ச எனக்கு உன்னோட மண்டையை உடைக்கிறதுக்கு ஒன்னும் அவ்வளவு நேரம் ஆகாது. சீனியர் தேடரங்கிற மேலே நீ கை வச்சிருக்கீங்கன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தான் போ. ஏன்னா அவன் வந்து 5வது பொசிஷன்ல இருக்கிறவன். நான் உன்னை கொஞ்சம் குறைச்ச இடம் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஹியூமனிட்டிக்கு நீ த்ரெட்டா இருப்ப. ஆமா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாரியர். உன்னால ரேஞ்சத்தை தோக்கடிக்க முடியும்ல? கண்டிப்பா ஃபைட்டர் டி ஆள முடியாதது எதுவுமே இல்ல. அப்ப இதுதான் உன்னோட பேரா? ராவகமா என்ன நீ ட்ரிக் பண்ணிட்டீல. எந்த அர்த்தமும் இல்லாத இந்த வாரம் சீக்கிரமா மக்கள் மறந்துடுவாங்க. டி, நீ எனக்கு ஒரு உதவி செய்யறியா?
அதே இடத்துல இவனும் தேடிக்கிட்டு இந்த இடத்துக்கே வந்துடுறான். சத்தம் கேட்கவும் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். நான் இபிக்கு சாக்கராமா ஒரு இண்டிபெண்டன்ட் ரேஜன் சொல்லிட்டு இவன் கூட இன்ட்ரோடக்ஷன் ஆயிக்கிறான். சரி இங்க ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் நீ பாத்தியா? நான் ஒரு வெயிட்டரை பார்த்தேன், அடிபட்டு வந்திருந்தான், நான் இப்படியே அவனை சமாளிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கூட்டிட்டு போறான். எதுக்காக அவன் என்ன காப்பாத்த நினைக்கிறான்? சாக்கராமா அவனால முடிஞ்ச அளவுக்கு இவனை சுத்த விட்டிட்டு இருக்கான். அடுத்த வாட்டி கரெக்டா நீ அந்த மாஸ்டர் கிட்ட என்ன கூட்டிட்டு போற. அடுத்த நடிகை ஃபைட்டர் டி அந்த இடத்துக்கு வந்து என்னடா என்ன தேடிட்டு இருக்கீங்களா, நான் இங்க தான் இருக்கேன் பாத்துக்குங்க. இவனுக்கும் புரிஞ்சிருது இவனை காப்பாத்துறதுக்காக தான் ஃபைட்டர் டி இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு. 3 பேரும் பேசுறதை விட்டுட்டு முதல்ல என்ன பிடிக்கிறதுக்கு பாருங்கடா. என்ன 3 பேரா? அதோ அந்த பக்கம் இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிடுறான். இவனால இதை ஏத்துக்கவே முடியல, இவன் என்ன ட்ரிக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சாரான். இப்படி பண்ணதுக்கு நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட ஆக்டிவேட்டை எடுக்கிறான். ஆக்டிவேட் எல்லாம் டிராகன் கீப்பருக்கு மட்டும் தானே, இது வந்து அதோட ரிப்ளிகா, இதுவே போதும் அவனை அழிக்கிறதுக்கு. இதை கேட்டவனே ஆள் எஸ்கேப் ஆயிடுறான். சுசுகிரி இதெல்லாம் பத்தி நீ சொல்லவே இல்லைன்னு ஓடும் போது கூட போய் போல கதறான். இதுல வேற அடிப்பட்ட இடம் வலிக்கவும் ஒரு அட்டாக்ல இருந்து இவன் தப்பிச்சிடுறான். அரே என்ன ஆக்டிவேட்டரா இது, வெண்ணையை வெட்டுற மாதிரி எல்லாத்தையும் வெட்டுது. முடிஞ்ச அளவுக்கு மரத்துக்கு மரம் தாவி எப்படியே தப்பிச்சிட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் தான் மறைஞ்சிருக்க போற, என்னால எல்லாம் போறதுக்கிட்ட சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு எல்லா இடத்துலயும் அட்டாக் பண்றான். நான் எங்க இருக்கேன்னு தெரியா, இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஆக்டிவேட்ட கையில இருந்து புடிங்கிடுறான். இப்போ இந்த பவர் என்கிட்ட இருக்கிறதுனால நான் தாண்டா ஜெயிக்க போறேன். ஆனா அடுத்த நோடியே இவனோட கை வந்து தீஞ்சிருது. ஏன்னா நான் இது ப்ளூ கிட்ட இருந்து வாங்கின பவர், இதனாலதான் என்னால இந்த மாதிரி சண்டை போட முடிஞ்சுச்சு. என்ன நான் சொல்றேன், எனக்கு ஒண்ணும் புரியலங்கிற மாதிரி இவன் கேட்க, எங்களோட லீடருக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம், அவரை நம்புறோம், நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறதுனால தான் எங்களால ஸ்ட்ராங்கா இருக்க முடியுதுன்னு பேசிட்டு இருக்க. அதே கேப்ல வைபிள் எஸ்கேப் ஆயிடுறான். சாக்கரமா அந்த இடத்துக்கு வருவோம். அடுத்த நோடி இவன் ஹாஸ்டேஜ் அவனை பிடிச்சு வச்சுக்கிறான். இவனுங்க அவங்களோட இடத்த மாத்திருப்பானுங்களான்னு இவனுக்கு டவுட் ஆகுது. என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஆக்டிவேட்டை நீங்க ஒப்படைச்சாதான் இவன் என்ன உயிரோட விடுவேன்னு சொல்றான். இவனும் இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம சாக்கராமா நீ ஒரு நல்ல ரேஞ்சர் சொல்லிட்டு கிட்ட வர ஆரம்பிக்கிறான். இப்ப நான் என்ன பண்றது, இதை விட்டா எனக்கு இப்ப வேற ஆப்ஷன் இல்ல. ஆக்டிவ் ஆக்ட ஆஃப் பண்ணிட்டு அதை கீழே வச்சிடறான். நீயும் அதை எடுக்கிறதுக்காக கிட்ட வரான். நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு சண்டையிலே தெரிஞ்சிருச்சு இவனுக்கு 2 பேரும் இடம் மாறலன்னு. சாக்கரமா இவனோட வெப்பனை யூஸ் பண்ணி டிஏவே மேல இருந்து கீழே தள்ளி விட்டாரான். என்னோட ஓன் டிசிஷன்ல பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா என்னால தனியா எதுவுமே செய்ய முடியாது, ஆனா உங்களோட பவர் நீங்க எனக்கு கொடுத்ததுனால என்னால இதை செய்ய முடிஞ்சுன்னு சொல்றான். அப்புறம் இதை நம்ம எப்படி சொல்லி கூப்பிடுறது, பவர் ஆஃப் பேட் தானே. எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே நடந்துருச்சு, ஆனாலும் இன்னும் இது வலிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த ரிப்ளிகா பட டிவைன் ஆக்டிவேட்டுக்கு முன்னாடி கூட இவங்களால ஜெயிக்க முடியாது. நான் மாஸ்டர், நீ ரேஞ்சர், நம்ம 2 பேராலையும் சண்டை போட மட்டும் தான் முடியும். ஃபர்ஸ்ட் நான் ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸை கிரஷ் பண்ணுவேன், நான் அதுக்கு விட மாட்டேன், நான் ரேஞ்சர் ஃபோர்ஸை வெஸ்ட் பண்ணுவேன். ரெட் கீப்பர் ரொம்ப மோசமா நடந்துக்கிறது பிங்குக்கும் கிரீனுக்கும் பிடிக்கல. இதனாலே இவங்க தனியா ஒரு பார்ட்டியவே கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இவளையும் இவ கூட சுத்திட்டு இருக்கிற சாக்கரமாவையும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்க கூட வந்து சேர்ந்துக்கன்னு சொல்றான். இல்ல மன்னிச்சிருங்க, என்னால வர முடியாது, ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்ன விட உனக்கு சாக்கரமா தான் தேவைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதை நீ வெளிப்படையாவே கேட்டிருக்கலாமே. இதுக்கு மேல நீ ஹையர் பொசிஷனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்கிறது நல்லது. எனக்கு இது ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சுசுகிரி நினைக்கிறா. நீ என்னோட இடத்த எடுத்துப்பேன்னு நான் நம்புறேன்னு ஒரிஜினல் சாக்கரமா சொல்றான். ஹிபிக்கு சாக்கரமா எங்கேயும் போய் செத்து புட்டி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுறாதுன்னு இவன் நினைக்கிறான். ஒரு வாட்டி நான் அபாண்டன் ஆன, ஒரு காலத்துல நான் இழந்த இந்த வாழ்க்கை, என்னால என்ன செய்ய முடியும், நான் யாரை தான் டிஃபீட் பண்ணணும். இங்க வந்ததுல இருந்து நான் பெருசா எதுவும் செய்யல. இதுல வேற இந்த ரூம் ரொம்ப சத்தமா இருக்கு. வயித்துல இருக்கிற வாட்டி அடைத்தாலுமே வலி இன்னும் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. சாக்குராமா இவனை காப்பாத்துனது மட்டும் இல்லாம இவங்கிட்ட ஒரு ரெக்வஸ்டும் பண்ணிருப்பான். அது என்ன ரெக்வஸ்ட்னா, இவனையும் இவனோட அக்காவையும் ஒரு மாஸ்டர் அட்டாக் பண்ணிருக்கும். அந்த நேரத்துல இவனோட பேரண்ட்ஸோட சேர்த்து இவங்களும் இறந்திருக்க வேண்டியது. ஆனா சரியான நேரத்துல ப்ளூ கீப்பர் வந்து அவங்க 2 பேரையும் காப்பாத்திருப்பான். அவர் ஒரு ரியல் ஹீரோ, அவரால் தான் நான் இந்த ரேஞ்சர்ல சேர்ந்தேன்னு இவன் சொல்றான். அதுக்கப்புறம் அவனுங்க நாடகம் நடிக்கிறவனுங்களா மாறிட்டானுங்கன்னு இவன் சொல்றான். அவனுங்க பண்ற ஊழல் எல்லாத்தையும் வெளில சொல்றதுக்கு நானும் ட்ரை பண்ணேன். ஆனா அவங்களோட பவர் வந்து எல்லா இடத்துலயும் இருந்ததுனால இதை சோசியல் மீடியால சொல்றதுக்கு முன்னாடியே என்ன அசோசியேஷன் பண்ண பார்த்தானுங்க. எனக்கே தெரியல இதெல்லாம் இந்த அளவுக்கு ரொம்ப டார்க்னஸா இருக்குன்னு. சப்போஸ் நான் ஏதாச்சும் டீப்பா போய் தேட ஆரம்பிச்சேன்னா என்னோட அக்காவுக்கு அது பிரச்சனையில போய் முடியும். இருந்தாலும் இவனோட லட்சியத்துக்காக இவனோட இடத்தையும் இழக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான். இந்த வாரம் நிறுத்துறதுக்கு உனக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லட்டா, உன்னோட எதிரிங்களை யாரையும் நீ கொண்டுட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். டஸ்டர்ஸ், நீங்க இந்த உலகத்தை ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் நீங்க நினைச்சபடி எல்லாத்தையும் பண்ணலாம், சிரிக்கலாம், அழுகலாம், ஃப்ரீடமா இருக்கலாம். இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இது மட்டும்தான். ரேஞ்சர்ஸ் எல்லாரையும் நீ கொண்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ ஃப்ரீடம் ஆயிருவில. ஏன்னா நீ அதுதானே எதிர்பார்க்கிற. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. எப்படியாச்சும் இந்த டிராகன் கீப்பர்ஸை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சு அந்த ரேஞ்சர்ஸை நசுக்கி எடுக்கிறேன். அட என்னடா இது அப்பையில இருந்து இதுல இருந்து சத்தமா வருதுன்னு சொல்லிட்டு அந்த லேட்டப் எடுக்கவும் பைபிள கை தவறி அதை கீழே போட்டு உடைச்சிடறான். நீ அங்க போனதுக்கு அப்புறம் என் கூட ட்ரைனிங் எடுக்கிறவங்க எல்லாரையும் மீட் பண்ணுவேன். அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. ஆல்சோ என்னோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எல்லாத்தையுமே என்னோட ரூம்ல இருக்கிற ஒரு டிவைஸ்ல வச்சிருக்கேன். அதனால கேர்ஃபுல்லா அதுல இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கன்னு சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்த பைபிளையும் இது எப்படியாச்சும் வேலை செய்ய வச்சு கொடுங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். நான் இந்த இடத்தோட மெயின்டெனன்ஸ் ஆபீசர்ரா, என்கிட்ட வந்து இது கேட்கிற. எனக்குலாம் இதுல கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அப்பனா என்னோட ரூம்ல வந்து அடிக்கடி சத்தமா வந்துகிட்டு இருக்கு, அதை உங்களால சரி பண்ண முடியுமா? செவத்துக்குள்ள இருந்து சத்தம் வருதா? அப்பனா சரி, நான் அப்புறமா என்னோட ரூமுக்கு வந்து பாக்குறேன்னு இவரும் சொல்றாரு. அதோட ஒன்ன மாதிரி இருக்கிற இண்டிபெண்டன்ட் ரேஞ்சர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்கள்ட்ட இதை போய் கொடுத்துரு. இந்த ரேஞ்சர் ரொம்ப நல்லவனா இருக்கிறா, எனக்கு இவனை பிடிச்சிருக்கு. எல்லாரையும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி இவனை நான் பாத்துக்கிறேன். ஏ விக்கி, என்ன இன்னைக்கு
வேலைக்கு வந்துட்ட? ஆகா இவன் யாருங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஐடி கார்டுல இருக்கிற பேரை வச்சு மேனேஜ் பண்ணிடுறான். நான் கொஞ்சம் வெளில போக வேண்டியது இருக்கு. எல்லாருமே அதுதான் ஆசைப்படுறாங்க. ஆனா ட்ரைனிங் பீரியட் ஆரம்பிச்சாச்சுன்னா வெளில போறதுக்கான அலோடே நமக்கு கிடையாது. இன்னைக்கு நம்ம இருக்கிற அண்டர் கிரவுண்ட் லைஃபுக்கு நம்ம இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் இருக்கிற இடம் இதுதானா? நான் எப்ப டிராகன் கீப்பர் எல்லாம் மீட் பண்றது? உனக்கே தெரியும் நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ரேஞ்சரா இருக்கிறதுனால நம்ம போட்டியில ஜெயிக்கிறது பொறுத்து தான் நமக்கு பிடிச்ச கலர் கிடைக்கும். கேக்குற இவனுக்கும் இது ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆரம்பத்துல ரேஞ்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் நான் அந்த இடத்துல சேர்ந்தனே. ஆனா நம்ம டிராகன் கீப்பரா மாறினோம்னா நம்மள சுத்தி நிறைய ரேஞ்சர் ஸ்கில்ஸ் இருப்பாங்க. அவனை நினைச்சாலே எனக்கு கடுப்பா இருக்குன்னு இவன் புலம்பி தள்ளுறான். சரி இதுல இருக்கிறவங்க எல்லாரையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறப்ப எல்லாரும் கேண்டீன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வா போகலாம்னு சொல்றான் இவன். நான் சாப்பிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா? இருக்கிறதுலே கேவலமான போட்டோவை தான் பிரிண்ட் போட்டு வச்சிருக்கானுங்க. இதுல நான் பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல தெரியுமா? இன்னும் கொஞ்சம் தனியா விடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. நம்ம எல்லாரும் சக தோழர்கள் தான். ஆனா போட்டி வந்தாலே நம்ம எதிரிகளா மாதிரி தான் ஆகணும். பேசிட்டு இருக்கும் போதே உனக்கு அது ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. இதை பத்தி கேக்குற, அதை மட்டும் மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. அடுத்த நொடியே என்ன சொல்றது தெரியாம நீதி நேர்மை கட்டுப்பாடுங்கிற மாதிரி உழம்ப ஆரம்பிச்சாரா. அது சரி விட்டா நம்மள பைத்தியமாக்கிடுவான். இந்த போட்டோவை இவங்க எத்தனை காலம் தான் யூஸ் பண்ண போறாங்க? மிஸ்டர் இஷிகாவா இப்பதான் நீங்க புதுசா இந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கீங்களான்னு கேக்குறான். சுருக்கமா சொல்லணும்னா விட்டுட்டு போயிடலாமா இல்ல இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கானா. அப்படியே அந்த இடத்துக்கு இன்னொருத்த வந்து அவனோட ஆர்ம்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கு. ஆளா விட்டா போதுங்கிற மாதிரி பைப்ல எஸ்கேப் ஆயிடுறான். கார்டு கொடுக்கறதுக்காக பேச்சு கொடுக்குறான். ஆனா அவனோ எடுத்து எறிஞ்சு பேசுறான். நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாதுன்னு. சகுரமா இப்ப நீ அவன் பக்கம் போகாத, அது உனக்கு டேஞ்சர். இன்னும் 2 பேரும் அந்த இடத்துக்கு வரானுங்க. அவனுங்க 2 பேரும் இவனை மதிக்க கூட மாட்டானுங்க. உன்னால மாஸ்டர் கூட பேச முடியுங்கிற முட்டாள்தனமான பேச்செல்லாம் எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காத. இவன் இந்த அளவுக்கு பேசுனது கிட்ட இவனோ சாக்குரமா சொன்னதை நினைச்சு பாக்குறான். என் கூட இருக்கிற எல்லா ட்ரெயினிஸும் ரொம்ப நல்லவனுங்க. சாக்குரமா இப்ப நான் உன்னை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இவனோட டார்கெட் வந்து டிராகன் கீப்பர்ஸா இருந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஹிபிகி கொஞ்சம் லேட்டா அடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இவனோட அக்கா வரவும் பைவலிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இவ கண்டுபிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சவன் உடனே அவனோட ரூமுக்கு வந்துடுறான். அவட கிறுக்கு பையில இந்த இடத்துல உன்னோட அக்கா இருக்காங்க நீ சொல்லவே இல்லையடா. செல்ஃபுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. இவனும் உள்ள என்னதான் இருக்குங்கிறத பாக்குறதுக்காக ஓபன் பண்றான். பார்த்தா அதுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணு ஒரு ஃபைட்டர் போல இருக்கு. ஹிபிகி என்ன வெளில கூட்டிட்டு போறேன்னு சொன்னி ஏன் கூட்டிட்டு போக மாட்டேற? இங்க இருக்கிறவங்க மாதிரி வேஷம் போட்டு எனக்கு அழுத்து போச்சு. இவ்வளவு மொத்த மாஸ்டர்ஸ் மாதிரி தான் பேசுறா. ஆனா கடைசியில உன்னை மட்டும் நான் உயிரோட விட்டுறேன்னு சொல்றா. நீ வெளில போனா இப்ப மாட்டிப்ப, அதனால நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஆனா இவளுக்கும் இந்த ஒரு ஃபீலிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. விருப்பத்துக்கு மாற என்ன வெறுப்படுத்தாத. நான் ஒரு மாஸ்டர். இப்ப நீ என்ன பண்ண நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாக்குரமா நீ இவ கூட என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்த? நான் ஒன்னும் ஹிபிக்கு சாக்குரமா கிடையாது. நானும் ஒரு ஃபைட்டர் தான். இதை பத்தி சொல்லுன்னா அது கொஞ்சம் பெரிய கதை. இப்ப நான் இந்த ரேஞ்சர்ஸோட இடத்துக்குள்ள ஊடுருவி இருக்கேன். நான் ரொம்ப நாளா இந்த இடத்துல இருந்துகிட்டு தப்பிச்சு போறதுக்கு பாத்துட்டு இருந்தேன். ஃபைனலி எனக்கு இப்ப உதவி கிடைச்சிருச்சுன்னு இவ சொல்லவும், உதவியா? இப்ப இவ எதை பத்தி பேசுறான்னு நம்ம ஈர குழம்பி போறான். வெளில இருக்கிற ஆளை நான் போட்டதை லேட்டாங்கிற மாதிரி கேட்கவும், நீ அப்படிலாம் பண்ணிடாத, நான் உனக்கு சிக்னல் தர, அது வரை வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்றான். கண்டிப்பா நீ சொல்றத நான் கேட்கிறேன்னு அந்த கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். உள்ள வந்த அக்காவும், ஃபைனலி உனக்கு ஃபைனல் எக்ஸாம் வந்துருச்சு. சிமுலேட் பேட்டில சண்டை போட்டு இப்ப ரியல் பேட்டிலுக்கு நீ ரெடியா இருக்க தானே? அக்கா உன் கையில என்ன இருக்கு? ஆப்பிளா? வா சாப்பிடலாம். என்கிட்ட நைஃப் இல்ல, நீ போய் எடுத்துட்டு வரியா? அது வரையும் நான் இங்கே இருக்கிறேன். நீ ஏன் அவளை அட்டாக் பண்ணல? நீ சிக்னல் கொடுப்பலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவசரப்படாத, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நமக்கு டைம் வேணும். என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. என்ன இதுல இருந்த ஒரு ஆப்பிள் குறையுது, இருக்கிற பசியில அதை சாப்பிட்டுட்டியான்னு இவ கேக்குறா. ஆமான்னு இவன் சொல்லி சமாளிக்கிறா. கொஞ்சம் வெயிட் பண்ணி, எங்க இலையை உனக்கு நான் கட் பண்ணி தரேன். ஆனா இவளுக்கு ஒரு ஆப்பிள கூட சரியா கட் பண்ண வர மாட்டேங்குது. கபோர்டுக்குள்ள இருக்கிறவளோ எப்ப எனக்கு சிக்னல் கொடுப்பங்கிற மாதிரி கேக்குறா. ஆமா காலையில இருந்து நீ ஏன் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம இருக்கிற? அதுவா, நான் அதை கீழே போட்டு உடைச்சிட்டேன், இப்பதான் சரி பண்ண கொடுத்துருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹிபிகி நான் உன்கிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ரேஞ்சர் ஆகணுங்கிற ஒரு ஆசையை விட்டு. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. வாரே இல்லாத ஒரு உலகத்துல நீ பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழணும். கபோர்டுக்குள்ள இருந்து சத்தம் வரவும் இவன் பயப்பட ஆரம்பிச்சிடறான். அந்த நேரம் பார்த்து இவளுக்கு போன் கால் வரவும் இவளும் அந்த இடத்த விட்டு வெளில போயிடுறா. என்ன அவ கூட இருக்கிறதுக்கு ஏதாச்சும் நீ பிளான் பண்ணிட்டியா? உண்மையிலேயே நீ ஒரு ஃபைட்டரானு இவளே கேட்கிறா. நான் இப்பதான் சர்ஃபேஸுக்கே வந்தா என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. இதை கேட்டானே இவளுக்கும் புரிஞ்சிருது பேலன்ஸ் இருந்த ஆளுங்களை இவனு ஒரு ஆளுன்னு. இவனை உடனே அட்டாக் பண்ணிடுறா. இது சண்டை போறதுக்கான நேரம் இது கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை போடுறது மட்டும்தான். ஏன்னா நான் ஒரு ஃபைட்டர். 13 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே தான் சொன்னாடுங்க, சண்டை போட வேணான்னு. அதுல நான் மட்டும் தனியா பிரிஞ்சு வந்துட்டேன். இப்போ நான் உன் கூட சேர்ந்தனா உன்ன மாதிரி நானும் மாறினாலும் மாறிடுவேன். நீ பேசுறத பேசு. அந்த மோசமான இடத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன மன்னிச்சிரு, நீ சொல்றது சரிதான். ஒரு ஃபைட்டர் அந்த மாதிரி நடந்துக்க கூடாதுதான். சரி வா போகலான்னு சொல்லவும், இப்பயாச்சும் நீ புரிஞ்சுக்கிட்டிய. இதே பேச வச்சுட்டு வெளில போனா கண்டிப்பா மாட்டிப்போம். அதனால அதை கொஞ்சம் மாத்திரு. இவ்வளோட முகத்தை மாத்துற கேப்ல ஏதாச்சும் உள்ள இருக்கான்னு பாக்குறான். ஒரு பாக்ஸ் இருக்கு. அடுத்த நோடியே அவனோட தலையை இதுக்குள்ள வச்சிடறான். அந்த கதவு உன்னை என்ன பண்ணுச்சு? எதுக்கு அதை உடைச்ச? நான் இப்ப கூட சொல்றேன், வா இங்கிருந்து போயிடலாம். ரேஞ்சர்ஸ் கூட இருக்கிறது உனக்கு ஆபத்து. ஏன்னா நீ என் கூட இருந்தா நீ சேஃபா இருப்ப. இல்ல நான் இங்க வந்ததே
வந்ததே ஃபைட் பண்றதுக்காக தான். உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆனா இப்ப ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது முன்ன மாதிரி கிடையாது. நீ ஒரு நேர்மையான உலகத்துல வாழணும்னு ஆசைப்பட்டீனா நான் எடுத்த அதே பார்த்தா நீயும் சூஸ் பண்ணிடாத. இல்ல நான் இங்க இருந்து ஓட போறது கிடையாது. ரேஞ்சர்ஸ் இவ்வளவு மோசமானவங்களே இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. நான் இங்க வந்ததே ஃபைட் பண்றதுக்காக தான். அப்ப கடைசியில ஏன் கூட நீ சண்டை போடுவியான்னு இவ கேக்குறா. உங்களோட தம்பி மீட் பண்ணீங்களே, உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு பிங்க் கீப்பர்? அவன் கொஞ்சம் நிறையவே வளர்ந்துட்டான். அந்த பையன் 3 நாள்ல ரொம்ப மாறிட்டான். அவனை ஃபைனல் எக்ஸாம்ல பாக்குறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கேன். இங்க இவனும் நடந்தது எல்லாத்தையுமே எடுத்து சொல்றான். நான் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு. நான் அவனை மன்னிக்க போறது கிடையாது. ஆனா நீ என்ன வேணா பண்ணிக்க. ஜஸ்ட் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஹிபிக்கு செத்துட்டானா? அந்த முட்டாள் ஒன்னும் அவளை சீக்கிரத்துல சாக மாட்டான். கேட்டு இவளும் லைட்டா ஸ்மைல் பண்றா. ஒருவேளை ஹிபிக்கு கூட இருந்து இவளுக்கு ஹிபிக்கு பிடிச்சு போச்சு போல இருக்கு. ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை தெரிஞ்சவனே அந்த இடத்துக்கு பிங்க் கீப்பர் வரா. வந்தவன் என்ன பண்றானா, அங்க இருக்கிறவனுங்களை யாரையும் போட்டு பொளந்து எடுத்துறா. ஹிபிக்கு நீ ரொம்ப வளர்ந்துட்ட. ஆனாலும் உன்னோட கண்ணுல இன்னும் அந்த அப்பாவிதனமான பார்வை இருக்கு. அதை நினைக்கும் போதே நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறேன். அவரோட பிக் சிஸ்டரா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ இந்த டெஸ்டிடி ஹிபிகி சாக்குராமோட இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சமாச்சும் அவனை மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறான். ஆனா கூட இருக்கிற ட்ரெயினிஸ் எல்லாருமே இவனோட ஆளுங்களை கொல்றத பார்த்து இவனுக்கு லைட்டா மனசு கஷ்டமா இருக்கு. ஹே ஹிபிகி, என்னடா ரொம்ப அப்பாவையா இருக்க? எந்த மாஸ்டர்ஸையும் நீ கொல்லலையா? ரேஞ்சர்ஸை முடிச்சு கட்டினதுக்கு அப்புறம் உங்களையும் நான் விட்டு வைக்க போறது கிடையாதுன்னு டஸ்ட் நினைக்கிறான். அப்படியே ஒரு டஸ்ட் இவனை கொல்ல வருது. அதை இவன் கொல்றதுக்கு முன்னாடியே இவன் அதை கொண்டுறான். ஃபைனல் எக்ஸாமுக்கான ட்ரைனிங் முடிச்சு நாளைல இருந்து உங்களுக்கு ரியலான எக்ஸாம் நடக்கணும் இவர் சொல்றாரு. இப்பதான் நானே உன்னை சமாளிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதையும் என்கிட்ட பிடிங்கிட்டீங்களா? இதெல்லாம் நல்லதுக்குல பாத்துக்க. நான் எல்லாத்துலயும் லீடிங்கா இருக்கும் போது நான் எதுக்கு அதை பார்க்கணும்னு இவன் சொல்றான். சரி சாக்குராமா இருக்கால, உன்கிட்ட ஃபைனல் எக்ஸாம பத்தி ஏதாச்சும் சொன்னா நானே இவன் கேட்கறான். ஆனா அவளும் உன்ன மாதிரி இருக்கிற ஒரு கோழெல்லாம் என்கிட்ட வந்து பேசாதன்னு சொல்றா. ஏய் நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, நான் இங்க வந்ததுக்கான காரணம் இங்க இருக்கிற ரேஞ்சர்ஸை முடிச்சு கட்டுறதுக்காக தான். இங்க வந்ததுல இருந்து இவங்களை பத்தி இருக்கிறது எல்லாத்தையுமே இவன் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். எல்லார்ட்டையும் ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனா யாருமே ஒற்றுமையா இருக்கிறது கிடையாது. இப்போதைக்கு இந்த 4 பேரும் இவனுக்கு பிரச்சனை வரமாட்டானுங்க. இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவனை நான் கடைசியா பாத்துக்கிறேன். அவனுக்கு கூட நீ ஃப்ரீயா பழகலாம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத, நீ ஒரு மாஸ்டர்னு. நான் அதெல்லாம் மறக்க மாட்டேன். ஏன்னா கடந்த 12 வருஷமா நான் நிறைய அனுபவிச்சுட்டேன். சர்வீஸ்ல இருக்கிற எல்லாருமே எனக்கு எதிரி தான். அதனால நான் யாரையுமே விட்டு வைக்க போறது கிடையாது. இப்போ இவங்க எல்லாருக்கும் ஃபைனல் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுனால இவங்க எல்லாரையுமே 5 ஸ்குவாடா தனித்தனியா பிரிக்கிறாங்க. இதெல்லாமே நேத்து வச்ச ட்ரைனிங்கோட பாயிண்ட்ஸ் வச்சு தான் பிரிக்கிறது. இதுக்கப்புறம் வர போறது ரொம்ப குழப்பிக்க வேணாம், நான் ரொம்ப சிம்பிளாவே சொல்றேன். ஒரு ஸ்குவாட்ல 2 பேர் இருக்கிறானுங்களா, அந்த 2 பேர்ல ஒரு ஆளா தான் செலக்ட் பண்ணுவானுங்களா. அதுவும் எப்படி செலக்ட் பண்ணுவானுங்கன்னா, ஒரு 5 பேர் மாஸ்டர் மாதிரி நடிப்பானுங்க. அந்த 5 பேரையும் தோக்கடிச்சிட்டு அவங்கள்ட்ட இருந்து அந்த கீ எடுத்துக்கணும். மொத்தமா 5 கலர் இருக்கு. இதுல இருந்து நீங்க வெளில போகணும்னு நினைச்சீங்கன்னா டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். என்ன டீம் ஒர்க்கா அப்படின்னு இவனுக்கு 2 பேரும் ஒரு பார்வை பாக்குறானுங்க. உங்களுக்கு வேற 72 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க அந்த 5 கீ எடுத்துக்கணும்னு சொல்றாரு. நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கங்க இருக்கிற எல்லா சத்தம் போட ஆரம்பிச்சிடும். நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். இல்லனா உங்களால இதுல ஜெயிக்கவே முடியாது. சரிவா, இந்த பக்கம் போகலான்னு தனித்தனியா 2 பேரும் பிரியறானுங்க. நமக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம ஹைடிங்ல இருக்கலாம்னு இவன் சொல்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. நான் ரேஞ்சர்ஸ்ல சேர்ந்ததே மாஸ்டர்ஸை கொல்றதுக்காக தான். அதனால என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத. இவன் எனக்கு பெரிய தலைவலியா இருக்கான். அடுத்த 3 நாளைக்கு நான் இவன் கூட தான் இருக்கணுமான்னு டஸ்டே நினைக்க ஆரம்பிச்சிடுறான். தனியா போகாத, நம்ம 2 பேரும் டீம் ஒர்க்கா செயல்பட்டா மட்டும்தான் நமக்கு அந்த கீ கிடைக்கும்னு இவன் சொல்லி பாக்குறான். உன்னோட ஸ்கில் மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் நீயே பாத்துக்க. ஏன்னா எனக்கு இந்த எக்ஸாம் பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. ஏன்னா நான் இதுக்கப்புறம் வர போறதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாடகம் போடுறானுங்களே, அதை எதிர்பார்க்கிறியா? அப்படியே அந்த இடத்துக்கு சுசுகிரி வரவும் இவன் என்ன இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவன் ஷாக் ஆகுறான். நான் வந்து எல்லா ஸ்குவாட்ல இருக்கிறவங்களை தேடிதான் வந்தேன். நீங்க இங்க இருக்கீங்களா, என்ன மன்னிச்சிருங்கன்னு அவ சொல்றா. இப்ப மாஸ்டரா நடிக்கிறதுக்கு வந்திருக்க அவங்க எல்லாருமே ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறவங்க. சுசுகிரி, நீ தேடி வந்த எல்லா ஸ்குவாடும் நாங்க கிடையாது. அதனால நாங்க கிளம்புறோம் சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறப்ப இதுக்கு முன்னாடி மண்டையை அடிச்சு உடச்ச பைப்புல மண்டையில கட்டு போட்டுட்டு வந்திருக்கான். இவனை பார்த்து டஸ்டுக்கும் இப்ப என்ன பண்றேன்னு தெரியல. ஏன்னா இவனை தோக்கடிச்சா மட்டும் தான் இவன் கிட்ட இருந்து அந்த கீ எடுக்க முடியும். 2 பேருக்கு ஒருத்தரா, இது சரியில்லை. நான் வேணா வரட்டாங்கிற மாதிரி சுசுகிரி கேக்குறா. இவனும் அவனோட வெப்பனை எடுக்கிறான். ஆனா அடுத்த நொடி எல்லா ஸ்குவாட்ல இருக்கிற 2 பேர் இந்த பக்கம் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் சாக்குராமா கூட விளையாடலாம்னு நினைச்சேன். அது இப்ப முடியாது போல இருக்கே. நான் மறுபடியும் அவனை மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு டஸ்ட் நினைக்கிறான். இப்ப நான் யாருக்கு அகேன்ஸ்டா இருக்கேங்கிறது முக்கியம் இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் அவனோட மண்டியை உடைச்சிருக்கேன். கீ எந்த இடத்துல வச்சிருக்க? மாஸ்டரா இருக்கிற நான் வந்து அதை சொல்லுவேன்னு எதிர்பார்க்காத. அடுத்த நொடியே இவன் கேவலப்படுத்தி பேச ஆரம்பிச்சாரான். நீ வெறும் ஒரு டஸ்ட் அடி வாங்கினவன் தானே. அடுத்த நொடியே இவங்க 2 பேருக்கும் கிளாஷ் ஆகுது. அதுல இவன் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு போட்டாரான். எனக்கு அடிபட்டு இருந்தாலும் நீங்களா என்னை பத்தி கவலைப்படவே தேவையில்ல. ஏன்னா என்ன பொறுத்த வரையும் நீங்களா எனக்கு கத்துக்கிட்டீங்க. உங்களால எனக்கு ஈக்குவலா வரவே முடியாது. இதே நிலைமை தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா இதுல யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. கேபிகி, அடுத்தது நீதான். நம்ம கடைசியா ஆர்பனேஜ்ல விளையாண்டது. இதுக்கப்புறம் என்னால இவனை நம்பிட்டு இருக்க முடியாது. இதை நான் தான் சமாளிச்சாகணுங்கிற மாதிரி நினைக்கிறான். சப்போஸ் ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா இவ யாருங்கிறது வெளில தெரிஞ்சிடும். இவன் இப்ப
இவ கையில வச்சிருக்கிறது டிராகன் கேஜெட். இது எல்லா ஸ்குவாட்ரன்ல இருக்கிறவங்க தான் கிரியேட் பண்ணது. டஸ்ட்டுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியல. அதனால சாக்குராமா தான் இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கான். அதை வச்சு இவனை முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்றான். அடிபட்டு கிடந்தவனும் மறுபடியும் வந்து இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். நான் உன்னை அடிச்சு துவச்சு போட்டதுக்கு அப்புறம் நீ திரும்பி வரமாட்டார்ல நான் நினைச்சேன். டஸ்ட்டும் ஃபயர் எக்ஸ்டென்ஷன் இருக்கிறத பாக்குறான். பார்த்தவனே இந்த வாங்கின்னு சொல்லிட்டு அதுல ஷூட் பண்ணிடுறான். இவனுக்கு உதவி செய்ய நினைச்சாலும் உன்னோட உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை, இது எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன்னு சொல்றான். எனக்கு யாரோட உதவி வேணாம், முக்கியமா உன்ன மாதிரி வீக்கானவனோட உதவி எனக்கு வேணவே வேணாம். எப்படி இருந்தாலும் நான் அபிஷியல் ரேஞ்சர் ஆகுறது தான். ஆனாலும் என்னால அந்த மாஸ்டர் கொல்ல முடியலையேன்னு இவன் கடுப்புல சொல்றான். மாஸ்டரா இவன் இப்ப யாரதான் மிஸ்டர் பண்றான்னு பாக்குறப்ப தெரியுது இவனதான் இவன் மிஸ்டர் பண்ணி இருக்கிறான்னு. வேணா இப்படி பண்ணா நம்மளால அவனை ஜெயிக்க முடியாதுன்னு இவன் சொல்லி பாக்குறான். ஆனா இவன் கேக்குற மாதிரி தெரியல. அப்பதான் டஸ்டருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் என் கூட சண்டை போட வந்திருக்க பாத்தியா, நீ அங்க இருக்க, உன்னால முடியாதுன்னா இங்க இருந்து போயிடுன்னு இவன் சொல்றான். நீ என்ன வேணா பண்ணிக்க, உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல சொல்லிட்டு டஸ்ட் அங்க இருந்து போயிடுறான். அப்போ நம்ம 2 பேரும் மட்டும் சண்டை போடலாம் சொல்லிட்டு இவன் கூட சண்டைக்கு வரான். பார்த்தாலே தெரியுது இதுக்கு மேல உன்னால சண்டை போட முடியாதுன்னு. நான் நல்லா இருக்கேன், என்னால தொடர்ந்து சண்டை போட முடியும்னு இவன் சொல்றான். இது கிட்டதுக்கு அப்புறம் இவன் கொல்ற அளவுக்கு இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல ஒரு காரி இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இவனு ரொம்ப அடி வாங்கினதுனால இதுக்கப்புறம் இவனால சண்டை போட முடியுமான்னு இவனுக்கே தெரியல. பரவாயில்ல, நீ மட்டும் பாஸ் பண்ணிருந்த ரெஸ்கார்டிங்ல கண்டிப்பா சேர்ந்திருக்கலாம். இருந்தாலும் இப்ப என்ன பண்றது, மறுபடியும் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுன்னு சொல்றான். அடுத்த நொடி ஒரு கார் வந்து இவன் மேல ஓடுது. ஆனாலும் இவன் ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து தப்பிச்சிடறான். ஏய் திசிரி, எதுக்காக எங்களோட சண்டைக்குள்ள நீ வர? உன்னோட ஆள் வந்து என்னோட வழியில வந்துட்டான், அதனாலதான் நான் அவனை கிளீன் பண்ண பாக்குறேன். நீங்க சீரியஸா சண்டை போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நடிக்கிற அந்த மாஸ்டர் கேரக்டருக்கும் நீங்க சரியா நடிக்க வேண்டியது இருக்கும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல நம்ம என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, இதுல நம்ம ஜெயிச்சா மட்டும் போதும். இதை கேட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு அவளோட வெப்பன் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சீரியஸா சண்டை போடலாம்னு சொல்றா. இப்ப நாங்க 2 பேரும் மாஸ்டர் மாதிரி நடிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி இப்ப நாங்க 100 மடங்கு இருக்க போறோம் சொல்றான். எல்லாரும் 4 பக்கமும் இருங்க, ஏன்னா அப்பதான் அவங்க 2 பேரையும் நல்லா குழப்ப முடியும். இவளுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்றா. ஏய் யாருக்காச்சும் வரைய தெரியுமான்னு நம்ம டஸ்ட் கேக்குறான். ஏய் உசகுபா, உனக்கு வரைய தெரியுமா? உனக்கு என்ன ரொம்ப ஜாலியா இருக்க, எனக்கு தான் ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆமா, நான் தான் அடுத்த வருஷம் சீனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு போயிடுவானே. இவனுங்க இந்த எக்ஸாம்ல கூட பாஸ் பண்ணிடுவானுங்க, ஆனா உனக்கு அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி இவ சொல்றா. ஸ்மோக்க போட்டு இவங்க 2 பேராலையும் பார்க்க முடியாத மாதிரி பண்ணி விட்டுற. இன்னைக்கு எவ்வளவு நேரம் தான் டைம் ஓட்ட போறீங்கன்னு இவன் கேக்குறான். ஸ்மோக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால முன்னாடி யார் வராங்கிறது தெரியாம இவங்களுக்குள்ளேயே லைட்டா கிளாஷ் ஆகுது. அதே மாதிரி தான் மறுபடியும் நடக்குது. ஆனா அடுத்த வடினா நான் அவனை கண்டிப்பா கொண்டுடுவேங்கிற மாதிரி இவ சொல்றா. ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, டஸ்ட் இவங்க 2 பேரோட போட்டோயும் வரைஞ்சிக்கிட்டு இருப்பான். ஏய் நீ ரொம்ப நல்லாவே வரையற, நீ என்ன பண்ற, ரேஞ்சர் வேலையை விட்டுட்டு ஆர்டிஸ்டா மாறிடு. அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனாலும் உனக்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போதுன்னு இவ கேக்குறா. அதெல்லாம் நான் அவனுக்கு சொன்னாலாம் புரியாதுங்கிற மாதிரி சொல்றான். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்னதா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இவங்களுக்குள்ளேயே சண்டை போட வைக்கிறது தான் பிளானே. அதுக்கேற்ற மாதிரி சம்பவம் இவங்களுக்குள்ளேயே நடந்துருது. நான் தான் சொன்னேனே உனக்கு தான் நான் அடுத்த வாட்டி வாய்ப்பு எடுக்க மாட்டேன்னு. ஏய் ஏதாச்சும் என்கிட்ட சொன்னியா? நீ சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அடே நான் ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, உன்னை விட ரொம்ப இளமையா இருக்குங்கிறதுக்காக ரொம்ப ஓவராலா ஆடாத. ஏன்னா நான் உன்னை விட நான் 3 ரேங்க் ஹையர்ல இருக்கேன். இப்பயாச்சும் என்ன ஃபாலோ பண்றனா பண்ணிக்க, இல்லையா எங்காச்சும் ஓரமா போய் ஒளிஞ்சிக்க. ஏன்னா உனக்கு நிறையவே அடிபட்டு இருக்கு. இந்த ஒரு நிலைமையில உன்னால எதுவுமே பண்ணவே முடியாது. ஆரம்பத்துல எப்படி இவன் நம்ம ஹீரோ கிட்ட பேசினாடோ அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோ இவன் கிட்ட பேசிடுறான். அடி வாங்கிட்டு வந்தவனே அங்கிட்டு இங்கிட்டு மறைஞ்சு டஸ்ட் அட்டாக் பண்றான். என்னது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் நாங்கெல்லாம் சின்ன குழந்தை சொல்லிட்டு இருந்த ஒரு ஆளு சின்ன ஹிட்ட கூட தடுக்க முடியலையா? இந்த மாதிரி பேசி இவனுக்குள்ள இருக்கிற யோகாவை எப்படியோ வெளில கொண்டு வந்துடுறான். அதோ டஸ்டும் இதுதான் எதிர்பார்த்தா. கடைசியில நான் நினைச்சது நடந்துருச்சானு இவன் எபிக்கு அட்டாக் பண்ணலான்னு பாக்குறப்ப குறுக்க இவன் கிளாஷ் பண்றான். டஸ்ட் பின்னாடி இருந்த தள்ளி விட இவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு வைக்கிறான். அட நான் எதிர்பார்க்கவே இல்ல, நீ நல்லாவே பண்ணன்னு டஸ்ட் சொல்றான். ஒரு பஞ்சு கொடுத்ததுனால எல்லாம் எதுவும் ஆயிடாதுன்னு இவனும் சொல்றான். இந்த வாட்டி நான் உன்னை கொல்ல போறேன். ஆனா அந்த இடத்துக்கு கிரீன் ஸ்குவாட்ல இருக்கிற ஹிசுகி வரவும் நீயாங்கிற மாதிரி இவன் ஷாக் ஆகுறான். அடுத்த நொடி இவங்க 2 பேரையும் போட்டு பொழந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன பாக்குற, அடுத்தது நீதான். நீ இவ்வளவு தூரம் வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதனால நான் உங்ககிட்ட இருந்து நிறையவே எதிர்பார்க்கிற சாக்கராமாவோட லிட்டில் பிரதர் இவனை ஹிட் பண்றான். ஆனா அது எதுவுமே இவங்களால படவே மாட்டேங்குது. சோஜரும் இன்னொரு பொண்ணு வந்து இவங்களோட சண்டையில இன்டர்ஃபியர் ஆனதுனால டஸ்ட் இப்படி இதுல இருந்து தப்பிச்சிடுறான். க்ளோஸ் அப்ல பாக்குறதுக்கும் நீ நல்லா தான் இருக்க. தேங்க்ஸ் கைஸ், உங்களால எனக்கு மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு இவனோட மூஞ்சிலேயே ஒரு கோட போட்டு விட்டாரான். அட கிறுக்க பையில ஹெட்செட்லாம் கணக்கு வராது, எனக்கு அது பரவாயில்லன்னு சொல்றான். ஆனா லாஸ்ட் மூமெண்ட்ஸ்ல டைம் அப் ஆயிடுது. ஃபைனல் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் டே இந்த இடத்துல முடியுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றானுங்க. ஃபைனல் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் டேவே இவங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால அடுத்த நாள் அந்த 5 பேரையும் சமாளிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைன்னு இவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடறானுங்க. இந்த பொண்ணு என்ன மன்னிச்சிரு, இதுக்கு மேல என்னால அடுத்த 2 நாள் உங்க கூட இருக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்றா. உனக்கு பயமா இருந்துச்சுரா, இப்பயே திரும்பி போயிடுறது நல்லதுன்னு இவன் சொல்றான். அட உனக்கு மனசுல கொஞ்சம் அதிகமான தைரியம் இருக்குதா, ஆனா அதை வச்சு இங்க எதுவும் பண்ணிட முடியாது. ஏன்னா இன்னைக்கே நீ எதுவும் பெருசா போடுங்கள, நாளைக்கே எதுவும் பெருசா புடுங்க போறது கிடையாது. ஆனாலும் நீ ஒரு ட்ரீமுக்காக போறாரு, அதே மாதிரி நானும் ஒரு ட்ரீமுக்காக போறாரு. சோ 2 பேரும் அவங்களோட ட்ரீமை நோக்கி செல்லுவோம். அந்த குட்டி ரேஞ்சர் குட்டியா
இருந்தாலும் ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறான். என்னால அவளை சமாளிக்கவே முடியல. நாளைக்கு வேற நான் மறுபடியும் அவளை சமாளிச்சாகணுமேனு இவன் ரொம்ப கடுப்பாகுறான். சரி, அவங்க 2 பேரை பத்தி யாருக்காச்சும் தெரியுமா? அவனுக்கு 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருக்கானுங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னோட கதையை கொஞ்சம் கேளுங்க. ஷிபு இருக்கால, எனக்கு ட்ரைனிங் பார்த்தலன்னு சொல்லிட்டு அவ ட்ரைனிங் எடுக்க போயிட்டான். நடக்கிறது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப அவனுங்க நம்மள பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னு இதுல இருந்து நல்லாவே தெரியுதுன்னு டஸ்ட் சொல்றான். அதே நேரம் பார்த்து இவ ஓடுறத டஸ்டர் பாத்துறான். அவளை பார்த்தவனே இவன் பிடிக்கிறதுக்காக போறப்ப, கிபிகி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசணும். ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா பேசலாம்னு சொல்லிட்டு அவளை பிடிக்கிறதுக்கு ஓட ஆரம்பிச்சாரான். இவன் ஒரு பைப் லைனுக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு அந்த பைப் லைனை தட்டிக்கிட்டு இருக்க இவன் பிடிச்சாரான். மரியாதையா என்ன பண்ற, உன்னோட ரூமுக்கு போயிரு. அடே, இந்த குப்பை தொட்டியை பார்த்து என்னோட ரூம் சொல்றீ, இதெல்லாம் நான் ஏமேலடா. சாரி, எனக்காக நீ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தானு இவன் கேட்க, நீ எதுக்காக ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸ்ல சேர்ந்த சாக்குராமான்னு இவன் கேக்குறான். என்னது இது, இந்த மாதிரி கேள்வி எதுக்காக நீ என்கிட்ட கேக்குற? நீ எப்பயுமே மாஸ்டர்ஸ பத்தி எங்க கிட்ட ரொம்ப முட்டாள்தனமா பேசிட்டு இருப்ப. ஆனா இன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்ட. ரியலாவே நீதானா? ஒரு செகண்ட்ல டஸ்ட் இவனை போட்டு தலையிடட்டான்னு நினைக்கிறான். உன்னோட வயிற்றுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டாலும். ஏன்னா அப்பதான் நாளைக்கு நடக்க போற எக்ஸாம்ல 2 பேரும் ஒன்னா செயல்பட முடியும். டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கூட சண்டை போட்டிருப்பான். அவன் எப்படி என்ன செஞ்சாலும் நாங்க 2 பேரும் இன்னும் வரையும் டீமர்ஸா தான் இருக்கிறோம். அதனால இங்க நடக்கிறத என்னால பாத்துட்டுலாம் சும்மா இருக்க முடியாது. அவனோட வயித்துல கட்டி இருக்கிற பெல்ட்ட பாரு, அதுலதான் அந்த கீயே இருக்கு. அப்படியே அந்த இடத்துக்கு ஹிசுகி வந்து இவனை கூட்டிட்டு போறா. டெய்யும் அந்த கீயை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயமே கிளியர் ஆகுது. 5 பேருக்கு 5 கீனா மொத்தமா நாங்க 10 பேர் இருக்கோம். அந்த 10 பேர்ல இவனுக்கு 5 பேர் தான் செலக்ட் பண்ண போறானுங்க. அப்படி இருக்கிறப்ப ஷியோனு, நீ எதிர்பார்த்துட்டு இருந்த கனவு உனக்கு இந்த இடத்துல முடியுது. என்ன இவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் கதை ஓபன் பண்ணி பார்க்கவும் இவ உள்ள அமைதியா உட்கார்ந்து இருக்கிறா. சாக்குராமாவோட ரூமுக்குள்ள ஒரு டஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கு. இவளும் இவன் கிட்ட இருந்து இப்படியாச்சும் தப்பிச்சலாம் நினைக்கிறா. ஆனா வெளில போனா கண்டிப்பா ஒரு பிரச்சனையா மாறுங்கிறது இவளுக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்னும் பயப்படாத, நான் ஒன்னும் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு உனக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்றான். நீ என்ன ஏமாத்த பாக்குறியான்னு இவ கேக்குறா. நான் ஒன்னும் உன்னை ஏமாத்த நினைக்கல, நான் ரேஞ்சர்ஸ்ல சேர்ந்து இருக்கலாம். ஆனா எனக்கு சண்டை போடவே பிடிக்காது. அதனாலதான் நான் இந்த அண்டர் கிரவுண்ட்ல மெயின்டெனன்ஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றான். சுமார் 13 வருஷத்துக்கு முன்னாடி காட் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து என்னையும் என்னோட அக்காவையும் கொல்ல பார்த்துச்சு. சரியான நேரத்துல ப்ளூ கீப்பர் வந்து எங்க 2 பேரையும் காப்பாத்திட்டாரு. நீ சொல்றது உண்மைனா அது இருக்குது ரொம்ப மோசமான ஒண்ணு. நீ அந்த காட் மாஸ்டரை பத்தி தெரிஞ்சது எல்லாத்தையும் எனக்கு சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது, ஏன்னா அது எல்லாமே ஒரு செகண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச வரையும் அது ஒரு பாஸ் மாஸ்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டதுக்கு அப்புறம் இவனோட லைஃப்ல நடந்ததா சொல்றான். சின்ன வயசா இருக்கும் போது இவனுக்கு ஒரு பிரதர் இருந்திருப்பான். ஆனா அவனை வந்து அந்த காட் மாஸ்டர் கொன்னுருச்சு. இவனால நடந்தது எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது தவிர அதை எதிர்த்து இவனால நிக்க முடியல. ஏன்னா அந்த மாஸ்டர் இவனை விட ரொம்ப டிஃபரெண்டான லெவல்ல இருந்திருக்கும். என்னோட எதிரி யாரா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா என் கையாலே நான் அவனுங்களை கொல்லதானே போறேன். இவன் இந்த மாதிரி பேசுறத வச்சு கேட்டு டஸ்ட் இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற பாஸ் மாஸ்டர் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரேஞ்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பாஸ் மாஸ்டர் கொண்டு இருப்பாங்க. நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற எல்லா ஷோடனுமே பார்த்துட்டேன். அதுல அந்த பாஸ் மாஸ்டர் வந்த மாதிரியே தெரியல. அதனாலதான் சொல்றேன் இன்னும் அந்த காட் மாஸ்டர் உயிரோட இருக்குன்னு. கடந்த 4 வருஷமா என்னோட பிரதரோட பேரை கிளீன் பண்றதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டு டஸ்டும் ஷாக் ஆகுறான். எப்படி அதுக்கு சாத்தியம்? 4 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு. ஏன்னா இருக்கிற எல்லா பாஸ் மாஸ்டர்ஸையும் 12 வருஷத்துக்கு முன்னாடி கீப்பர்ஸ் கொண்டுட்டானுங்க. ஒருவேளை எங்காச்சும் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடந்து இன்னும் வரையும் ஒரு பாஸ் மாஸ்டர் உயிரோட இருக்கா? இந்த ஒரு விஷயம் வந்து எக்ஸஸுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு இவன் சந்தேகப்படுறான். இங்க அதே நேரத்துல இவ கூட இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி இவன் பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு காட் மாஸ்டர் வந்து இவனை அட்டாக் பண்ணிடுது. லார்ட் பெட்ரோலா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ தானே இந்த பைப்லைன் வழியா எனக்கு டேஞ்சர் சிக்னல் அனுப்புன. தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நானே இங்க இருந்து தப்பிச்சிருப்பேன்னு இவளே சொல்றா. அப்போ உனக்கு இது பிடிக்கலையா? இல்ல, நீங்க என்ன காப்பாத்துறதுக்கு வந்ததே நான் ஒரு பெரிய ஹார்டரா நினைக்கிறேன். நீ பதட்டத்துல இருக்கிறத பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு. இவனை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டேன். நான் எதிர்பார்க்கறது எல்லாமே என்ன தெரியுமா? ஒரு அமைதியான உலகத்தை தான். ஃபைட் அடி, எப்படியாச்சும் நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடுன்னு இவன் நினைக்கிறா. நான் அவ சொல்றது எல்லாத்தையும் கேட்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிட்டேன். லாஸ்ட் மினிட்ஸ்ல அவனோட முதல குத்தும் போது அவ என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான்ங்கிறத நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். இவகிட்ட இதை பத்தி கேட்கவும் இவ ரிப்ளை பண்ணல. போடுறதுனால கபடுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டு இவ இங்க இருந்து போயிட்டா. இப்ப ஃபைனல் எக்ஸாமோட செகண்ட் டேவும் ஆரம்பிக்குது. டேய், உனக்காக நான் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஒருவேளை அவனுக்கு வைத்த கலக்கிடுச்சோன்னு இவன் நினைக்கிறான். இவனுக்கு 2 பேரும் தனியா நின்று பேசுறதை இவன் பார்த்தாரான். குகுமா, நீ ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்துட்டியான்னு இவன் கேட்கிறான். நீ ரெஸ்கோலிங்ல இருக்கிறவன் தானே, உன்னை பத்தி ஹிசுயி சொல்லி இருக்கிறா. பயப்படாத, மாஸ்டர் நடிக்கிறவங்களுக்கும் ரூல்ஸ் இருக்கு. கீ எடுத்ததுக்கு அப்புறம் சண்டை போடக்கூடாதுன்னு. அப்பனா ப்ளூ ஸ்குவாடோட பேட்டில் முடிஞ்சிச்சான்னு இவன் கேட்கிறான். அவளும் நம்ம ஹீரோவை பக்கத்துல உட்கார சொல்றா. யாருமே அவளை சீக்கிரத்துல இந்த எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் பண்ணதே கிடையாது. ஆனா இந்த வாட்டி இதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு இவ சொல்றா. இது எல்லாத்தையும் பாக்குறப்ப என்னோட இளமை பருவத்துக்கு நான் போயிட்டேன் தெரியுமா? பேசணும்னு ஆசைப்பட்டினா இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாமான்னு இவன் கேட்கிறான். அப்பனா இப்ப நீ என்ன சொல்ற? உன்னோட பார்ட்னர் இன்னும் உன்னை ஃப்ரீ ஆக்கி விடலையான்னு இவ கேட்கிறா. ஆமா, அவ இன்னும் இந்த இடத்துக்கு வரவே இல்ல. உங்க
உங்க 2 பேரோட கோஆர்டினேஷன் கரெக்டா இல்லனா அந்த மாஸ்டர் உங்களால டிஃபீட் பண்ணவே முடியாது. எப்படி இருந்தாலும் அதை நான் பண்ணி தானே ஆகணுங்கிற மாதிரி இவன் கேக்குறான். ஷியோனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு எதுக்கு தயங்குற? அவன் உன்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனாலயா? அதெல்லாம் இல்ல, முத நாள் அவனோட நம்பிக்கையை மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து அந்த பாஸை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கீயை நான் தான் எடுக்க போறேன். இப்போதைக்கு மறைவா போய் நான் வரைஞ்சிருக்க போறேன். நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட். இவங்க எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையா இருக்கலாம், ஆனா நான் மட்டும் அப்படி கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஃபைட்டரா என்னோட லைஃப் லாங் பூராவும் நான் சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும். நான் பண்றது எல்லாமே டைரக்டாவே அஃபெக்ட் ஆகுறதுனால ஃபியூச்சர்ல எங்களோட ஃபோர்ட்ரஸை எங்களோட கண்ட்ரோலுக்கு எங்களால கொண்டு வர முடியும்னு நினைக்கிறான். ஏய், நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். டோக்கிடாவும் உன்னோட ஃப்ரெண்டும் அந்த சைடுல சண்டை போட்டுட்டு இருக்கானுங்கன்னு இவ சொல்றா. வேணா ஷியோன் தனியா சண்டை போறதுனாலலாம் உன்னால முடியாதுன்னு இவன் சொல்லி பாக்குறான். ஆனா இவனை எதிர்பார்க்காத மாதிரி ப்ளூ ஸ்குவாட்ல இருக்கிற ஒருத்தன் ஹெல்ப் பண்றான். அதனால அந்த கீயவும் இவன் எடுத்துறான். ஷியோன் இதுக்கு என்ன அர்த்தங்கிற மாதிரி இவன் கேக்குறான். சாக்குறாமா, கீ எல்லாத்தையும் சிஎல் ஸ்குவாட் தான் எடுக்கணும்னு சொல்லவே இல்ல. அதனாலதான் நாங்க எல்லாரும் ஒரு கூட்டையை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு அபிஷியல் ரேஞ்சரா மாற போறோம். அடே, நீ ஒரு கோழடான்னு சொல்லிட்டு இவன் திட்டறான். இதை கிடையாது, இந்த எக்ஸாம் எல்லாம் எதுக்காக நடக்குதுங்கிறது எல்லாத்தையுமே சொல்றான். ரேஞ்சர்ஸ் இல்லனா எல்லாமே ஒரு முற்றுக்கு புள்ளிக்கு வந்துரும். அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கிறவங்கள மட்டும் ரேஞ்சர்ஸா மாத்துறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்றோம். அதாவது இதுல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க அடுத்த ரேஞ்சரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சண்டை மாதிரி. இதுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா சாக்குறாமா சொன்னது எல்லாத்தையும் இவன் நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் இவனை மாதிரி ஏமாத்து போனவங்கள்ட்ட இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். மத்த 2 பேரும் அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க நம்ம டஸ்ட் தான் சரி கடுப்புல இருக்கிறான் ஷியோன் மேல. இவன் என்ன சொல்றானா, அவங்க எடுத்த சாவியை நம்ம புடிங்கிக்கிறதுக்கு கூட நமக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றா. இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட்டுக்கு ஒரு ஐடியா வருது. அடே, எக்ஸாம் இன்னும் முடியலடா, நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு இவன் கத்தி பாக்குறா, கதறி பாக்குறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா அந்த 5 பேர் தான் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. என்ன பத்தி உனக்கு என்னன்னு தெரியும் சொல்லிட்டு இவன் மூஞ்சில ஒரு குத்து விடுறான். நம்ம எல்லாரும் லூசர் தான், ஆனா நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறது நம்ம செஞ்சு காட்டுறோம். இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து மத்தவங்க எல்லாரும் பேட்டில் பண்றதுக்கு மறுபடியும் போயிட்டாங்கன்னு சொல்றா. எங்க போயிருக்காங்கன்னு கேட்க பிங்குக்கும் கிரீனுக்கும் அவங்க போயிருக்காங்கன்னு சொல்றா. அப்பனா நம்மளும் ஒரு கீ எடுக்க போறோம். ஆனா அந்த கீ இல்லவா தான் இருக்க போகுது. என்ன 4 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 3 பேர் தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இவ கேக்குறா. அதே மாதிரி சாக்குறாமா, நீ கொஞ்ச நாளாவே கொஞ்சம் வித்தியாசமாவே நடந்துக்கிற. நீ என்ன சொன்னாலும் சரி, மரியாதையே அந்த கீயை எங்க கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லி பாக்குறான். ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல நான் இந்த கீயை கொடுத்துருவேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றா. 3 பேர் சேர்ந்து ஹிட் பண்றாங்க. ஆனா அந்த ஹிட் இவன் மேல படவே இல்ல. பின்னாடி இருந்து வந்து இவள அட்டாக் பண்றான். ஆனா அப்ப கூட இவளுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா இவளை சுத்தி ஒரு ஷீல்டு இருக்கு. அப்ப இது ஈஸியா இருக்க போறது கிடையாதுன்னு மத்தவங்க நினைக்கிறானுங்க. 2வது நாள் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு இவன் கேக்குறான். அவளும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றா. திரும்ப திரும்ப ஒரே மாதிரி தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இது ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சுசுகிரி சொல்றா. அடுத்தபடி இவங்க எல்லாரும் பிசிக்கல் அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறப்ப சுசுகிரி என்ன பண்றானா, டைரக்டா இவங்கிட்ட வந்துடுறா. நேத்தி உன்னோட ஃபீமேல் பார்ட்னர் வந்து உன்னை குப்பைன்னு சொன்னாலுமே நீ அதை எப்படி ஃபீல் பண்றன்னு இவ கேக்குறா. பின்னாடி வந்து மூஞ்சிலேயே ஒரு குத்து வில்லான்னு பார்த்தாலும் அதை இவ வெறும் கையாலே தடுத்துறா. சுசுகிரி, எனக்கு ஹீரோவா எப்படி நடிக்கணும் கூட தெரியாது. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, யாரா இருந்தாலும் சேரலாம் போல இருக்கு. அவன் கொஞ்சம் கெட்டவனா இருந்தா கூட. இதை கேட்டதுக்கு அப்புறம் இவ சண்டை போடான்னு பார்த்தா இந்த வச்சுக்கன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துறா. நல்லா கேளு, யாரு வேணாலும் டிராகன் கேப்பரா மாறலாம். டஸ்டரும் மனசுக்குள்ளே இது கொஞ்சம் இல்ல ரொம்ப முட்டாள்தனமா இருக்குன்னு நினைக்கிறான். நீங்க அபிஷியல் ரேஞ்சரா மாறினா என்ன பண்ணுவீங்க? நானா இந்த உலகத்தை டாமினேட் பண்ணுவேன். இதை கேட்ட சுசுகிரியும் உன்னோட பெஸ்ட் நீ காமி, கண்டிப்பா நான் உனக்கு சீர பண்றேன்னு சொல்றா. ஃபைட்டரு, இன்னும் 4 தான் இருக்கு, நீ நினைச்சனா கண்டிப்பா உன்னால முடியும். தேங்க்ஸ் கிபிக்கு, உன்னால தான் இது எனக்கு கிடைச்சிருக்குன்னு இவன் சொல்றான். அதுக்கு நீ கேர்லஸா மட்டும் இருந்துடாத, ஏன்னா அவனுங்க உன்கிட்ட பறிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு இவன் சொல்றான். கைஸ், நான் ஒரு கிரேட் ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். எல்ஏ டீமா பினிஷ் ஆகுறவனுங்க டிராகன் கீப்பர்ஸா மாறுவானுங்க. அதனால இந்த ஒரு நேரத்துல நம்ம மாஸ்டரா நடிச்சா இப்படி. என்னால இதை யோசிக்க கூட முடியல. மக்கள் எல்லாரும் என்ன வெறுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா கூட இருக்கிறவன் எனக்கு இது ஓகே தான் சொல்லி நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றான். நாளையோட இந்த பேட்டிலே முடியுதுன்னு இவன் சொல்ல, நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதை நம்ம அடையாம விடவே கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்துல உள்ள நுழைஞ்சதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட கையில இருந்த கீ எடுத்துக்கிறானுங்க. எப்பயாச்சும் யாரு மேல இருக்காங்க யாரு கீழே இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டியான்னு இவ கேக்குறா. பெல் சத்தம் கேட்க ஃபைனல் எக்ஸாமோட 2வது நாள் முடிஞ்சிருது. வழியில வரவங்க எல்லாருமே பாரபட்ச பார்க்காம இந்த மாஸ்டர் கொள்ளுது. கூட இருக்கிற இவளே இதை பார்த்து ரொம்ப பயப்படுறா. ஒரு பாஸ் மாஸ்டர் இந்த இடத்துக்குள்ள சுத்திட்டு இருக்குன்னு இவளும் தெரிஞ்சுக்கிறா. இப்போ நம்ம பாஸ் பண்ணதுனால இப்போ நம்ம ஒரு அபிஷியல் ரேஞ்சரா மாறிட்டோம்னு இவன் சொல்றான். நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா உங்களால தான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு கீ கிடைச்சிச்சு. சீரியஸ்லி நீங்க எல்லாரும் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ எந்த ஒரு ரீசனுக்காக ரேஞ்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். நீ பாப்புலரா இருந்தா உன்னை சுத்தி நிறைய பொண்ணுங்க வருவாளுங்க, அதுக்காக தானே. அதே மாதிரி தான் இவனும் மட்டன் தட்டி பேசிட்டு இருக்கான். என்ன இந்த நேரத்துல இவன் நம்பர் சொல்லிட்டு இருக்கான்னு மத்தவனுங்களாம் பாத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ கங்க்ராச்சுலேஷன் சொல்றதுக்காக கிட்ட போய் என்ன பண்றானா, அவ கையில இருந்த கீயை புடிங்கிடுறான். போடு, இவன் நமக்கு எல்லோ கீ திருப்பி கிடைச்சிருச்சு. முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க முட்டாளுங்களா, இதுக்கு முதல்ல உங்களுக்கு அலோடே கிடையாது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட கையில இருந்து இவனுங்க கீயை புடிங்கிட்டானுங்க. ஆனா எக்ஸாம் தான் இன்னும் முடியலைன்னு சியோன் சொல்றான். அது எப்படி சத்தியம்? பெல் சத்தம் தான் கேட்டுச்சேன், ஆனா அது எங்களுக்கு கேட்கலன்னு சொல்லவும் அப்பதான் புரியுது இவங்களை ட்ரிக் பண்ணிட்டாங்கன்னு. என்ன சொல்ற? நான் வந்து இதை டிசம்பிள் பண்ணணுமான்னு இவன் கேக்குறான். இதுல கொடுத்திருக்க டைத்தை விட சீக்கிரமா இதுல பெல் அடிக்கிற மாதிரி இதுல மாத்தி வீசுறான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிற சுசுகிரிய பெல் அடிச்சிடுச்சுன்னு சொல்லி ஏமாத்தி அவங்கள்ட்ட இருந்து அந்த கீயை புடிங்கலான்னு பிளான் பண்றானுங்க. டைம் ஆக போற நேரத்துல நான் உங்களுக்கு சிக்னல்
தரேன்னு இவ சொல்றா. டைமை பாக்குற வரையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த கீயை ப்ரொடெக்ட் பண்றோம்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்களுக்குள்ள பயங்கரமான சேசிங் போயிட்டு இருக்கு. ஹிபிகி அந்த கீயை என்கிட்ட கூட நான் அதை பாத்துக்கிறேன் இவன் சொல்றான். ஷியோனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிருது. இவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு இவனால முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்கும் போது இவன் ஹிட் பண்ணவும் அந்த ஹிட்ல இவன் கையில இருந்த கீ வந்து கையை விட்டு போயிடுது. ரெண்டு பேருமே கீயை பிடிக்கிறதுக்காக ஜம்ப் பண்ணவும் ஃபைனல் எக்ஸாமோட செகண்ட் டேவும் முடிஞ்சிருச்சுன்னு அலாரம் அடிக்குது. ஷியோனு இவங்க எல்லாருமே கடுப்புல பாத்துக்கிட்டு இருக்கு. இவனுங்க எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிறானுங்க. இப்ப இந்த கீ இவங்க கையில இருக்கிறதுனால நாளைக்கு நாம அந்த நாளைக்கு நமக்கு சொந்தமாக்கிக்க போறோம்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐசிவை வந்து இந்த பொண்ணை காப்பாத்த நினைச்சாலும் அவளால இந்த பொண்ணை காப்பாத்த முடியல. உன்ன மாதிரி ஒரு பாஸ் மாஸ்டர் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இவ கேக்குறா. ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க், இந்த இடத்துல நீ ஒரு மோதலை ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறியா? அதே மாதிரி நீ ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ இருக்க பொசிஷனுக்கும் ஸ்டேட்டஸுக்கும் எதுவுமே பொருந்தல. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உன்னோட முகத்தை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது. நீ மட்டும் இப்ப என்ன ப்ளீவ் பண்ணினா உன்னை எல்லா கஷ்டத்துல இருந்தும் உன்னை காப்பாத்துறேன். நான் வயசான கிழவி ஆனாலும் நான் அப்ப கூட அழகா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இவகிட்ட இருக்கிற ஒரு வெப்பனை வச்சு அட்டாக் பண்றான். இங்க நம்ம ஹீரோவும் ரூமர்ஸ் வச்சுதான் உங்ககிட்ட நிறைய ஸ்கில் இருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். இது வெறும் சிம்பிள் டிவைஸ் தான், அதனால பெரிய மேட்டர்லாம் கிடையாது. அப்பனா உனக்கு ப்ளூ ஸ்குவாடின் செட் ஆகாது, எல்லோ ஸ்குவாடின் தான் செட் ஆகும். வேணா நம்ம இடம் மாறிக்கலாமான்னு இவன் கேட்கறான். ஏன்னா எல்லா ஸ்குவாட்ரின்ல இருக்கிறவங்களால மட்டும் தான் வெப்பனை கிரியேட் பண்ணவும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது எல்லாமே தெரியும். அதே மாதிரி பிங்க் ஸ்குவாட்ல இருக்கிற இன்னொருத்த வந்து ரெண்டாவது நாள் எக்ஸாம்ல கூட கலந்துக்கவே இல்லை. நம்ம வேணா போய் அவனை கூட்டிட்டு வரலாமான்னு இவ கேட்கறா. இல்ல நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, ஏன்னா எனக்கு வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது நம்ம ஹீரோ யாருங்கிறது இவனுக்கு தெரிஞ்சதுனால எதுக்காக நீ இந்த இடத்துல இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்து இவன் கேட்கறான். நீ என்னோட நண்பனா இல்லாம என்னோட எதிரியா இருந்தீனா இந்த விஷயத்த நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். நீ சொல்ல நினைச்சாலே நான் உன்னை கொன்னுடுவேன். கொல்லணும்னு நினைச்சிருந்தா இந்நேரம் நீ என்ன கொன்னு இருப்ப. இதுல இருந்து தெரியவனா நீ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானவெல்லாம் கிடையாதுன்னு. உன்னோட வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போறான். யார் இவன்? நமக்கு தெரிஞ்ச சிபுவா? இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறானுங்க. ஆன்ட் தான் என்னோட ஸ்ட்ரென்த். ஆனா இத்தனை ஆன்ட் சேர்ந்தாலும் ஒரு டிராகனுக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்ல. அதாவது மத்தவங்களை காட்டிலும் இவன் மட்டும் ரொம்ப வீக்கா இருக்கான்னு அவனுக்கு அவனே நினைச்சுக்கிறான். அடே நீ நினைக்கிறதுலாம் தப்புடா. இவளுக்கு அடிபட்டு இருந்தோ ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எதிர்த்து சண்டை போட்டுருக்கான். நாங்க கூட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்பதான் சாக்ராமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணான். அவன் மட்டும் இல்லனா எங்களால இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், இந்த எக்ஸாம்பிள் வின் பண்றதுக்கு உன்னோட உதவியும் எங்களுக்கு தேவை. இவன் இந்த அளவுக்கு மனசு விட்டு போனதுக்கான காரணம் ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறவர் வந்து இவனை விட பாடி நல்லா மெயின்டைன் பண்ணி இருக்காரு. இப்ப இவங்க எல்லாரும் இவனுக்கு ஆறுதலா பேசுறத கேட்ட உடனே இவன் படைப்படி மாறிடுறான். இந்த நேரத்துல இந்த பொண்ணும் இவரோட கையில இருந்த கீயை நிறைய விட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. பக்கத்துல இருக்கிற இவர் தான் கொஞ்சம் ஆறுதலா பேசுறாரு. ட்ரை பண்ணா நமக்கு திருப்பி அது கிடைச்சிரும்னு. இந்த மாதிரி நேரத்துல சர்வீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களான்னு டஸ்ட் நினைக்கிறான். இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே எனக்கு எல்லா ஸ்குவாட்ரியும் தான் சரியா இருக்கும்னு, அது உண்மையா? நான் உண்மையா தான் சொல்றேன், கண்டிப்பா அது உனக்கு செட் ஆகும். இதை கேட்டே இவனும் லைட்டா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நான் போய் இன்ஸ்ட்ரக்டர் பார்த்து பேச போறேன்னு சொல்றான். நான் ஒருத்தங்களை மீட் பண்ண வேண்டியது இருக்கு, ஆனா அவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இருந்தாலும் நான் அதை பத்தி கவலை போட போறது கிடையாது. ஐ டோன்ட் கேர். இன்ஸ்ட்ரக்டரை பார்க்கிறதுக்காக போறப்ப இவன் நம்ம ஹீரோவை மீட் பண்றான். அப்படி மீட் பண்றப்ப நம்ம ஹீரோ கிட்ட இவன் தேங்க்ஸ் சொல்றான். ஏன்னா யாருக்காகவும் நடிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நம்ம ஹீரோ அவனுக்கு நிரூபிச்சிருப்பான். ஆனா நம்ம டஸ்ட் மனசுக்குள்ளேயே நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா கிறுக்கு பையிலன்னு நினைக்கிறான். ஆமா எமோட எதுக்கு அந்த பக்கம் போறான்? நான் யாருக்காகவும் என்ன நான் மாத்திக்கணும்னு அவசியம் இல்லை, என்னோட வழியில நான் ஹீரோவாக போறேன்னு இவன் நினைக்கிறான். அப்படி நினைச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது இங்க நடக்கிற சம்பவத்தை இவன் பாத்துறான். யாருதுன்னு இவன் கேட்கவும் அடுத்த செகண்டே பயந்துட்டு இவன் ஓட ஆரம்பிச்சிடறான். இவளாலே இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாத நிலைமையில இருக்கிறப்ப இவளை காப்பாத்துறதுக்காக ஓடி போனவனே திரும்பி வரான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து போயிட்டு நீ சொல்லி பாக்குறா. ஆனா அவன உள்ள போன்னு சொல்லி தள்ளி விட்டாரான். நானும் ஒரு ரேஞ்சர் தான், எனக்கு நம்பிக்கை கொடுத்த ரேஞ்சர்ஸ்க்காக தான் நானும் இந்த ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸ்ல சேர்ந்தேன். இந்த ஒரு மாஸ்டர் ஒரு அட்டாக் பண்ண அந்த ஒரு அட்டாக் இவன் செத்துறான். இதுல வேற இந்த காட் மாஸ்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் நான் திரும்பி வரங்கிற மாதிரி சொல்லுது. இவ ஒரு முட்டாள் அப்படின்னு இவ சொல்ல அப்படியே சீன் கட் பண்ணி இங்க என்ன நடக்குதுங்கிறத காமிக்கிறானுங்க. இதுக்கு பதிலா எனக்கு ஈக்கினா இருக்கால அவளோட இடம் எனக்கு வேணும். என்னடா இவனுங்க இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா பண்றானுங்கன்னு டஸ்ட் நினைக்கிறான். நான் கூட அப்பயோ நினைச்சேன் ஈக்கோனோட இடத்துக்கு நீ பர்ஃபெக்டா இருப்பேன்னு. இதை கேட்ட டஸ்டரும் இவன் மேல லைட்டா கடுப்பாக்குறான். ஓ ஐ எம் சாரி, என்னால இந்த கீயை கொடுக்க முடியாது. இந்த கீயை நான் மட்டும் விரும்ப கொண்டாட முடியாது. மொத்தமா 4 பேர் இருக்கும். எப்படி இருந்தாலும் நாளைக்கு அந்த கீ எல்லாத்தையுமே எங்களுக்கு நாங்க சொந்தமாக்கிக்க தான் போறோம். எம்மோட உங்ககிட்ட இருந்து நான் இதை தான் எதிர்பார்த்தேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இஷிகாவா நீங்க பண்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் நான் உனக்கு பண்ணணுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரை கலாச்சி விட்டுறான். அது இவனும் ஒரு முட்டாள் தான், இவனும் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனாலும் இவன மாதிரி ஒருத்தன் தான் என்னோட டீமுக்கு தேவைப்படுறான். அப்படியே அதே நேரத்துல இவங்க 4 பேரும் அங்கங்க நிறைய ரத்தக்கார இருக்கிறத எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸா போற மாதிரி தெரியுது. அதனால இந்த விஷயத்தை வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல நம்ம ரிப்போர்ட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்றா. டிரான்ஸ்மிஷன் இன்னும் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. ஆனா இங்க வந்திருக்க கெஸ்ட் வந்து அவர் இங்க இருக்கிறத வெளில சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல இருக்கு. இப்போ என்ன பண்றது? எக்ஸாம்ல இருக்கிறவங்கள வேணா நம்ம கூப்பிடலாமா? இல்ல வேணாம், இது ரேஞ்சர்ஸ்குள்ள டாப் சீக்ரெட்டாவே இருக்கட்டும். அப்பனா இப்ப நமக்கு வேலை வந்துருச்சு. நம்ம கிட்ட இருக்கிற ரிப்ளிகா டிவைன் ஆக்டிவேட்டர் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுவும் அந்த பாஸ் மாஸ்டர் முடிச்சு கட்டுறதுக்காக. டோன்ட் வரி கைஸ், நம்ம 5 பேர் இருந்தாலும் 100 பேர் சமாளிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குன்னு இவன் சொல்றான். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வருவோம். சரி வாங்க நம்ம போலான்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
ஏய் நம்ம வேணா 4-1ங்கிற ஒரு கணக்கு வச்சுக்கலாமா? ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்கள்ட்ட இருக்கிற கீயை கொடுத்துடணும். இந்த பிளான் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால எல்லாருமே அதுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. நமக்குள்ள நிறைய பழக்கம் இருக்கலாம், ஆனா நம்ம எப்பயுமே ஒண்ணா இருக்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் கூட சண்டைக்கு வரான். அதே மாதிரிதான் எங்கேயும் இவளை பேசியே மாத்திடலாம்ங்கிற மாதிரி நினைக்கிறான். ஆனா இவ்வளோ நீ என்ன வேணா பேசிக்க, எனக்கு எந்த கவலையும் இல்ல, ஐ டோன்ட் கேர்ங்கிற மாதிரி தான் இருக்கிறா. இங்க நம்ம ஹீரோவும் ஆரம்பத்துல கொஞ்சம் நார்மலா பேசுறான். ஆனா போக போக உன்னோட அண்ணனை கொண்டது ஒரு மாஸ்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லவும் இவன் கடுப்பாயிடுறான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு மட்டும் தானே தெரியும், கடந்த 12 வருஷமா டஸ்டர்ஸ் வச்சு நாடக கம்பெனி தானே இவங்க நடத்திட்டு இருக்கானுங்கன்னு. ஹீரோ அவனோட வெப்பன் ஆக்டிவேட் பண்ண அதுல இருந்து வர லேசர் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பா. டிராகன் கியரை விளையாட்டுத்தனமா ஓபன் பண்ணி பார்த்ததுல அவன் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சான். அதை யூஸ் பண்ணி ஸ்விங் பண்ணவும் ஒவ்வொரு ஸ்விங்குக்கும் பயங்கரமா டேமேஜ் ஆகுது. எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப குஜாலாயிடுறான். இவனும் சொல்லி பாக்குறான், நீ பண்றது சீட்டிங்னு. இது ஒன்னும் ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டாலாம் இல்ல, ரூல்ஸுக்குள்ளதான் இருக்கு. ஒருத்தங்களோட எமோஷனை வச்சுதான் அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த வகையில நான் தான் எனர்ஜெட்டிக்கா இருக்கேன், நான் தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேட்ட எவனோ கடுப்பாகி பக்கத்துல இருக்க ஃபயர் ஸ்டேஷனை சுட்டு நம்ம ஹீரோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். தரையை பார்த்து அட்டாக் பண்ணவும் தர உடஞ்சி 2 பேருமே அடுத்த ஃப்ளோர்ல விழுந்துடுறானுங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சி உன்னோட கீயை என்கிட்ட கொடுத்துருன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்றேன், உன்னோட அண்ணனை கொண்டது ஒன்னும் பாஸ் மாஸ்டர்லாம் கிடையாது. இது ஒரு கொலைக்காரன் உன்னோட அண்ணனை கொண்டு இருக்கான், அவ்வளவுதான். நீ சொல்ற இதே வார்த்தையை தான் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. என்ன தம்பி சொல்ற, பாஸ் மாஸ்டரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ரெட் கீப்பர் ப்ளீஸ், நான் சொல்றதை கொஞ்சம் நம்புங்க. டேய் தம்பி, பாஸ் மாஸ்டர் வந்ததுக்கான எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்ல. ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஷோடான் அன்னைக்கு தான் உன்னோட அண்ணனும் செத்துருக்கிறதுனால இது ஒரு ஃபைட்டு தான் உன்னோட அண்ணனை கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உன்னோட அண்ணன் கொஞ்சம் தப்பான கண்டிஷன்ல இருந்ததுனால அவன் ரேஞ்சரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் ஆயிட்டான். இதெல்லாத்தையும் கொஞ்சம் நினைச்சு பார்த்தவன் நான் இங்க வந்ததே ரேஞ்சர்ஸ் போர்ஸை பழி வாங்குறதுக்காக தான் சொல்றான். இது கேட்ட டஸ்டருக்கும் அவனே பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம டஸ்டர் விட்டு கொடுக்காம இவனை அட்டாக் பண்ணிடுறான். அந்த ஒரு அட்டாக்ல இவன் அவனோட அண்ணன் கூட பேசுறதை நினைச்சு பாக்குறான். ரேஞ்சர் ஆனதுக்கான காரணம் மாஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நீதியும் என்னோட எதிரியை நினைச்சு நான் அதை அழிப்பேன். அடுத்த செகண்டே இவன் அவனோட வெப்பனை போட்டு அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிடறான். இந்த மாதிரி இடத்துல நான் தோத்து போக மாட்டேன். இது உடைச்சதுனால இதோட லிமிட் தாண்டி இதோட பவர் வெளில ரிலீஸ் ஆகுது. ஃபைனல் டேவோட ஃபைனல் எக்ஸாம் இப்ப ஆரம்பிக்குது. ப்ளூ ஸ்குவாடோட ரேஞ்சர் ஐசோமி அடிப்பட்ட நிலைமையில இருக்கிறத பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு டிராகன் வருது. இங்க நடந்தது எல்லாத்தையும் ஒன்று விடாம ப்ளூ ரேஞ்சர் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுன்னு இவ சொல்றா. சீன் கட் பண்ணி டிராகன் நெஸ்ட்குள்ள பார்த்தா இன்னுமே ஃபைனல் எக்ஸாம் முடியல. இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு? ஒரு பக்கம் ஏஞ்சலும் இஷிகாவாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஷிப்போவும் அக்கிபாசிக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. ஆனா ஷிவோ சண்டை போடுறதுக்கு பதிலா உன்னை விட என்னோட லைட் சேபர் ரொம்ப பெருசா இருக்குன்னு ஷோ பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். இதை பார்க்குற அக்கிபாசிக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஒரு பைத்தியம், இவன் கூட சண்டை போடுறதுக்கு சண்டை போடாமலே இருக்கலாம்னு. என்னால சண்டை போட முடியாது, நான் சரண்டர் ஆயிரேன்னு சொல்லிடுறா. நான் இப்பதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், இத்தனை நாள் நான் ஒண்ணுமே தெரியாம தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கேன். இப்ப இவன் இதுல ஜெயிக்கிறது மட்டுமே இவனோட குறிக்கோள் கிடையாது, டிராகன் கீப்பர் ஆகணுங்கிறதும் இவனோட குறிக்கோளா மாறிடுச்சு. ஏன்னா அப்பதானே இவளை சுத்தி நிறைய பொண்ணுங்க வருவாளுங்க. இந்த மாதிரி இவன் சொல்றதை கேட்கிறப்ப இவளுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. நீ ரன்மாருவே கிடையாது, நீ யாருன்னு இவன் கேட்கறான். இரவா இருக்கிற டெஸ்டரும் அவனால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட இந்த மாதிரி ஒரு ஆசைக்காக நீ ரேஞ்சராக நினைக்கிறியே, அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது, நான் இப்பயே உன்னை தோக்கடிக்கிறேன் பாருன்னு சொல்றா. ஆனா அவளால முடியல. அந்த இடத்துக்கு கோகுமா வந்து எனக்கு கீ கிடைச்சிருச்சுன்னு காமிக்கிறான். அதுல இவளுக்கு தெரிஞ்சிருது அவன் கூட சண்டை போட்டவன் தோத்து போயிட்டான்னு. இவ தனியா நின்று போராடுற அளவுக்கான வலிமை இவகிட்ட இல்ல, அதுக்காகச்சும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சண்டை போடுறதுக்காக ரெடி ஆகுறா. கோகுமா கொஞ்சம் கூட யோசிக்காம அட்டாக் பண்றான். டேய் உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இந்த மாதிரி பண்ற? உனக்கு இதுதானே வேணும், இந்தா வச்சுக்கன்னு அவன்கிட்ட இருந்த கீயை கொடுத்து விட்டாரான். நான் தான் உன்னோட இனிமையாச்சு, அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ என்னை காப்பாத்தினு இவ கேட்கிறா. நான் ரேஞ்சர்ஸ்ல சேர்ந்து ஒரு ஹாரமை உருவாக்கணும் தான் நினைக்கிறேன், அதனால உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை காப்பாத்தாம விட்டா நான் ஆசைப்பட்டதை என்னால நிறைவேற்ற முடியாம போயிடும். என்ன இந்த மாதிரி பேசினா மட்டும் உன்னை எனக்கு பிடிச்சு போயிடும் நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி திட்டி விட்டு போயிடுறா. இருந்தாலும் லைட்டா கொஞ்சம் இவளுக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, அதுதான் அவனும் எதிர்பார்த்தான். இன்னுமே அதை வச்சுக்கிட்டு பயப்புள்ள ஷோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். பாத்தில எப்படி சூப்பரா இருக்கா, நல்லா இருக்கு, பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்குன்னு இவ சொல்றா. ஃபைனலி அதுல இருந்த பவர் பிடிச்சு நானும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவ அட்டாக் பண்றா. அது அவனுக்கு ஒரு கொசு கடிச்ச மாதிரி தான் இருக்கு. எனக்கு வெப்பன்ஸ் தேவையே கிடையாது, ஏன்னா என்கிட்ட என்னோட மசில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்புள்ள ஒரு பவர் பஞ்ச் கொடுக்கறதுக்காக போறான். இந்த வாட்டி நான் சீரியஸாவே சரண்டர் ஆயிடுறேன், என்னை விட்டுடுன்னு சொல்றா. நீ மறுபடியும் ஏமாத்த மாட்டில்ல? நான் நிச்சயமா ஏமாத்த மாட்டேன், இந்த வச்சுக்கோன்னு அவளோட கீயை கொடுத்துட்றா. எனக்கு கீ கிடைச்சிருச்சுன்னு இவன் சந்தோஷத்துல சிரிக்க ஆரம்பிச்சிடுறான்.
என்னோட வெப்பன்ல ஆல்ரெடி பவர் போயிடுச்சுன்னு சொல்லும் போது யாரோ இவளை அட்டாக் பண்றாங்க. என்கிட்ட கொஞ்சம் தான் பவர் இருக்கு, அதை ரொம்பலாம் பயன்படுத்த முடியாதுன்னு நினைச்சவ பக்கத்துல இருக்கிற ஒரு கார்ல ஏறா. இஷிகாவா, நீங்க இவ்வளவு பக்கத்துல இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ என்ன, நான் முன்வரிசையில் நின்று ரிஸ்க் எடுப்பேன்னு நினைச்சியா? ஒரு அபிஷியலான ரேஞ்சர் ஆகிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதுக்காக எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இவர் கூட டெஸ்ட் எடுத்தவங்கலாம் இப்ப ரிட்டையர் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு குடும்பமே வந்துருச்சு. தலைக்கு மேல இருக்கிற அந்த ஒரு டவரை மறந்து எல்லாரும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது. ஈவில்ட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக என்னால முடிஞ்சது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன். இந்த அளவுக்கு சொல்ற உனக்கு தைரியம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான்னு இவ கேட்குறா. என்ன, நான் சுட மாட்டேன்னு நினைச்சியா? நான் கண்டிப்பா சுற்றுவேன் பார்த்துக்க. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக உங்களை நீங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பீங்களான்னு இவ கேட்குறா. இதுக்கு மேல பேசி வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ட்ரிகரை அழுத்துறான். அது சடனா பிளாஸ்ட் ஆயிடுது. இது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு, என்னால என்னோட பாடியை கொஞ்சம் கூட நகர்த்தவே முடியலன்னு சொல்றா. இவர்கிட்ட இருக்கிற அந்த கீ இவளால எடுக்க முடியாட்டியும் இவளுக்கு கொடுத்த வேலையை இவ சரியா பண்ணிட்டா. தலைவன் வந்துட்டான், நீ போய் ரெஸ்ட் எடு, மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவளும் அதுக்கு தம்ஸ் அப் காமிக்கிறா. அதே நேரத்துல டஸ்டர் இன்னொருத்தங்க கூட சண்டை போடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தான் தெரியுது. என்ன, இங்க இருந்தவனை காணோன்னு இவன் யோசிக்கும் போது டஸ்டர் அவனுக்கு பின்னாடி வரான். பரவாயில்ல, தப்பிச்சிட்ட, ஆனா இந்த வாட்டி உன்னை நான் கண்டிப்பா தோக்கடிக்காம விட மாட்டேன்னு சொல்றான். இவன் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் மாதிரி தெரியறான். லைட்டா வெறுப்பத்தி பாப்போமான்னு டஸ்டர் ட்ரை பண்றான். அது இவன் கிட்ட ஒர்க் அவுட் ஆகி இவனோட வெப்பன்ல இருந்து வர பவரை அதிகப்படுத்தி விட்டாரான். இதனால இந்த ஒரு ஃபைட் ரொம்ப இன்டென்ஸா போக போகுதுன்னு நினைச்சு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. குறுக்க புந்து, உனக்கு தான் அடிபட்டிருக்கல, அதனால மரியாதையா அந்த கீயை கொடுக்கறது உனக்கு நல்லதுன்னு சொல்றான். என்ன இது இந்த மாதிரி போகுதுன்னு டஸ்டரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறான். இன்னுமே இவளை காப்பாத்துறதுக்கு யாருமே அந்த இடத்துக்கு வரல. ப்ளூ ரேஞ்சரும் அவளும் தனியா பேசிக்கிட்டு இருந்ததை காமிக்கிறானுங்க. நீங்க பேசுற வார்த்தைய கொஞ்சம் பார்த்து பேசுங்க, ஏன்னா மற்றவங்க அதை பார்த்து பயப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் உங்களோட பார்ட்னரா இருக்கிறதுனால தான் இந்த ஒரு அட்வைஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு ப்ளூ ரேஞ்சரு ரொம்ப கோவப்பட்டு பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் மெய்யாலுமே அவர் ஒன்றும் மற்ற ரேஞ்சர்ஸ் மாதிரி கிடையாது, ரொம்ப நல்லவர். நியாயத்துக்காக போராடுறாரு. அந்த பொண்ணுக்கு நிறையவே சொல்லிக் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த பொண்ணோட கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது அவளுக்கு அது தப்பா கூட தெரிஞ்சிருக்கலாம். இதை நினைச்சு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ப்ளூ ரேஞ்சர் வந்துடுறாரு. அவர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டம் எல்லாம் கூட ஆரம்பிக்குது. ஃபைனலி அந்த பிள்ளைய காப்பாத்திடுறானுங்க. இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்டர் கிரவுண்ட்ல கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்க பேசிக்கலான்னு பர்மிஷன் கொடுத்துட்றா. இவரோட டிவைன் ஆக்டிவேட் ஆன ப்ளூ டிராகன் லெவியத்தானை வச்சு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் பண்றாரு. இப்போ அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்கு கூட நேரம் கிடைக்கல. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ தானே என்னோட பார்ட்னரை காயப்படுத்தினது. அதுக்கு நான் நீதி வழங்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. நீதி, நேர்மை, நியாயம், அதுதான் இவரோட மூச்சுக்கத்து. இன்னும் வாய் தான் கொஞ்சம் அதிகம், மற்றபடி இவர் ரொம்ப நல்லவர் தான். இவ பண்ண தப்புக்காக லா படி இவளை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்காரு. இந்த எக்ஸஸ் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணல, அதுக்கு பதிலாக அதோட லாடை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணுது. ஏன்னா இவளை மாதிரி இருக்கிற ஃபாலோவரோட வேலையே அதோட உயிரை கொடுத்தாச்சும் அதோட லாடோட உயிரை காப்பாற்றணும். என்ன, நான் உன்னை கொன்னுடுவேன்னு நினைச்சேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப நல்லவன், உன்னை டீல் பண்றதுக்கெல்லாம் இதுவே எனக்கு போதும். நீ அடி வாங்கியே பழகிட்ட, அதனால உனக்கு இந்த வழியெல்லாம் ரொம்ப பெருசா தெரிய போறது கிடையாது. இருந்தாலும் உனக்கு வலிக்கும்ல. மரியாதையே கேட்கிறேன், இப்ப அந்த பாஸ் மாஸ்டர் எங்க இருக்குன்னு நீ சொல்ல போறியா இல்லையா? நீ என்ன பண்ணாலும் நான் சொல்லவே மாட்டேன். அப்ப சரி, நீ ஏன் சொல்ற வரையும் நான் விட போறது கிடையாதுன்னு அங்க இருக்கிற இரும்பு ராடு எல்லாத்தையுமே ஒன்னு பின்னாடி ஒன்னா எடுத்து அந்த எக்ஸஸ் மேல குத்த ஆரம்பிச்சாரு. அவளுக்கு வலி உயிர் போகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னால முடியலன்னு சொல்ல ஆரம்பிச்சாரா. எனக்கு வலியை தவிர வேற எதுவுமே தெரியாது, நான் எதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படணும், நான் யாரு? மற்றவங்க பயன்படுத்துற டூல் மாதிரி எனக்கு நீ கிடையாது, நீ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி, உனக்குன்னு ஒரு பேரை நான் கொடுக்குறேன்னு இவளுக்கு எக்ஸஸ்ங்கிற இந்த ஒரு பேரை இந்த பாஸ் தான் கொடுத்துருக்கு. உன் பாஸ் இப்ப எங்க இருக்கான்னு நீ சொல்ல போறது கிடையாதுன்னா நான் இப்பயும் நான் உன்னை கொண்டாடுறேன். அதுக்குள்ள யாரோ இவங்களை அட்டாக் பண்ணிடுறாங்க. யாரு என்ன அட்டாக் பண்ணுதுன்னு ப்ளூ ரேஞ்சர் கேக்குறாரு. சாரி சார், நீங்க ஒரு வேலையா இருக்கீங்கன்னு தெரியாம அட்டாக் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு டஸ்டர் சொல்றான். இதுதான் உனக்கு கடைசி, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணினா நானே உன்னை கொன்னுடுவேன்னு சொல்றாரு. எக்ஸஸ பார்த்தா பண்ண டாச்சர்ல மயக்கமாயிட்டா. நான் எதுக்காக இங்க வந்தேன்னு பாத்தீங்கன்னா என்னோட கம்பெனியான காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்றான். ப்ளூ ரேஞ்சருக்கு ஆரம்பத்துல புரியல, ஆனா அதுக்கப்புறம் தான் புரியுது இவனும் கூட்டாளின்னு. இந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இதுக்காக நான் பழி வாங்காம விட மாட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்றான். நம்மளோட தோழர்களுக்காக நீ பழி வாங்கி ஆகணும்னு எக்ஸஸ் சொல்லுது. சரி, பிங்கோட லிட்டில் பிரதர் சாக போறதை நினைச்சு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு.
ரேஞ்சர்ஸோட ரூல்ஸை இதை பிரேக் பண்ற மாதிரி தான் இருக்கும். என்ன பண்றது? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட டீம்மேட்டான கோகுமாவை காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நீ சொல்ற அந்த கோகுமா இந்நேரம் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு அவரோட டிவைன் வெப்பன் இருக்குல்ல, அதோட பவரை ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ணி ஒரு அட்டாக் பண்றாரு. அதுல இருந்து இவங்க 2 பேரும் டாஜ் பண்ணி ஒரு வாரமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ சீகார்ஸ் வடிவில் ஒரு பாம் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. இதுவுமே ப்ளூ ரேஞ்சர் வச்சிருக்க வெப்பனோட பவர் தான். அதுல இருந்து அட்டாக் வாங்கினா டஸ்டர்ஸோட ரீஜென்ரேஷன் பவர் ஒர்க் ஆகாது. உங்களை அழிக்கிறதுக்கு நான் ரொம்பலாம் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க ஒன்றும் பாஸ் மாஸ்டர் கிடையாது, சாதாரண வெறும் குப்பைங்க மட்டும்தான். டஸ்டரும் முடிஞ்ச அளவுக்கு எதுலையுமே டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு டாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எப்படா இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு டஸ்டர் யோசிக்கிறான். எக்ஸஸ் என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கிற வண்டி எடுத்துட்டு வந்து நேரா ப்ளூ ரேஞ்சர் மேலே விட்டுடுது. எக்ஸஸ் நீ ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, அதனால இது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். ஆல்ரெடி என்னோட லிமிட்டுக்கு நான் போயிட்டேன். இதுக்கு மேல இவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றா. என் கூட வாங்க, என் பாஸ் மாஸ்டர் எங்க இருக்காருன்னு நான் காமிக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க லார்ட் பெட்ரோலா, உங்களை காப்பாத்துறதுக்கு என்னால முடியாம போயிடுச்சு. இதை கேட்கிற டஸ்டர் ஷாக் ஆயிடுறான். பெட்ரோலா உயிரோட இருக்காரான்னு. என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? இன்னுமே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகாம இருக்க? உனக்கு இது பத்தாது. ஒரு ஓட்டைக்கு 2 ஓட்டையை போட்டாதான் நீ சொன்ன பச்சை கேட்ப. இல்ல வேணாம், கொஞ்சம் நிறுத்துங்க. இவனுங்க நம்மளோட எதிரியா இருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் மரியாதையாச்சும் நடத்தலாம்ல. என்ன இப்ப நீ என்ன சொன்ன? இதுங்களுக்கு இப்ப நம்ம மரியாதை கொடுக்கணுமா? நமக்கு முன்னாடி பாஸ் மாஸ்டரை கம்பேர் பண்றப்ப இதுங்கெல்லாம் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாததுங்க. இதுங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? இதுக்காகவே நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். உங்க கண் பார்வையிலே தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சமயத்துல அது உங்களோட உயிரை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பின்னாடியே வாங்க, நான் காமிக்கிறேன்னு சொல்றா. இந்த டோர் பூட்டி கிடக்கு, எப்படி உள்ள போறதுன்னு டஸ்டர் யோசிக்கிறான். அப்போ ப்ளூ ரேஞ்சர் அவரோட பவரை பயன்படுத்தி அந்த டோரை மட்டுமா உடைச்சாரு. உள்ள ஒரு பெரிய மரம் இருக்கு, அதுதான் இவங்க தேடி வந்த பாஸ் மாஸ்டர். போன வாட்டி பார்த்ததை விட இந்த வாட்டி நீ கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தெரியுது. ப்ளூ ரேஞ்சர் நீயா? உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். லார்ட் பெட்ரோலா, நான் உங்களை தொந்தரவு செஞ்சதுக்கு மன்னிச்சிருங்க. ஆனா டிராகன் கீப்பர்ஸ் அழிக்கணுங்கிற நம்மளோட ஆசையை நீங்க தான் இப்ப நிறைவேற்றணும்னு சொல்றா. உங்ககிட்ட சொல்றதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு ப்ளூ ரேஞ்சர் கேட்கிறாரு. எனக்கு வன்முறையை கையில் எடுக்கிறதுக்கு எனக்கு பெருசா விருப்பம் கிடையாது. நான் செடி கொடி கூடலாம் பேசுனது கிடையாது. இப்ப நீ வாய மூட போறியா இல்லையா? நான் இந்த பாஸ் மாஸ்டர் கூட பேசி பார்க்கட்டுமான்னு டஸ்டர் கேட்கிறான். அதுக்கு ப்ளூ ரேஞ்சர், எனக்கும் அந்த பாஸ் மாஸ்டருக்கும் நடுவில் நடக்க போற இந்த சண்டையில குறுக்க வந்துடாதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீம் அட்டாக் பண்றாரு. அந்த ஒரு அட்டாக்ல அந்த ஒரு மரத்துல ஒரு பெரிய ஓட்டையே விழுந்துருது. இந்த சர்ஃபேஸ்ல வாழ்றவனுங்க இருக்கானுங்களா, அவனுங்க எல்லாருமே ஒரு வடிகட்டின முட்டாளுங்க. ஏன்னா உங்களால என்ன எதுவும் பண்ணவே முடியாது. இந்த வாய்ஸ் வந்துன்னு டஸ்டர் யோசிக்கிறான். என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் எந்த அளவுக்குன்னா உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் கடவுள். லார்ட் பெட்ரோலா, நீங்க தான் எங்களோட வெளிச்சம், நீங்க தான் எங்களுக்கு வழி காட்டணும்னு இவ சொல்றா. இங்க நடக்கிறத பார்த்த ப்ளூ ரேஞ்சருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டிவைன் வெப்பனோட பவரை பயன்படுத்தி ஒரு பெரிய லெவல் அட்டாக் பண்றாரு. பாஸ் மாஸ்டரா இருந்தாலும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு டஸ்டர் யோசிக்கிறான். என்னோட ரியலான பாடியை கண்டுபிடிச்சி அழிக்கிற வரையும் யாராலையும் என்னை அழிக்கவே முடியாதுன்னு லார்ட் பெட்ரோலா சொல்றான். இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டையை பார்த்தா அது ரொம்ப ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இதுல ஒரு சின்னதா ஒரு வேரியபிள் நடந்தாலும் கம்ப்ளீட்டா சிச்சுவேஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டஸ்டர் யோசிக்கிறான். இவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஃபைட்டர்ஸ் தான். ரேஞ்சர்ஸ் அழிக்கிறதுக்கு பாஸ் மாஸ்டரால மட்டும்தான் முடியும். நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஃபைட்டராலலாம் அதெல்லாம் பண்ண கூட முடியாது. எக்ஸஸ் வந்து டிஏ கூட்டிட்டு போய் லார்ட் பெட்ரோலா கிட்ட போய் காமிக்கிறா. இவ ரேஞ்சர்ஸ்குள்ள ரொம்ப நாளா பதுங்கி இருந்தா இப்ப நமக்காக வெளில வந்திருக்கான். நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மத்தவங்க எல்லாமே அந்த ஒரு இடத்த பாதுகாக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு லட்சியம் தான், இந்த மொத்த உலகத்தையும் கைக்குள்ள கொண்டு வரணும். நீயும் இதுல ஜாயின் பண்ணிக்கிறியா? இந்த மொத்த உலகத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு ஒரு லீடர் கிட்ட இருந்து இந்த அளவுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கும்னு டஸ்டர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சரிவா, ப்ளூ ரேஞ்சரோட சேர்த்து மத்தது எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு நீ ரெடியான்னு கேட்கிறாரு. இதை கேட்கிற டஸ்டருக்கு மனசு மாறிடுது. ஏன்னா எல்லாருமே ஒண்ணு மண்ணா நல்ல நண்பர்களா பழகிருக்காங்க. இப்படி இருக்கும் போது அவங்கள கொல்ல சொன்னா டஸ்டரால அதை பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. நான் பண்ணது நல்லா இருந்துச்சானே டஸ்டர் கேட்க எக்ஸஸ் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சாரா. எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணுன்னு? ஏன்னா பாஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது இவங்களோட பேரண்ட் மாதிரி, எல்லாமே அவங்க தான். அப்படிப்பட்டவங்களே கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்கறா. நான் ஆபத்துல இருக்கும் போது நீ என்னை காப்பாத்திருக்க, அதெல்லாத்தையும் வச்சு நீ எனக்கு ஒரு நல்ல கம்பெனி என்ன நினைச்சு, ஆனா கடைசியில நீ இந்த மாதிரி பண்ணிட்ட. இதை கேட்கிற டஸ்டருக்கு அந்த பையன் முகம் ஞாபகம் வருது. எனக்கு அந்த பையன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? இருந்தாலும் எதுக்காக இப்ப அவன் என் ஞாபகத்துக்கு வரான்? எனக்கு நீ பதில் சொல்ல போறியா இல்லையா?
நான் டிராகன் கீப்பர் கிட்ட இருந்து எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு பேட்ரோலா சொல்றான். உன்னோட மெயின் பாடியை நான் தேடி கண்டுபிடிச்சு அழிக்கிற வரையும் நீ அழிய மாட்டேன்னு தானே சொன்னேன். அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா உன்னோட மெயின் பாடியை கண்டுபிடிக்கிறதுக்காக மத்தது எல்லாத்தையும் ஒன்னொன்னு அழிக்க போறேன். கடைசியில நீ மட்டும் தான் இருக்க போற. அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது பாத்துக்க. ப்ளூ கீப்பர், நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ சண்டை போடுற அந்த ஒரு பாடியும் சரி, இங்க இருக்கிற நானும் சரி, எல்லாமே ரியல் பாடி தான். நான் மட்டும் இந்த ஓட்ட வழியா வெளில போயிட்டேன்னு வச்சுக்கியேன், நான் அதுக்கப்புறம் சர்வைவ் ஆயிட்டு ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா சாப்பிட்றதுக்கு அங்க நிறையவே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டிராகன் கீப்பர்ஸோட ஃபர்ஸ்ட் சபார்டினேட்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. பாஸ் மாஸ்டர் அவர்களே, நம்மளுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லணும்னா நம்ம மறைக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வெக்கப்படாம மனசுக்குள்ள நினைக்கிறது எல்லாத்தையுமே நீங்க சொல்லிடுங்க. இவங்களோட ஃபைட்டிங் ஸ்டைல பார்க்கும் போது இவங்க டிராகன் கீப்பரை விட ஒரு லெவல் தான் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இவங்க எதிர்த்து சண்டை போடுறது ஒரு பாஸ் மாஸ்டர், ஆனா அதுவே இவங்க கூட சண்டை போடுறதுக்கு லைட்டா ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தான் தெரியுது. உன்ன மாதிரி மாஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்காக தான் நாங்க இருக்கோம். உன்னெல்லாம் நான் எத்தனை இடத்துல தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? ஒரு வழியா வந்து மாட்டிக்கிட்ட. இந்த வாட்டி உன்னை விடவே போறது கிடையாது. ஆமா, நீ எல்லா இடத்துலயும் அடி வாங்குற மாதிரி தெரியுது. இப்ப நீ ஓகேவா தான் இருக்கியா? நீ ஒரு பாஸ் மாஸ்டர் தானே? சீக்கிரம் இவனுங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போறதை விட்டுட்டு எதுக்காக மல்லு கட்டிக்கிட்டு இருக்க? அப்போ நீ வந்து இந்த பாஸ் மாஸ்டர் ஏதோ சொல்ல வருது. ஆனா அதுக்குள்ள சீனு ப்ளூ ரேஞ்சர் பக்கம் போயிடுது. அவரு அங்க இருக்கிற ஒரு குளோன் விடாம எல்லாத்தையுமே ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அழிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறமும் என்னோட குளோனை நம்பிக்கிட்டு என்னால இருக்க முடியாதுன்னு பேட்ரோல யோசிக்கிறான். எக்ஸஸ், நீ என்ன உதவி செய்யறதுக்கு போறியா? அதெல்லாம் வேணாம், ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போ பேட்ரோல வந்து என்ன சொல்றான்னா, என்னோட உண்மையான பவரை நான் பயன்படுத்த போறேன், ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும், அது வரையும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றான். ப்ளூ ரேஞ்சர் அட்டாக் பண்ண அந்த அட்டாக்ல இருந்து டஸ்டர் தான் அந்த புள்ளைய காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா என்ன பண்றது, பாஸ் மாஸ்டர் தப்பிக்கிறதுக்காக எங்க எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு கேடயமா பயன்படுத்துதுன்னு நம்ம ஹீரோக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒருவேளை இந்த உலகத்தையே கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கும்னு டஸ்டர் நினைச்சு பாக்குறான். அவன் ஒரு இடத்துக்கு போனா அந்த நாட்டோட தலைவரே நேரா வந்து பாக்குறதா இருக்கட்டும், என்னோட பொண்ணு வந்து உங்களோட பெரிய ஃபேன் சார், அவளுக்கு மட்டும் இதை போய் காமிச்சா அவ ரொம்பவே சந்தோஷப்படுவா. இந்த இடத்த பாரு, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல குருசு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, ஏன்னா நாம வந்திருக்க இடம் கொஞ்சம் பெரிய இடம். அவங்க எல்லாரும் என்னோட கெஸ்ட் தான், நீங்க உள்ள விடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்க எல்லாருமே சர்ஃபேஸ்ல வாழ்றவங்க. இருந்துட்டு போட்டோம், என்கிட்ட 10 பில்லியன் கிட்ட சேவிங்ஸ் இருக்கு, அதனால விருப்பப்பட்டதை எடுத்து சாப்பிடுங்க. அது மட்டுமா, அடுத்த வருஷம் வரப்போற நோட்ல என் போட்டோ தான் இருக்க போகுது. எங்களுக்கு டிராகன் கீப்பர்ஸ் நல்லவங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையை எங்களை விட்டு போயிடுச்சு. மாஸ்டர்ஸ் எங்களை எப்படி நடத்தினாலும் எங்களால அதுக்கு குறை சொல்லவும் முடியாது. சார், உங்களை பாக்குறதுக்காக இன்னொரு கெஸ்ட்டும் வந்திருக்காங்க. இங்க இருக்கிறது எல்லாத்தையும் சமைச்சது யாரு? நான் தான். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க. யோசிக்காம கொண்டுட்டு சர்ஃபேஸ்ல வாழ்றவனுங்க அவனுங்க சாப்பிட்றதுக்காக மத்ததுங்களை கொள்றானுங்க. இதை பார்த்து நீ ரொம்பலாம் உணர்ச்சி வசப்பட தேவையில்லடி. ஏன்னா பாஸ் மாஸ்டர் எடுத்து எங்களால எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளவு நேரம் ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தவனுங்க இப்ப உயிரோட இல்ல. சாக்குரமா அந்த இடத்துக்கு வந்து நீ எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு, இப்ப நீ அதை எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்கறான். இந்த உலகத்தை மொத்தமா நீ கண்ட்ரோல் பண்ணணும் மட்டும்தான் நினைச்ச, ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஃபியூச்சர் இந்த மாதிரி தான் போக போகுதுன்னு டஸ்டருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல துளி கூட அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. என் கூட சேர்ந்து மட்டும் வேலை பாரு, எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிடலான்னு சாக்குராமா சொல்றான். நல்ல வேலை இங்க லார்ட் பேட்ரோலா இல்ல, இப்படியோ அவர் இங்க இருந்து போயிட்டாரு. ஃபைட்டர்ஸ் உருவாக்குனதே சண்டை போடுறதுக்காக மட்டும்தான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு எக்ஸஸ் ரொம்ப புலம்பிட்டு இருக்கா. நான் ஒரு மாஸ்டர்னு டஸ்டர் அவன் யாரா இருக்க போறான் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டான். இங்க இவன் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கிட்ட இருந்த கீ எங்க போச்சுன்னு யோசிக்கிறான். இப்போ நீ கீ போச்சுன்னு நினைச்ச வருத்தலாம் பட தேவையில்ல, ஏன்னா இந்த இடத்துக்குள்ள அத்துமீறி நிறைய மாஸ்டர்ஸ் உள்ள பூந்திருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்றா. இவங்க கிட்ட இருந்து போன கீயை திருப்பி வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவா தோணுதுன்னு யோசிக்குதுங்க. இல்ல, போனது தான், நம்ம திருப்பி போய் வாங்க கூடாதுன்னு சொல்றான். அப்படி பண்ணா நம்ம ஒரு அபிஷியல் ரேஞ்சர் ஆக முடியாது. எல்லாமே என்னோட ஃபால்ட் தான், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு இவர் மன்னிப்பு கேட்கிறாரு. இவ உடனே அந்த இடத்த விட்டு போகும்போது இவ போற பாதையில அந்த பாஸ் மாஸ்டர் நிக்குது. போன பக்கத்துல யூட்டன் போட்டு திரும்பி வந்துடுறா. ஆமா, போனியே என்னாச்சுன்னு இதுங்கெல்லாம் கேக்குதுங்க. சரி, நம்மளும் இந்த ஒரு ஃபைட்டுக்குள்ள ஜாயின் பண்ணிப்போமான்னு யோசிக்குதுங்க. அப்போ சைடுல ஏதோ ஒரு பறவை பறந்து போற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. நிச்சயமா அது ஒரு மாஸ்டர், அதை நம்ம தப்பிக்க விடக்கூடாதுன்னு இவன் அதை துரத்தி போக ஆரம்பிச்சிடறான். நான் இருக்கிற வரையும் ஒன்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாதுன்னு கத்துறான். அதை அட்டாக் பண்ண போகும்போது கரெக்டா ஷியன் வந்து காப்பாத்திடுறான். நான் ஒரு கேடட்டா இருக்கிறதோ இல்ல அபிஷியலான ரேஞ்சரா இருக்கிறதோ இப்ப முக்கியம் கிடையாது. நான் ஒரு மனுஷன், நீ ஒரு மாஸ்டர், 2 பேரும் சண்டை போடுறதுக்கு இந்த ஒரு காரணம் போதும். அவன் போன இடத்துக்கு உங்க எல்லாரையும் நான் அனுப்பி வச்சிடுறேன்னு இந்த பாஸ் மாஸ்டர் சொல்லுது. நீ ரன்மாருவை என்ன
பண்ணேன்னு இவன் வந்து கேக்குறான். இது அந்த ரன்மாருங்கிற ஆட்டுக்குட்டியா அது என்னை எதிர்த்து நின்னுச்சு, அதனாலதான் அதை காலி பண்ணிட்டேன். இந்த பாஸ் மாஸ்டர் பேசுறத வச்சே தெரிஞ்சுக்கிறானுங்க இதுக்கு ரேஞ்சர்ஸ் மேல தனிப்பட்ட வெறுப்பு இருக்குன்னு. இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பாஸ் மாஸ்டரை கொல்றதுக்காக தயாராகுதுங்க. நான் ஒரு மாஸ்டர், என் வழியில யார் வந்தாலும் நான் அவங்கள அழிச்சிருவேன். எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நீங்க தான். இனிமே நான் யாரு கூடயும் சேரவும் போறது கிடையாது. ஏன்னா நீ என்னோட பாஸாவே இருந்தாலும் உன்னோட கொள்கைகள் எனக்கு பிடிக்கல. நான் ஒரு மோசமான மாஸ்டரா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு கிரீட் இருக்கு, அதை அடையிற வரையும் நான் நிறுத்த மாட்டேன். எல்லாரோட அட்டாக்ல இருந்து அந்த பாஸ் மாஸ்டர் ரொம்ப ஈஸியாவே தப்பிக்குது. இந்த வாங்கிக்கோன்னு டஸ்டரும் அப்ப பங்குக்கு அட்டாக் பண்றான். சக்கரமா உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா தானே இருக்க? நம்ம இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்கோம், இருந்துமே இது எப்படி இன்னும் உயிரோட இருக்குன்னு இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. நார்மல் மாஸ்டரா இருந்தா அதுங்களை எப்பயோ டேமேஜ் பண்ணிருக்கலாம், ஆனா இதுதான் பாஸ் மாஸ்டர் ஆச்சு. இதை டேமேஜ் பண்ணணும் இல்ல கொல்லணும்னாலே டிவைன் வெப்பன் இருந்தா மட்டும்தான் முடியும். அப்போ நீ எங்க முதுகுல குத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டீல, இதுக்கு மேல நீ இருக்கவே தேவையில்லைன்னு சொல்லி அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணுது. சரி இதை உன் கையில வச்சுக்க. சாக்கரமா இது எதுக்கு என்கிட்ட கொடுக்கறன்னு இவன் கேக்குறான். லேசர் சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரையும் ஒவ்வொருத்தங்கள்ட்ட பாஸ் பண்ணி யாருக்கு வேணாலும் அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். உன்ன மாதிரி ஒரு அறிவாளியே நான் இப்பதான் பாக்குறேன். இப்ப இந்த பாஸ் மாஸ்டர் கன் இருக்கிறவங்களே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றதுனால எல்லாருமே அந்த கன்னை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். அதனாலதான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்திருக்கான். வெப்பனே கை மாறிக்கிட்டே இருக்கு, யார் இதை அட்டாக் பண்ண போறாங்கன்னு அதுக்கு தெளிவா தெரிய மாட்டேங்குது. சார்ஜ் ஆன உடனே அந்த மாஸ்டரை இவ அட்டாக் பண்றா. எல்லாம் இப்ப சரியா போயிட்டு இருக்குன்னு டஸ்டர் நினைச்சிட்டு இருக்கிறப்ப மத்தவங்களோட வெப்பன்ஸும் இப்ப சார்ஜ் ஆயிடுது. உன்னை நாங்க இந்த இடத்துலயே முடிச்சுக்கிட்ட போறோம் பாரு. ஃபர்ஸ்ட் இவகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்னு இவ கையில இருந்த வெப்பனை அழிச்சு விட்டுருது. அடுத்து இவளை கொல்றதுக்காக போகும்போது இச்சுக்காவா அவரோட உயிரை கொடுத்து இந்த பொண்ணை காப்பாத்துறாரு. என்ன உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கா? நீங்க பயப்படலாம் வேணாம். இப்போ ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போனாரு பாத்தீங்களா, அவர் இடத்துக்கு நீங்க எல்லாரும் போக தான் போறீங்க. அதனால யாரும் பயப்படாதீங்க. இன்னும் 4 மாஸ்டர் தான் பேலன்ஸ் இருக்கு, அதையும் நம்ம ஈஸியாவே முடிச்சிடலான்னு இவ சொல்றான். டேய் நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உன்னோட காடை மட்டும் நீ டவுன் பண்ணாதுன்னு இவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இவன் கை கட்டாயிடுது. அவளந்தான் அப்படி நினைச்சா அதான் கிடையாது. கூட இருந்த டீம்மேட் மொத்தமா அவனோட கையை ரெக்கவரி பண்ணி விட்டாரு. சுசிகிரி இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணு, இதோ நான் பண்றேன்னு அவளோட ஆக்டிவேட்டோட பவரை பயன்படுத்துறா. இது எந்த மாதிரியான பவர்னா இவளால டைமே ரீவைண்ட் பண்ண முடியும். பரவாயில்லையே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வெறும் ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிற நீங்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றதை விட்டுட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக திருப்பி வருது. ஒரு வாட்டி நான் டார்கெட் பண்ணிட்டானா என்னோட டார்கெட்ல இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி அட்டாக் பண்றான். அப்போ இவ என்ன பண்றானா இவங்க 2 பேரோட அட்டாக்கையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டாரா. பாஸ் மாஸ்டருக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளேயே பாஸ் மாஸ்டர் அட்டாக் பண்ண அந்த எனர்ஜியை மொத்தத்தையுமே இவ டிவோர் பண்ணிடுறா. இது இந்த மாதிரி போகுன்னு பாஸ் மாஸ்டர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியா ஒருத்தர் அட்டாக் பண்ண அதுல அந்த பாஸ் மாஸ்டர் மொத்தமா காலி ஆயிடுது. யோ உனக்கு என்ன ஆச்சு, ஏன் நீ இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்க? ஆப்பனண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நார்மல் அட்டாக் பண்ணா எதுவும் ஆகாதுன்னு சொல்லி தான் கொஞ்சம் பவர் அட்டாக் பண்ணிருக்காரு. அப்புறம் உங்க எல்லாம் ஒரு ஆள் எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னால முடிஞ்சதை நான் பண்றேன்னு சொல்லியிருக்கா. அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது பிங்க் ரேஞ்சரோட கண்ணில் மாட்டிக்குது. டிவைன் ஆக்டிவேட்டை யூஸ் பண்ணி ஒரு கிக்கு விட்டதுல அது நேர ஸ்பேஸுக்கு போய் அந்த பாஸ் மாஸ்டர் காலி ஆயிடுது. பிங்க் ரேஞ்சரோட ஜூனியர் வந்து நடந்தது எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்றா. ஆனா இத பிங்க் ரேஞ்சர் கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம அவளோட ஹிபிக்கு இதை ஆயிருக்க கூடாதுன்னு நினைக்கிறா. இங்க அதே நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே யோசிக்கிறாங்க. டஸ்டருக்கு இப்ப இவளை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். நீ ஒரு பாஸ் மாஸ்டரா இருந்து இவளை கேவலமா நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு இவ திட்டுறா. கொஞ்சம் இரு, நாங்க சரண்டர் ஆயிரோம், அவளை விட்டுடுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு என்னாச்சு, ஏன் நீ இந்த மாதிரி சொல்றேன்னு மத்தவனுங்க எல்லாருமே நம்ம சாக்குராமாவை பார்த்து கேட்கறானுங்க. இந்த ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக எடுத்திருக்க இந்த ஒரு முடிவை நினைச்சு சில பேரு ஓகே பண்றானுங்க. ஆனா இந்த மாதிரி பண்றது நம்மளோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, அதனால நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கிருந்து போயிடுறா. அப்புறம் இவனுங்க 2 பேர்கிட்ட கேட்கும் போது நீ ஏதாச்சும் பிளான் பண்ணி வச்சிருக்கியான்னு இவன் கேட்கறான். ஆமா வச்சிருக்கேன். அப்ப சரி, இந்தா. பாஸ் மாஸ்டர் கிட்ட வெப்பன்ஸ் எல்லாரும் ஹேண்ட் ஒர்க் பண்ணிடுறானுங்க. இருந்தாலும் தப்பிச்சு போறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி அது அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுது. இதுக்கு முன்னாடி நீங்க முட்டாள்தனமா பண்ணிருந்தீங்களே, இதுக்காக நான் உங்களை அதுக்கு மன்னிச்சு விட்டு உங்களை நல்லபடியா நான் பாத்துக்கிறேன்னு வேற சொல்லுது. அப்போ இஷிகபா வந்து அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு தெம்ப வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இப்பதான் புரியுது சாக்குராமா எதுக்காக இந்த மாதிரி பண்ணான்னு. ஏன்னா அப்பதான் அவளால ஒரு ப்ளோ கொடுக்க முடியும். ஒரு அட்டாக் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த கன்னுல பவர் இருந்துச்சு, மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு அந்த கன்னுல பவர் இல்ல. அது தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு இவ வேகமா போய் அந்த பறவையை பிடிச்சிடுறான்.
அப்போ செவத்தை உடைச்சுக்கிட்டு வந்த வேகத்துல இன்னொரு பறவையும் காலி பண்ணிடுறானுங்க. லேட்டா வந்திருந்தாலும் நான் கரெக்டா வந்துட்டேன்ல, தப்பிச்சு போற மாதிரி போய் இவ உதவிக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. பாஸ் மாஸ்டர் இவங்களோட வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுருது. இதுக்கப்புறம் உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பறவைங்களை வச்சு அட்டாக் பண்ணுது. ஆனா அதுங்க ரெண்டுத்தையுமே இவங்க ரொம்ப ஈஸியாவே அழிச்சிடுறானுங்க. நமக்குள்ள நடக்கிற எந்த ஒரு பிரச்சனை இல்ல. நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட கொடுத்திருந்த எல்லா வெப்பன்ஸுமே ஒரிஜினல் இல்லைங்கண்ணா. இத கேட்டு அந்த பாஸ் யோசிக்கிறதுக்குள்ளேயே அதை ரெண்டா ஸ்லாஷ் பண்ணிடுறானுங்க. இதுக்கப்புறம் உன்னோட உதவியே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ அதோட கதையை முடிச்சிடறான். இஷிகாவா கடைசி வார்த்தைகள் பேசிட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. எல்லாரும் அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இது மட்டுமே என்னோட முடிவு கிடையாது, என்னோட எனிமீஸ் டிராகன் கீப்பர்ஸும் தான். பாஸ்ட்ல மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. போன வாரம் கூட 350 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்களாம். இது தொடர்ந்து அதிகரிக்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்குன்னு அதோட சேர்த்து பேசிக்கிறானுங்க. மணி டிரான்ஸ்ஃபர் பண்ற வெஹிக்கிள் வந்துருச்சு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. அந்த பொடியை தூக்குறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. வேணா அதை எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம். மிஸ்டர் காமியா சொன்னது எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்குன்னு சந்தோஷப்படுறானுங்க. அந்த கிழவன் சொல்றது எதையுமே நம்பாதீங்க. அவன் எப்ப வேணா நம்மள காலாவாரி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க கெட்டது நடந்தாலும் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நான் அந்த இடத்துக்கு வருவேன். இவன் ரியலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, காஸ் பிளேயரா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பெருசா எடுத்துக்காம விட்டாரானுங்க. ஆனா ரெட் கீப்பர் இவனுங்களை ஈஸியாவே தோக்கடிச்சிடுறான். அதுல ஒரு ஆள் மட்டும் நல்லா சண்டை போறதை பார்த்துட்டு, நீ ரேஞ்சர்ஸ்ல சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு கை கொடுப்பியான்னு கேக்குறான். இந்த உலகத்தை சரி பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அப்போ அந்த இடத்துக்கு டிராகன் வந்து ரெட் கீப்பர் கிட்ட ஏதோ ஒன்று சொல்லுது. தம்பிங்களா, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனால இப்போதைக்கு உங்களை நான் மன்னிச்சு விட்டுறேன். அடுத்த வாட்டி இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எல்லா காசையும் ரெட் கீப்பர் எடுத்துட்டு போயிட்டான்னு பார்த்தா அதான் இல்ல, அவனுக்கே தெரியாம ஒரு பாக்ஸை மட்டும் ஒளிச்சு வச்சிருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஐடியா கொடுத்த மிஸ்டர் காமியா கூட சேர்ந்து ஜாலியா குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மாஸ்டர்ஸோட அட்டாக்கால நிறைய பேரோட லைஃப் ரொட்டீனே மொத்தமா மாறிடுச்சு. ஏன்னா நடந்துகிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது எப்ப வேணா இந்த உலகம் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இதுல கிடைச்ச பணத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறான். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரு தான் ப்ளூ கீப்பர். அவரும் என்னாச்சுங்கிற மாதிரி கேக்குறாரு. நான் ரெட் கீப்பர் கூட கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இதை கேட்ட இவர் பிரச்சனை பண்ணுவாருன்னு பார்த்தா அதான் இல்ல, ஜாலியா எடுத்துக்கிறாரு. இவர் ப்ளூ ரேஞ்சராகவே இருந்தாலும் இந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு அவரோட சொந்த முயற்சியில தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மாஸ்டர்ஸோட அட்டாக்ல நிறைய பேரோட வாழ்வையிலே மாறி போச்சு. நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையவே இழந்திருக்காங்க. எப்பயுமே இந்த குழந்தைங்களுக்காக அந்த மாஸ்டர்ஸ் எதிர்த்து சண்டை போறதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன்னு சொல்றாரு. எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றின்னு இந்த குழந்தைங்க சொல்லும் போது கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறான். ஒரு திருடனா இருந்தாலும் இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும்னு மனசு இருக்கு. ஆனா என்ன பண்றது, வாழ்க்கை எப்பயும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிடாதுல. ஏதோ பெருசா கிரைம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவன் குரூப்ல இருக்கிறவனுங்க எல்லாரையுமே போலீஸ் பிடிச்சிடறானுங்க. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணனு அந்த வயசானவனை பார்த்து கேட்கறான். உங்களுக்கு பணம் வந்துச்சுல, அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியது தானே தம்பி. நாங்க அதை கேட்கல, எங்களை இந்த அளவுக்கு பெரிய சிக்கல்ல சிக்க வச்சிட்டில. நீ எதுக்கு அதை நினைச்சு கவலைப்படுற? 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ வெளில வரதானே போற. பேசிட்டு இருக்கும் போதுதான் தெரியுது இத்தனை நாள் இவனுங்க கூட சுத்திக்கிட்டு இருந்தது ஒரு பாஸ் மாஸ்டர்னு. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் நானு. இவனுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ரெட் ரேஞ்சர் பேசும்போது தான் தெரியுது இதே மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தை நிறைய மாஸ்டர்ஸ் ஏற்பாடு எடுத்திருக்கான். இதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியான்னு இவன் கேட்கும் போது அதுக்கு இவன் முடியாதுன்னு சொல்றான். சரி, நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னோட முடிவேடு. நீ மயக்கமா இருந்த நேரத்துல ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில ப்ளூ கீப்பர் பயங்கரமா அடி வாங்கிட்டாரு. இனிமே அவரால் மறுபடியும் ஒரு ரேஞ்சரா ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனாலதான் நான் உனக்கு இந்த ஒரு ஆஃபரையே கொடுக்குறேன். ஏன்னா நீ ஆசைப்படுற பவர்ஸை இந்த டிராகன் காட்ஸ் உனக்கு கொடுக்கும். டிராகன் கீப்பரை மாறினதுக்கு அப்புறம் அவர் நிறைய மாஸ்டர்ஸ் அழிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப பிரசன்ட்ல இவர் ரொம்ப நேரம் சண்டை போட்டதுல ரொம்பவே சோர்ந்து போயிட்டாரு. கூட இருந்த ஆளை தான் வந்து அவரோட உயிரை கொடுத்து இவரை காப்பாத்துறாரு. நான் ஏற்கனவே பண்ண மிஸ்டேக்கை நான் மறுபடி பண்ண மாட்டேன், கண்டிப்பா இந்த வாட்டி ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆக்டிவ் ஆக்டோட பவரை பயன்படுத்தி அந்த பாஸ் மாஸ்டரோட கதையை முடிச்சு விட்டாரு. இதுல வேற இந்த பாஸ் மாஸ்டர் நான் தான் கடவுள் வேற சொல்லிட்டு இருந்துச்சு. நான் உனக்காக பழி வாங்கிட்டேன் ஐசோமி. அப்போ நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டீங்களான்னு இவ கத்துறா. இத பாக்குற பக்கத்துல இருந்த புள்ள, ஐசோமி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நீ செத்து போயிடுவேன்னு நினைச்சிட்டேன் தெரியுமா. என் ஹீரோ என்னை காப்பாத்துறதுக்காக வந்தாரு, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றா. கூட இருந்த ஆளை இறந்து போனதை நினைச்சு ப்ளூ கீப்பர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ சீலிங்க உடைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி தெரியுது. ப்ளூ கீப்பரும் சண்டை போறதுக்காக அவரோட வெப்பனை கையில் எடுக்கிறாரு. இப்போ டஸ்டர் ப்ளூ கீப்பர் கூட சண்டை போறதுக்காக வந்திருக்கான்.
இப்போ நடந்துகிட்டு இருக்க கதையில இருந்து நம்ம ஒரு 13 வருஷம் பின்னாடி போக போறோம். இதை நம்ம யாரோட கண்ணோட்டத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்னா டஸ்டர் டியோட கண்ணோட்டத்துல இருந்தா இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இவங்களை உருவாக்குன அந்த ஒரு பாஸ் மாஸ்டர்ஸ் எல்லாரும் நம்மளோட எதிரிங்க டிராகன் கீப்பர்ஸ். அவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு நம்ம மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் எடுக்க போறோம். இத சொல்லி கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் பாஸ் மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே டிராகன் கீப்பர்ஸ் அழிச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் ரெட் கீப்பர் இவனுங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்றான். நாம ஏன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க கூடாது? என்னோட பாஸே கொன்ன உடனே நான் கொல்லாம விட மாட்டேன்னு அட்டாக் பண்றதுக்கு ஒருத்தன் போறான். திரும்பி அந்த ஃபைட்டர் ரீஜெனரேஷன் ஆகாததை பார்த்துட்டு கண்டிப்பா அவன் இறந்து போயிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறானுங்க. அதுக்கு மேல யாரும் சண்டை போடுறதுக்கு வராததை பார்த்துட்டு நீங்க ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. இனிமே நீங்க யாரும் எங்களோட எதிரிகள் கிடையாது, எங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க போறவங்க. இருந்தாலும் சில பேர் இன்னும் பாஸ் மாஸ்டர் உயிரோட இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, அதனால நாங்க அவரை தேடி போக போறோன்னு போறானுங்க. நீ எங்க கூட வர போறது இல்லையான்னு இவ கேக்குறா. அதுக்கு டஸ்டரும் உனக்கு புரியுதா இல்லையா, நீ பர்மிஷன் இல்லாம போனது மட்டும் தெரிஞ்சிச்சு, அவனுங்க கிட்ட இருக்கிற டிவைன் வெப்பனை வச்சு மொத்தமா உன்னை காலி பண்ணிடுவானுங்க. பாஸ் மாஸ்டருக்காக என்னோட உயிரை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றான். நீ எதுக்கும் லாய்க் இல்லாதவன் சொல்லிட்டு எக்ஸஸ் அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் டிராகன் கீப்பர்ஸ் கூட சேர்ந்து ஃபைட்டர்ஸ் எல்லாருமே நடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்பையில இருந்து டஸ்டர் அவன் யாருங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ சாக்குராமா கொடுத்த ஐடியால இருந்து தான் இவனுக்கு ஒரு தெளிவான பதிலே கிடைச்சிச்சு. ப்ளூ ரேஞ்சரும் பார்த்துட்டு அப்போ நீ சாக்குராமாவோட பிரதர் இல்லையான்னு கேக்குறான். ஆமா, நான் உன்னோட எதிரின்னு டஸ்டர் பதில் சொல்றான். நான் ஒரு மாஸ்டரா பிறந்திருக்கலாம், ஆனா நான் அதை நினைச்சு பெருமை தான் படுறேன். ப்ளூ கீப்பருக்கு அவன் முன்னாடி நிக்கிறது ஃபைட்டர் டீன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போன வாட்டி பண்ண அட்டாக்ல இருந்து தப்பிச்ச நீ இப்ப வந்து என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. ரொம்ப நேரமா பாஸ் மாஸ்டர் கூட சண்டை போட்டதுல அவரோட ஸ்டெமினா ரொம்பவே ட்ரைன் அவுட் ஆயிடுச்சு. என்னப்பா முடியலையா? நீ ஸ்டெமினாவை ஏத்திட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சண்டை போடலாம். அதுக்கு ப்ளூ ரேஞ்சர் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் இப்பயே சண்டை போடுறேன்னு சொல்றாரு. ஏன்னா நான் உன்னை இப்பயே கொல்லலான்னு வச்சுக்கேன், பாஸ் மாஸ்டரை விட நீ எப்பயுமே எங்களுக்கு தொந்தரவா வந்துகிட்டே இருப்ப. நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன், என்னை பார்த்து நீ இப்படி சொல்லிட்ட? ப்ளூ ரேஞ்சர் அவரோட ஆக்டிவேட்டோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டஸ்டர் முடிஞ்ச அளவுக்கு எல்லா அட்டாக்ல இருந்தும் டாஜ் பண்ணியிருந்தாலும் ப்ளூ கீப்பரோட பவருக்கு ஈக்குவலா அவனால நிக்க முடியல. நான் இப்போ டிராகன் கடவுளோட பவரை கண்ட்ரோல் பண்ணி உன்னை அட்டாக் பண்ண போறேன் பாரு. டிராகனே கடவுள், என்னடா ஸ்கிரிப்ட் இது? இது யாரா எழுதி கொடுத்தது? இவ்வளவு கேவலமா இருக்கு. அது எப்படி வேணா இருக்கட்டும், எனக்கு கடவுள் கொடுத்த பவர் இருக்கு, அதை வச்சு நான் இப்போ உன்னை அழிக்க போறேன். டஸ்டர் முடிஞ்ச அளவுக்கு அவர் பண்ற அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிட்டே தான் இருக்கான். ஆனா முன்ன இருந்ததை விட பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. டிராகன் காடோட ப்ரொடக்ஷன் இவர் ஒரு இன்விசிபிளா இருந்தாலும் அவர் இழக்காதது எதுவுமே இல்ல. ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டாரு, இதுக்கு மேல இழக்கிறதுக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்ல. இதுல வேற ஒருத்த என்னடானா நான் தான் கடவுள்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான். இன்னொருத்த என்னன்னா என்கிட்ட கடவுளோட பவர் இருக்குன்னு சொல்லி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு 2 பேரோட நடுவுல மாட்டிக்கிட்டு என் உசுறு போகுதே. என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயலாம் நினைச்சியா? அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன்னு ப்ளூ கீப்பர் சொல்றாரு. யாரு உன்கிட்ட இருந்து தப்பிச்சு போக நினைச்சா? பின்னாடி பாருன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக வரான். என்கிட்ட அவனோட ட்ரிக் எதையுமே காமிக்காதுன்னு ப்ளூ கீப்பர் சொல்றாரு. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது ப்ளூ கீப்பர் கிட்ட ஒரு பேரியர் இருக்குன்னு. உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னி, இப்ப நீ கூட தான் ஏமாத்திருக்க, நான் ஏதாச்சும் சொன்னானா? சரி, இதுவும் டிராகன் கார்டு கொடுத்த பவரான்னு கேக்குறான். இல்ல, எனக்கு இத ஒரு பொண்ணு தான் கொடுத்தா. சண்டை நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பேசும்போது கூட கவனமா தான் இருக்கணும். இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு ப்ளூ ரேஞ்சர் அட்டாக் பண்றதுக்காக தயாராகிறாரு. சரி, இந்த அட்டாக்கையாச்சும் சமாளிச்சிடலான்னு டி நினைக்கும் போது அவன் வெப்பன்ல இப்ப பவர் போயிடுது. ப்ளூ ரேஞ்சரு, உனக்கும் எனக்கும் தான் சண்டை போயிட்டு இருக்கு, இதுல எதுக்குடா உன்னோட சபார்டினேட்டோட உயிரை காவு வாங்க பாக்குற? எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு எபிலிட்டியுமே கிடையாது, இருந்தாலும் இது ஒன்ன மட்டும் வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இதை கேட்கிற ப்ளூ ரேஞ்சரும் ஃபைட் டி, நான் உன்னை இந்த இடத்துல தோக்கடிக்கிறேன் பாருன்னு சொல்றாரு. சண்டை போடுறதுக்காக டி போகும்போது அவனோட மொத்த பாடியும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிற மாதிரி தோணுது. நான் எதிர்பார்த்தது இதுதான்னு டஸ்டர் நினைக்கும் போது இப்ப என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கே ஒன்னும் புரியல. சரியான நேரம் வர வரை வெயிட் பண்ணி பேட்ரோல கரெக்டா அட்டாக் பண்ணிருக்கான். நீ இந்த மாதிரி தான் உன்னை முடிச்சுக்க நினைக்கிறியான்னு ப்ளூ கேக்குறான். இது எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தானே ப்ளூ கீப்பர் சொல்றாரு. நீ யாரோ ஒருத்தனோட பொம்மையா இருக்காத, உனக்குன்னு ஒரு லட்சியத்தை உருவாக்கி அதுக்காக மட்டும் நீ போராடு. இவர் சொல்ற இந்த ஒரு வரிகள்ல அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாரு. அண்ட் அது கூடயே சேர்த்து டஸ்டருக்கு ஒரு அட்வைஸும் கொடுத்திருக்காரு. ஃபைட்டர் டி, உன்னோட பொசிஷன் என்னங்கிறத நீ கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க தான் ஃபைட்டர்ஸான உங்களை உருவாக்குனது. ஃபைட்டர்ஸ் எல்லாரும் பாஸ் மாஸ்டருக்கு ஒரு லாயலான சர்வெண்டா மட்டும்தான் இருந்தாகணும். என்ன மனிதரடி, எனக்கு வாழ தெரிஞ்சது எனக்கு இது மட்டும்தான் சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. காதலித்த பெண் கழட்டி விட்டு போன தருணம் இது.
ப்ளூ ரேஞ்சர் தோக்கடிக்கப்பட்டதை நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இவன் கேக்குறான். அந்த பாஸ் மாஸ்டர் பேட்ரோல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான். விலை மதிக்க முடியாத ஒரு கம்பெனியனை இழந்ததை நினைச்சு நான் எந்த அளவுக்கு கோவத்துல இருக்கு தெரியுமா? ஏன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்குற அந்த போஸ்ல உன் இடத்த யாராலையும் நிரப்ப முடியாதுன்னு சொல்றான். ப்ளூ கீப்பரை கொண்ட மாஸ்டரை சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சு அவ கையாலே கொல்லணும்னு ரொம்ப வெறியாயிரா. இதுங்க பண்ண இந்த ஒரு சம்பவத்தால இதுக்கப்புறம் இந்த உலகம் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. ரேஞ்சர் ஸ்கூல்ல நடந்திருக்க இந்த ஒரு மாற்றம் தவிர்க்கவே முடியாதது. மாஸ்டர்ஸ் எதிர்த்து மறுபடியும் ஒரு வார் வரப்போகுது. அப்போ நமக்கு உதவி பண்றதுக்கு நிறைய பேர் தேவைப்படுவாங்க. அதனால இப்ப வந்திருக்க இந்த கேடட்ஸுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இவங்க அபிஷியல் ரேஞ்சர்ஸ் கூட கிடையாது. இஷிகாவா என்ன ஆசைப்பட்டாரோ அதே தான் அவர் சாகரத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. கோகுமாவும் மாஸ்டர்ஸால கொல்லப்பட்டிருக்கலாம். கடைசி நாள் அன்னைக்கு ப்ளூ கீப்பர் கூட சண்டை போட்டதை நானும் பார்த்தேன்னு இவன் சொல்றான். என்ன நடந்துச்சுன்னு ஷிப்போ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறானுங்க. பாஸ் மாஸ்டரை எதிர்த்து சண்டை போட போகும்போது தான் அவனுக்கு பயங்கரமா காயமானுச்சு. அந்த காயமான கையோடைய சேர்த்து இன்ஸ்டிடியூட்டை போய் காமிச்சதுல அவர்கிட்ட இருந்த டிவைன் ஆக்டிவேட்டை யூஸ் பண்ணி கொஞ்சமா ரத்த போக்க நிறுத்திருக்காரு. நல்ல வேளை அவன் இப்ப உயிரோட இருக்கால, அதுவே போதும் அப்படின்னு இவனுங்க சந்தோஷப்படுறானுங்க. ஹிபிக்கு என்னையா ரொம்ப அமைதியா இருக்க, உனக்கு சந்தோஷமாவே இல்லையா? எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குன்னு டஸ்டர் பதிலுக்கு சொல்றான். ரன்மாரு உனக்காக அந்த மாஸ்டரை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்குவேன்னு இவன் சொல்றான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பசங்க இப்ப ஒரு அபிஷியல் ரேஞ்சராகவே மாறிட்டாங்க. அதுக்கான காரணம் ஒரு மாஸ்டரை எதிர்த்து சண்டை போட்டு அதுல ஜெயிச்சிருக்காங்களே. நம்ம நிச்சயமா கோகுமா இச்சிகாவோட ஆசையை நிறைவேற்றுவோம்னு சொல்றானுங்க. நீ சொல்றதும் சரிதான். ஏன்னா நம்மளோட போர் இன்னும் முடியல. மாஸ்டர்ஸ் அழிச்சு முடிக்கிற அந்த ஒரு நாள் வரையும் நாங்க போராடுவோன்னு சபதம் எடுக்கிறாடுங்க. சபதம் எடுக்கிறது முக்கியம் இல்ல, ஆனா அது கடைசி வரையும் யாரு கீப் அப் பண்றாங்கன்னு தான் முக்கியம். அதுக்கப்புறம் ப்ளூ ரேஞ்சரோட டிவைன் ஆக்டிவேட்டும் இப்ப தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றானுங்க. நேத்து நடந்த சம்பவத்தை ஒரு வழியா இப்பதான் நியூஸ்லயே சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. ஆனாலும் அங்க நடந்த உண்மையான தகவலை சொல்றதுக்கு பதிலா எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்றானுங்க. அதுக்கு மேல எதையுமே சொல்லல. உனக்கு தெரியுமா, போன வாட்டி மாதிரி இல்லாம இந்த வாட்டி மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப தைரியமா இருந்துச்சுங்க. இத பார்த்து ரேஞ்சர்ஸ் கூட ஒரு செகண்டே ஷாக் ஆயிருப்பானுங்க. இந்த ஒரு ரகசியத்தை எல்லாத்தையும் எத்தனை நாள் தான் இவனுங்க மறைச்சு வச்சிட்டு இருக்க போறானுங்கன்னு நானும் பாக்குறேன். இதே நேரத்தில் ரெட் ஸ்குவாட் சேர்ந்த ஒருத்தர் நடந்தது எல்லாத்தையுமே ஒருத்தர்கிட்ட ரிப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. ப்ளூ ரேஞ்சரும் இப்ப இல்லாததுனால எல்லாருமே ரொம்ப குழப்பத்துல இருக்கானுங்க. அதனால இது நமக்கு கிடைச்ச சான்ஸ்னு பேசிக்கிறான். இது ரெட் ரேஞ்சருக்கு தெரிஞ்சு, தம்பி நீ எதை பத்தி மறைக்க வேணா, நீ எந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே வேலை பார்க்கறன்னு மரியாதையா சொல்லிடு. நீ சொல்லாட்டியும் கூட அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மன்னிச்சிருங்க, எனக்காக கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். கடைசி வரையும் அவன் வாயை திறந்து பேசவே இல்லை. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரேஞ்சர் ஸ்கூல்லையே ட்ரைட்டர்ஸ் இருக்கானுங்க. நம்ம லீடர்ஸ்ல ஒரு ஆள் இறந்து போயிருந்தோம், அதை நினைச்சு நீ வருத்தப்படாம சந்தோஷத்துல இருக்க. சுசிகிரி இவன் பேசுறது எதையுமே பெருசாவே எடுத்துக்கல. அப்புறம் இவன் மாஸ்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற விஷயம் இவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா எதுக்காக இவன் இந்த மாதிரி பண்றான்னு இவனுக்கே பதில் தெரியல இன்னும். இது உனக்கு தேவைப்படும், இதை நீயே வச்சுக்க. இது வச்சிருக்கிறதுனால நீயே என்னோட கூட்டாளியில ஒரு ஆளாயிட்ட. இப்ப இவனுக்கும் வேற வழி இல்ல, இவ சொல்றதை கேட்டு போய் தான் ஆகணும். ரெட் ரேஞ்சரோட கீரை விடவே இவளுக்கு இப்ப பெட்டராவே ஒண்ணு இருக்கு. அதனால அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. இன்னும் பேலன்ஸ் 4 டிராகன் கீப்பர் தான் இருக்கானுங்க. அவனுங்களையும் நான் முடிச்சு கட்ட தான் போறேன். சீன் அப்படியே இன்னொரு இடத்துக்கு போகுது. அந்த இடத்துல ஒரு ஆளு ரேஞ்சர்ஸை பத்தி இருக்கிற நியூஸை ரேடியோல கேட்டுட்டு இருக்கான். சோ அப்படியே க்ளோஸ் அப்ல போய் அது யாருன்னு காமிக்கும் போது தான் தெரியுது சாக்குராமான்னு. இவனை காமிக்கிறதோடைய சீசன் 2 டு பி கண்டினியூ போட்டு இந்த சீசன் 1 கம்ப்ளீட் பண்றானுங்க. சீசன் 2ல தான் இந்த கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுதுன்னு சொல்ல வரானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, எதிர்பார்த்த அளவுக்கு வியூஸ் அவ்வளவா போகல. எப்போ வியூஸ் நமக்கு நார்மலா போகுதோ அப்ப நான் இந்த சீரிஸை மறுபடியும் கண்டினியூ பண்றேன். அது வரையும் வேற ஏதாச்சும் ஒரு நல்ல சீரிஸ்ல வந்து உங்களை பாக்குறேன். பாய், see you, take care, bye, love you all, see you again.